Welcome to Republic guys. So in this video we are about to start with the economics guys. And start பண்றதுக்கு முன்னாடி let me tell you a few things. The first thing is with respect to the schedule. So schedule பாத்தீங்கன்னா we have divided economics into 12 chapters and we'll try to upload videos as per the schedule. சரிங்களா? And friends added to it, let me tell you one more thing. அதாவது என்னன்னா for the past 2 years we have been doing economics course on republicguys.in and எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுலேயே நான் நிறைய கான்செப்ட் கிளாரிட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, which is still relevant today. So what I'll try to do is like I'll try to cover or upload videos with respect to the schedule and எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வந்து நான் அந்த ஓல்டு வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ I'll create a separate playlist called economics playlist and அந்த பிளேலிஸ்ட்டில் I'll arrange it properly so that it becomes easy for you to cover அப்படின்னு சொல்கிற மாதிரி. But again what I'm trying to tell is like I'll try to upload old videos also. So என்னடா சார் ஓல்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. Those videos are highly relevant even today. சரிங்களா, ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி தாங்க முக்கியம். கான்செப்ட் கிளாரிட்டி இருந்ததுன்னா யூ வில் ஆன்சர் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின்ஸ். சரிங்களா, ப்ளஸ் ஆடட் டு இட், சார் உங்கள் வீடியோஸ் பார்த்தா போதுமா, எக்கனாமிக்ஸுக்கு இது போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, see friends, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் தி பாஸ்ட் 2 years we have been doing எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் ஆன்சர் மோர் தென் 90% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வெரி ஈஸிலி when it comes to எக்கனாமிக் செக்ஷன்ஸ். சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு ஹைலி ரெலவெண்ட்டாக இருக்கும் ஃபார் UPSC ப்ரிலிம்ஸ். ஸோ எஸ், யூ கேன் ரிலே அப்பான் திஸ். ப்ளஸ் ஆடட் டு இட், இதோட NCERT ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? எனிவே லெட் அஸ் ஸ்டார்ட் தி வீடியோ கைஸ். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் டைப்ஸ் ஆஃப் எக்கானமிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜென்ரலி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எக்கானமியை கிளாஸிஃபை பண்ணுறது வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோஷியலிஸ்டிக் எக்கானமி, மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஃபாலோட் நேருவியன் சோஷியலிசம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் பாலிசி விச் இஸ் ஃபாலோட் பை தி கவர்மெண்ட் ஆஸ் சச். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு மார்க்கெட் எக்கானமி இருக்குது, ஒரு மிக்சட் எக்கானமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்கனாமிக் பாலிசிஸ் விச் வில் பி கவர்ட் இன் எக்கனாமிக்ஸ் சாப்டர் நம்பர் 9, 5-year plans, எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ். ஃபைன், ஓகே. எனிவே, ஸோ ஒன் மோர் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங். ஸோ இஃப் ஐ ஆஸ்க் யூ அண்ட் சிம்பிள் கொஸ்டின், ஹூ டெல்ஸ் தட் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன், யாருங்க சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா யாருமே சொல்றது இல்லை. டு பி வெரி ஃப்ராங்க், தேர் இஸ் நோ ப்ராப்பர் அக்ரிமெண்ட். சரியா? ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்பர் அக்ரிமெண்ட் டு டேர்ம் இந்தியா ஆஸ் எ டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் அகைன் இன்டர்நேஷனலி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு ஊ கிளாசிஃபைட் நேஷன்ஸ். சரிங்களா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஒரு நேஷனை வந்து டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுது. ஸோ யுனைடெட் நேஷன் எப்படி சார் கிளாசிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் UNDP இண்டெக்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புறேன். தட் இஸ் ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதாவது ஹெல்த்துக்கு பதிலாக லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப், நாலேஜ், அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு நேஷனை வந்து ரேங்க் பண்ணுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில். அண்ட் ரேங்க் ரொம்ப நல்லா இருக்குன்னா டெவலப்டு நேஷன்ஸ், கொஞ்சம் பூராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எஸ், இந்த மாதிரி தான் ஒரு நேஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸில் டெவலப்டு, டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன்ஸ். புரியுதுங்களா? நவ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் கைண்ட்லி ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் பிலோ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் எழுதுங்க கைஸ். சரிங்களா? சரி, ஓகே. இது ஒன்று தானா சார் டெவலப்டு, டெவலப்பிங்க? இவங்க சொல்கிறது தான் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் நார்ம்ஸா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் கிடையாது. ஈவன் வி ஹேவ் World Bank. So even World Bank brings out an report that is called as World Development Report. So World Bank என்ன செய்கிறாங்கன்னா, இந்த World Development Reportல they classify nations into 4 categories. சரிங்களா? So what are those அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is low, middle, high. சரிங்களா? ஸோ லோ இன்கம் கண்ட்ரி, மிடில் இன்கம் கண்ட்ரி, ஹை இன்கம் கண்ட்ரி. இந்த மிடில் வந்து 2 டிவிஷன் இருக்குது, லோயர் மிடில், அப்பர் மிடில் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4ஆக ஒரு நேஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. யார்? வேர்ல்டு பேங்க். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் கிராஸ் நேஷனல் இன்கம் per capita, GNI per capita. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு ஒரு லோ இன்கம் கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதோடைய GNI per capita அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் less than $1,045. லோவர் மிடில்னா 1046லேருந்து 4095 வரையும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் அவசியம் இல்லை, பட் எஸ் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இந்த மாதிரி ஒரு GNI per capita அமௌண்ட் வச்சுடுவாங்க.
ஸோ இந்த ஜிஎன்ஐ per capita அமௌண்ட்டுக்கு கீழே இருந்ததுன்னா லோ இன்கம் கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1045. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒரு நேஷன் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ வேர்ல்டு பேங்க் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்கம் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் வேர்ல்டு பேங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see the classification of a nation called as developed or developing is like irrelevant today. ஏன்னா ஃபர்டிலிட்டி ரேட் ஒரு பாவர்ட்டி ரேட், சைல்டு மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேஷன்ஸுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் திருப்பியும் இதே பேராமீட்டர், அதாவது ஹெல்த் பேராமீட்டரில் வச்சு இதே பேராமீட்டர்ஸை வச்சு ஒரு நேஷனை இப்படி தான் நீங்கள் கேட்டகரைசேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் திஸ் இஸ் நாட் டன். ஸோ அதனால தான் வேர்ல்டு பேங்க் இந்த பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க இப்போ. சரிங்களா? ஓகே. எனிவே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஹவு தே ஆர் கிளாசிஃபைட் அப்படின்ட்டு தான் அங்கே கேட்பாங்க. அதுக்கு மேலாம் கேட்க மாட்டாங்க. ஃபைன், சரி, ஓகே. இப்போ இவ்வளோதானா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், யூ நீட் டு நோ சர்டன் டேர்ம்ஸ். தட் இஸ் ஃபார் தி டெவலப்பிங் நேஷன்ஸ். சரிங்களா? ஸோ as we saw earlier, ஒரு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நார்ம்ஸ் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இந்த டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து நிறைய விதமாக கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ். ஸோ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவங்க ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான், ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி தான். ஆனால் இவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்பிங் கண்ட்ரியை விட இவங்களது அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா இஸ் அ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கைஸ். சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் வி நெவர் நோ லைக் யூபிஎஸ்சி எப்போ கேட்டுருவோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய வாட்டி நியூஸ்ல படிப்பீங்க, தட் இஸ் லைக் இந்தியா இஸ் அன் எமர்ஜிங் மார்க்கெட் ஆர் எமர்ஜிங் நேஷன் ஆர் எமர்ஜிங் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டெவலப்பிங் மார்க்கெட் தான், பட் தீஸ் ஹேஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு மார்க்கெட். பட் ஆனால் ஃபுல்லி டெவலப்டு கிடையாது. பட் டெவலப் மார்க்கெட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில் தெரியும். புரியுதுங்களா? இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா அண்ட் சைனா. ஸோ த பாயிண்ட் இஸ் லைக் த கண்ட்ரி இஸ் டெவலப்பிங் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட், பட் அகெயின் தே ஹேவ் டு ரீச் அ ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஈவன் IMF கிளாசிஃபைஸ் நேஷன் இன்டு எமர்ஜிங் அண்ட் அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. IMF ஒரு நேஷனை இப்படி தான் கிளாசிஃபை பண்ணுது, எமர்ஜிங் அண்ட் அட்வான்ஸ்டு. ஸோ எஸ், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னா IMF கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபைன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரான்டியர் மார்க்கெட். ஃப்ரான்டியர் மார்க்கெட்டும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். அண்ட் இதை எப்படி நம்ம ஃப்ரான்டியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்னா, ஒரு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதை விட இது கொஞ்சம் டெவலப்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஐலண்ட் நேஷன்ஸ் இருக்கு, ஒரு அப்படி இல்லைன்னா ஒரு நேஷன் இருக்கு விச் இஸ் வெரி ஸ்மால், விச் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஆனால் அந்த நேஷன் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குங்க. ஆனால் எமர்ஜிங் அளவுக்கு வரல. அதாவது எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமினா சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு எக்கானமி வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமியில் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் எமர்ஜிங் மார்க்கெட் அளவுக்கு வரல, ஆனால் டெவலப்மெண்ட் இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஃப்ரான்டியர் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி தெரியுமா? இதெல்லாம் நியூஸில் வர டேர்ம்ஸ். அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் யூஸ் பண்ண டேர்ம் இது. இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் மெம்பர் ஆஃப் வேர்ல்டு பேங்க். அவங்க இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரான்டியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அகைன் இதை வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் சொல்லலாம், பட் நாட் அன் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இட் இஸ் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. சரியா? ஸோ லீஸ்ட் டெவலப்மெண்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, LDCs அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ LDCஸ்னா என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ரொம்ப லாஸ்ட்ல ரேங்க் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்கள வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன் HDIல. ஸோ டெவலப்பிங் தானே சார் சொன்னீங்கன்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்னு சொல்றாங்க, வேர் தே பெர்ஃபார்ம் வெரி புவர். சரிங்களா? தட் இஸ் லைக் இன் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா they are nearly about 46 countries who are still classified as least developed countries அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So India is not a least developed country, but yes, this term is randomly used. அண்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், மியான்மார் இவங்க எல்லாமே வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியில தான் வராங்க. ஈவன் ஏமன் இவங்க எல்லாமே வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி. அண்ட் அதிகமாக லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இட் இஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஃபைன். அதே மாதிரி யூ மைட் கம் அக்ராஸ் திஸ் டேர்ம் தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்.
ஸோ இந்த ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெராமீட்டரை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதை விட இதை வந்து ஜியாகிரபிக்கலாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி தான். அஃப்கோர்ஸ் ஏன்னா டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரி தான். பட் ஆனால் தீஸ் ஆர் ஐலண்ட் கண்ட்ரி. சரிங்களா? பட் தே ஹாவ் வேரியஸ் சேலஞ்சஸ். லைக் என்ன மாதிரி சேலஞ்சஸ்னா கிளைமேட் சேஞ்ச், ரிசோர்ஸ் சேலஞ்ச் இருக்கும், ரிமோட்னஸ் பேஸ் பண்ணி சேலஞ்சஸ் இருக்கும், நேச்சுரல் டிசாஸ்டர் பேஸ்டு சேலஞ்சஸ், தே வில் பி மோர் வல்னரபிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து நம்ம ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து யார் ரெக்கக்னைஸ் பண்றாங்க ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகைன் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ இப்போ யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ரியோ கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நடந்திருக்கும் 1992 எர்த் சமிட்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த எர்த் சமிட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நேஷன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்மால் ஐலண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சியில் யார் யார் எதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. ஃபைன். ஸோ அதனால ஒரு ஜஸ்ட் மாதிரி தெரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஃபைன். இப்போ அதே மாதிரி ஹெவிலி இன்டெப்ட் புவர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ் ஹெவிலி இன்டெப்ட் புவர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா these are done by IMF and World Bank. ஸோ IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39 நேஷன்ஸை வந்து இந்த கேட்டகரியில் போட்டு வச்சிட்டாங்க. எதுக்காக? இந்த நேஷன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு, டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸோ இவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்தே ஆகணும், ஆர் ஃபண்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் ஜென்ரலி கிளாசிஃபைஸ் நேஷன்ஸ் இன் டு HIPs, தட் இஸ் ஹெவிலி இன்டெப்ட் புவர் கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க, இது கீழே பிளேஸ் பண்ணிடுவாங்க இந்த லிஸ்ட்டு கீழே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இதுவும் இல்லாமல் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் இன் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் WTO. ஸோ இங்கெல்லாம் எப்படின்னா ஒரு நேஷன் வந்து டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் கிளைம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா செல்ஃப் கிளைம்டு இட் செல்ஃப் ஆஸ் அன் டெவலப்பிங் நேஷன் இன் WTO. இப்போ அதே மாதிரி சைனா இருக்காங்க, UAE இருக்காங்க, சிங்கப்பூர், கட்டார், ஹாங்காங், இவங்கெல்லாம் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க WTOவில். ஸோ ட்ரேட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இஃப் யூ டேர்ம் யுவர் செல்ஃப் ஆஸ் டெவலப்பிங் அப்படின்னு. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் சொல்லிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வாட் வி கெட் டு நோ, ஒரு நேஷன் வந்து டெவலப்பிங்கா ஒரு நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியா, எமர்ஜிங் மார்க்கெட், ஃப்ரான்டியர் மார்க்கெட், இதெல்லாம் டேர்ம் பண்றது வந்து ஆர்கனைசேஷன்ஸ். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபேக்டரை வச்சு இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு தான் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுதுங்களா? ஃபைன். ஸோ இப்போ IMF இருக்குன்னா IMF கிளாசிஃபைஸ் நேஷன்ஸ் இன்டு அட்வான்ஸ்டு எமர்ஜிங் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் எடுத்துட்டு வராங்க IMF, ஒரு நேஷனை வந்து அட்வான்ஸ்டு ஆர் எமர்ஜிங் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களும் per capita இன்கம் லெவல், எக்ஸ்போர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சொல்றாங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ காட் அ சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி. தட் இஸ் லைக் டெவலப்பிங் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் லைக் கிரிட்டிசிசம் ஃபார் தீஸ் டேர்ம்ஸ் ஆல்சோ கைஸ். அதாவது என்னன்னா இப்படியா நீங்களை டேர்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேர் இஸ் அன் ஹெவி கிரிட்டிசிசம். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் சவுத், குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு கூட டேர்ம் பண்றாங்க. ஸோ குளோபல் சவுத் அண்ட் குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குளோபல் சவுத்னா வந்து இட் இஸ் லைக் லாட்டின் அமெரிக்கா, ஏஷியா, ஆப்பிரிக்கா, ஓஷினியா, இதெல்லாமே வந்து குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், விச் இஸ் அவுட் சைடு யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்காங்க. ஸோ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற கீழ்பாகம் குளோபல் சவுத். சரிங்களா? ஸோ இப்போ குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஒன்னு லோ இன்கம் கண்ட்ரிஸாக இருக்கும், இல்லைன்னா வந்து லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸாக இருக்கும். ஸோ புவரர் சதர்ன் நேஷன்ஸ். சரிங்களா? which is like interconnected to colonialism or neo-imperialism or something like that. ஸோ அதே மாதிரி தேர்ட் வேர்ல்டு நேஷன் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த தேர்ட் வேர்ல்டு வந்து இட் இஸ் லைக் இந்த டேர்ம் வந்து ஃப்ரீக்வெண்டா கோல்டு வார் அப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் டு டிஃபைன் கண்ட்ரீஸ் தட் ரிமைன் நான் அலைன்டு. சரிங்களா? ஸோ ரஷ்யா கூடவும் போல, USA கூடயும் சேரல, நான் அலைன்டாக இருந்தாங்க நேஷன்ஸ் லைக் இந்தியா. ஸோ நம்மள வந்து தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அண்ட் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் ஆர் ஜென்ரலி டெவலப்பிங். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுறோம் நேஷன்ஸை. ஃபைன். ஸோ I hope it is clear to you. And இது எப்படி யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா I want you to go through these questions. அதாவது என்னன்னா இங்க பாருங்க, with reference to G20 common framework, consider the following statements. It is an initiative endorsed by G20 together with the Paris Club. It is an initiative to support low income countries with unsustainable debt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பாருங்க. ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரிலேட்டட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் லெண்டிங் பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா IMF. சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸ்க்காக ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துகிட்டு வர எய்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே நியூஸ்ல ஃப்ரீக்வெண்டா இருந்தது தான். ஸோ G20 காமன் ஃப்ரேம்வொர்க் வாஸ் இன் தி நியூஸ். அதே மாதிரி இந்த ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அண்ட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நியூஸ்ல இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வருவாங்க. UNEP ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்காக ஃபண்டிங் மெக்கானிசம் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் டேர்ம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, இவங்களும் வந்து ஃபண்டிங் மெக்கானிசம் எடுத்துட்டு வராங்க. ஸோ இதை வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ யூ நீட் டு அப்டேட். அண்ட் எந்த மந்த்ல இருந்து சார் நான் பார்க்கறது, இப்போ ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், இந்த 4 months ஆர் வெரி க்ரூஷியல். இந்த 4 months ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 monthsலேருந்தே உங்களுக்கு 60% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு கொஸ்டினுமே நீங்கள் டைப் பண்ணி இதோ இந்துன்னு அடிச்சு நீங்கள் மாசத்தை கூட பாருங்க, யூ வில் கெட் டு நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ நியூஸ் பேப்பரில் இந்த டெவலப்பிங் அப்படின்னு சொல்றது வந்து அப்டேட் பண்ணிக்கினே இருங்க. யார் என்னென்ன ஃபண்டிங் மெக்கானிசம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. UPSC ஒரு ஃபேவரட் ஜோன் இது. சரிங்களா? ஸோ ஜென்ரலி திஸ் கம்ஸ் அண்டர் IR, பட் ஓகே, இதோடைய கோரிலேஷன் இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் டுக் திஸ். ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் எக்கானமி அண்ட் க்ளோஸ் எக்கானமி. இஃப் அ நேஷன் ஹேஸ் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் வித் தி அதர் நேஷன், தென் இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஓப்பன் எக்கானமி. இஃப் does not have an economic relationship with other nations or with the rest of the world, this is called as an closed economy அப்படின்னு சொல்லிட்டு you must be knowing. And it is like very rare to find an closed economic nation. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் எக்கானமியா. ஸோ இன்ஃபேக்ட் இது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. லைக் எக்கனாமிக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு தீஸ் 2 சப்ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட் இஸ் லைக் ஹவு வி லுக் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோமா, மைக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோமா அப்படின்னு சொல்றது தான் இந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ. ஸோ மேக்ரோனா என்ன? இட் இஸ் லைக் த ஸ்டடி ஆஃப் நேஷனல் எக்கானமி அஸ் அ ஹோல். ஸோ ஒரு எக்கானமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, கன்சம்ஷன் எவ்வளோ, சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுது கரன்சியை, அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எதுக்காக நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி ட்ரேட் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கறது வந்து மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ். அந்த நேஷன் ஆஸ் அ ஹோல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்க்கறது வந்து மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ். இப்போ மைக்ரோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் டெசிஷன் விச் இஸ் டேக்கன் பை பீப்புள் அண்ட் பிஸ்னஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மைக்ரோ பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? ஸோ மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ எஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ டெவலப்டு, டெவலப்பிங், ஓப்பன், க்ளோஸ்டு, கேபிட்டலிசம், சோஷியலிசம், மிக்சட் எக்கானமி வந்து நம்ம எக்கனாமிக் பாலிசிஸ் அப்போ பார்ப்போம். ஸோ இப்போ டெவலப்பிங் நேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். சரி, ஓகே. நவ் லெட் அஸ் மூவ் டு தி நேஷனல் இன்கம் பார்ட். ஸோ நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே யூ நீட் டு நோ அபவுட் இன்கம் கைஸ். சரிங்களா? ஸோ எக்கானமியில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி ரிசீவ் சேலரி, அதே மாதிரி வி ரிசீவ் கிஃப்ட், டொனேஷன்ஸ். ஸோ தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஆனால் எக்கானமியில் ஜென்ரலி வாட் வி டூ இஸ் லைக் வி கிளாசிஃபை இன்கம் இன்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். சரிங்களா? ஸோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலே 2 மேஜர் கேட்டகரிஸில் கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. ஒன் இஸ் ஃபேக்டர் இன்கம் அண்ட் தி அதர் ஒன் இஸ் நான் ஃபேக்டர் இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்டர் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஃபேக்டர் இன்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், நீங்கள் தான் ஒரு ரிசீவர் எண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் யூ ஆர் நாட் டூயிங் எனி சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் தான் நான் ஃபேக்டர் இன்கம் வில் கம் இன் டு பிளே. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்க. புரியுதுங்களா? இதே உங்ககிட்ட ஒரு கிஃப்டோ, ஒரு டொனேஷனோ, ஒரு சேரிட்டியோ, ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டோ இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் வருது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஃபேக்டர் இன்கம். புரியுதுங்களா? இப்போ ஃபைன்ஸ் இருக்கு, ஃபைன்ஸ் வந்து ஒரு நான் ஃபேக்டர் இன்கம். அதாவது 2-way எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது, 1-way எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் இன்வால்வ் இன் கெட்டிங் தி சார்ட் ஆஃப் இன்கம்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இன்னும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் நான் ஃபேக்டர் இன்கம். ஸோ இந்த நான் ஃபேக்டர் இன்கமுக்கு இன்னொரு நேம் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர் இன்கம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் இன்கம் நேமை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி கால்குலேஷன்ல
ஆர் ஈவன் இன் எக்ஸ்டர்னல் செக்டார் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ நெட் ஃபேக்டர் இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்படுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த நெட் ஃபேக்டர் இன்கம்ல நான் ஃபேக்டர் இன்கம் வருமா? வராது. புரியுதுங்களா? ஸோ நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னா என்ன? ஃபேக்டர்ஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரிங்களா? ஸோ எஸ், நம்ம ஜிடிபி கால்குலேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் பிரீஃபிங். சரிங்களா? ஸோ நான் ஃபேக்டர் இன்கம்னா டிரான்ஸ்ஃபர் இன்கம் வேர் நோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இஸ் இன்வால்வ்டு. Because there is just mere transfer of money without any goods or services being provided in return. சரிங்களா? ஸோ இந்த நான் ஃபேக்டர் இன்கம் வந்து நம்ம நேஷனல் இன்கம்லாம் ஆட் பண்றது இல்லை. ஜென்ரலி இந்த நான் ஃபேக்டர்ஸ் இன்கம் ஆர் நாட் ஆடட் இன் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ லெட் அஸ் கம் டு தி ஃபேக்டர் இன்கம். ஸோ ஃபேக்டர் இன்கம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ்டு இன்கம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி கூட நீங்க அப்டேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா தீஸ் ஆர் இன்புட்ஸ் கைஸ். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல தேவைப்படுற இன்புட்ஸை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இன்புட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ரிசோர்சஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுல பேசிக் 4 வந்து பேசிக் ரிசோர்சஸ் ஆர் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எக்கானமிஸ்ட் ஒரு ஸ்டெப் அஹெட் போயிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த 4 வரையும் கிடையாது, இதுக்கும் மேல இருக்குது. சரியா? ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையே வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஃபேக்டர்ஸை வந்து 2ஆக சொல்றாங்க. தட் இஸ் லைக் பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பிரைமரி ஃபேக்டர்ஸ்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் இது எல்லாமே. சரியா? இப்போ செகண்டரி ஃபேக்டர்ஸ் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி. சரிங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, ஹியூமன் கேபிட்டல் இதெல்லாமே வந்து செகண்டரி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது நியோனா புது எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை தெளிவாக பார்த்துடலாம். தட் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன். லேண்ட் அப்படின்ட்டுனா நீங்க எடுத்த உடனே லேண்டுனா வந்து பூமி தாய் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்க கூடாது. லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு வைடர் டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். சரியா? ஸோ லேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எவ்ரிதிங் which is given by nature to us free. சரிங்களா? ஸோ பூமிக்கு அடியில பூமிக்கு மேல எது இருந்தாலுமே லேண்டு கீழே வந்துடும் எக்கனாமிக்ஸ்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், மினரல்ஸ் அது எதுலங்க நீங்க சேர்ப்பீங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இப்போ மினரல்ஸ் எதுல சேர்ப்பீங்க? அப்படி இல்லையா வாட்டர், பெட்ரோல், க்ரூட் ஆயில். இன்னைக்கு க்ரூட் ஆயிலை வச்சுதான் எக்கானமியே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே வந்து எதுல கிளாசிஃபை பண்ணுவீங்க? தீஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் லேண்ட். ஸோ எனிதிங் which is given by nature to us it's called as land. சரி, ஓகே. இப்போ இந்த லேண்ட்ல இருந்து வர இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்சஸை பேஸ் பண்ணி வர இன்கம், இதை வந்து எக்கானமிஸ்ட் என்ன டேர்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ரெண்ட். புரியுதுங்களா? ஸோ சார் இப்போ லேண்டுக்கு தானே சார் நம்ம ரெண்ட், அப்போ மற்றதுக்கெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நிறைய பேருங்கள் இருக்கு. அதாவது ரெண்ட்னுவாங்க, லாயல்ட்டிஸ்ன்னுவாங்க, கமிஷன்னுவாங்க, குட்வில்ன்றாங்க. சரியா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ இவங்க டைம்ல எடுத்துட்டு வந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேண்ட் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. இதுலேருந்து வர பேமெண்ட்டை வந்து ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சிம்பிளா ஒரு ப்ராடர் டேர்ம்ல. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து லேபர். சரி, இப்போ லேபர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லேபர் இஸ் சம்திங் which includes physical efforts as well as mental efforts. சரியா? ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் பேஸ் பண்ணி இருக்கிற physical efforts as well as mental efforts is called as labor which is used in the production of goods and services. ஸோ இப்போ இந்த லேபருக்கு ரெனியூமரேஷன் கிடைக்கணும். இந்த ரெனியூமரேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் as wages or salary அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக்ஸ்ல ஆர் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல இந்த வேஜஸ் அண்ட் சேலரிஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கேபிட்டல். சரிங்களா? ஸோ இந்த கேபிட்டல் இருக்கு பாருங்க, இதுல வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இப்போ கேபிட்டல்லாம் டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன வரும்? இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் சார் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ கேபிட்டலுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பேசிக்கா கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் லைக் ஆடம் ஸ்மித், ரிகார்டோ இவங்களுக்கு வந்து கேபிட்டல்லாம் என்ன தெரியுமா? கேபிட்டல் வந்து தீஸ் ஆர் மேன்மேட் ரிசோர்ஸ். ஸோ எப்படி வந்து லேண்ட் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸோ, கேபிட்டல் வந்து ஒரு மேன்மேட் ரிசோர்ஸ் which is used for the production of goods and services. So இப்போ இந்த man-made resource which is used in the production of goods and services na என்னது? It is like structures like land, machines, equipments, vehicles, stock
ஆஃப் தி மெட்டீரியல்ஸ், இதை வந்து இன்வென்ட்ரினோ, நம்ம ஸ்டாக் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ்னா இன்வென்ட்ரினோ. ஸோ இது எல்லாமே வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யாரு? கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட். சரிங்களா? ஸோ அவங்கள பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், கேபிட்டல்ஸ் வந்து, அதாவது கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கேபிட்டல் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ஃபிக்ஸடு, அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுப்பா, ஃபிக்ஸடாக இருக்கும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொன்று வந்து ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங்னா ஸ்டாக்ஸு, அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஸ்டாக்ஸு, ரா மெட்டீரியல்ஸு, இது எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஆனால் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைசஸ் அவுட், தட் இஸ் லைக் வெதர் மணி இஸ் தேர் இன் தி கேபிட்டல் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியோ எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் கேபிட்டல் சம்திங் விச் இஸ் தேர் ஷுட் பி இன்க்ளூடட் இன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த அமௌண்ட் விச் இஸ் இன்வெஸ்டட், உங்களுடைய அசட்ஸ் இருக்கு இல்லையா, த அமௌண்ட் ஆஃப் மணி விச் இஸ் இன்வெஸ்டட் இன், இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக்ஸ், ரா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தோம். இதுவும் இல்லாமல் மணி இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட், இதையும் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. See, according to classical economists, money was not considered a factor of production because it is not directly used to produce any goods. Rather, மணியை வச்சு நீங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் வாங்குவீங்க, அதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க. ஆனால் இப்போ கேஷ் இன் ஹேண்டே வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டர்ம் பண்றாங்க நியோ கிளாசிக்கல் எக்கானமிக்ஸ். சிம்பிளாக இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இப்போ கான்செப்ட்ஸ்லாம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி பிரிங் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் கேபிட்டல். சரியா? ஸோ ஹியூமன் கேபிட்டல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ ஹவ் கெயின்ட். இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசட். சி ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் என்னுடைய ஒரு 3 years முன்னாடி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா, the quality of video might not be the same. ஸோ இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், the time which is taken to upload a video and அதே மாதிரி the quality or the content delivery அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it has improved a lot. சரியா? ஸோ இட் இஸ் நாட் தி கேஸ் வித் மீ. anyone who is like doing a work for a period of time. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசட். இது வந்து ஒரு கம்பெனியோடைய ஒரு பேலன்ஸ் ஷீட்ல எடுத்துட்டு இது ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து சொல்ல முடியாது. சரியா? ஸோ இப்போ இந்த ஹியூமன் கேபிட்டலையுமே வந்து கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும் இல்லையா? ஃபைன். ஸோ எஸ், கேபிட்டல்லாம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். இப்போ இந்த கேபிட்டல்லேருந்து பேஸ் பண்ணி வர பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் என்டர்பிரினர்ஷிப். ஸோ என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் அன் இனிஷியேட்டிவ் விச் இஸ் டேக்கன் பை அ பர்சன் இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசிங் அ பிஸ்னஸ். ஸோ உங்ககிட்ட எல்லாருமே இருக்கோங்க. until or unless you make that as a business or until or unless you take this initiative, there is not going to be any exchange. So the income which is there for the entrepreneur or for the organization, இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். ஸோ என்டர்பிரினருக்கு வர்றது வந்து ப்ராஃபிட் தானே. சரிங்களா? ஸோ த இன்கம் விச் இஸ் தேர் ஃபார் தி என்டர்பிரினர் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபைன். ஸோ ஐ ஹோப் யூ காட் அ சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எதுக்காக சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு எக்கனாமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஒரு எக்கானமி ரன் ஆகணும்னா அங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும். சரியா? ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ட்ரேடிங்னு சொல்லலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லலாம், பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்லாம். பட் ஜென்ரலி ஒரு எக்கானமியை வந்து நம்ம பேசிக்காக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம 3 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ப்ரொடக்ஷன், அந்த செகண்ட் ஒன் இஸ் கன்சம்ஷன், அந்த தேர்ட் ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இது 3மே வந்து எக்கனாமிக்குடைய ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை 3த்தையும் ஒன்றா பார்த்துடலாமே சிம்பிளா. ஸோ ப்ரொடக்ஷன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சி ப்ரொடக்ஷன்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் வேல்யூ அடிஷன். சரியா? ஸோ ஒரு பொருள் இருக்கு, ஒரு கூட்ஸ் இருக்கு, ஒரு கமாடிட்டி இருக்கு, அதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொடக்ஷன். சரியா? ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்காக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம் இன் டு பிளே. ஃபைன். ஸோ ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு, அந்த ரா மெட்டீரியலை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு நீங்கள் ஒரு ப்ரொடியூஸ்டு கூட்டாக மாற்றுறீங்க. ஸோ வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் வேல்யூ அடிஷன். சரி, ஓகே. இது வந்து பேசிக் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ப்ரொடியூஸ்டு கூட்ஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம். இதை வந்து கன்சியூம் பண்ணுறது ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. சரிங்களா? ஸோ ஜென்ரலி கன்சம்ஷன் யார் பண்ணுவா? ஹவுஸ் ஹோல்டு. தே ஜென்ரலி டென் டு பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபைன். ஸோ எஸ்,
ப்ரொடக்ஷன் இஸ் தேர், கன்சம்ஷன் இஸ் தேர். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் நடக்குது, கன்சம்ஷன் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ எல்லாமே மார்க்கெட் கன்சியூம் பண்ணிடுமா? இல்லையா? ஸோ தேர் வில் பி சம்திங் விச் வில் பி லெஃப்ட், ரைட்? ஸோ இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, கன்சம்ஷன் 6 யூனிட்ஸ் தான் நடக்குது. அப்போ 4 யூனிட்ஸ் which is produced is there, right? ஸோ அந்த 4 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் which is left after consumption. சரிங்களா? அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் பார்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கேபிட்டலாக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் லைக் which is used for further production அப்படின்னு சொல்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சிம்பிளா கன்சியூம் பண்ணாம இன்னொரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஒரு ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் வந்து பேசிக்கான ஆக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட். இது 3மே வந்து இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கன்சம்ஷனும் அதிகமாகும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ கன்சம்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, கன்சம்ஷன். ஸோ இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன்னால என்ன நடக்கும்? அப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்களே, தே வில் ப்ரொடியூஸ் மோர், ஏன்னா கன்சம்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னு வைங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுதுன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், விச் வில் இன்க்ரீஸ் அகைன் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? பட் சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானதே வந்து ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் இல்லாம கன்சம்ஷனும் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. பட் ஓகே, தீஸ் 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லைக் interdependent and interrelated which is necessary for an economy. ஸோ இந்த எக்கானமியில் இது இருந்தால் தான் கேஷ் ஃப்ளோ ஆர் இன்கம் ஃப்ளோ நடக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ what you need to know is you need to know something which is called as circular flow of income. So I would have given you an image here. சரியா? ஸோ இந்த 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு பாருங்க, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த 3 பேஸ் பண்ணி what happens is like transaction happens. So income and expenditure moves in a circular form அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இருக்கு பாருங்க, இதை படிக்கிறது தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அதாவது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வச்சு இன்கம் எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது, அது ஃபேக்டர் இன்கமாக இருக்கட்டும், நான் ஃபேக்டர் இன்கமாக கூட இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 5 செக்டாராக பிரிச்சிருக்கோம் நம்ம, ப்ரொடியூசிங், ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட், ஃபினான்ஷியல், ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஓப்பன் எக்கானமில இந்த 5 செக்டார்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் செக்டார் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வருது, கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், they pay money to the firms and in turn what they get is like goods and services. So இந்த goods and services என்ன செய்வாங்க, இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அகைன் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் என்ன பண்ணுவாங்க, கன்சம்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 செக்டார்ஸும் எடுத்து 5 செக்டார் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ எதுக்கு சார் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், லெட் மீ டெல் யூ திஸ் கிளியர்லி. அதாவது இந்த செக்டார் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதாவது ப்ரொடியூசிங் செக்டார்னா என்ன, ஹவுஸ் ஹோல்டுனா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் செக்டார்னா என்ன, ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்னா என்ன, இது எல்லாமே வந்து நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல நம்ம பார்ப்போம். ஸோ நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம டேர்ம் பார்ப்போம் இண்டிப்பா. ஸோ நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல வேரியஸ் செக்டார்ஸ் இருக்கும், அந்த வேரியஸ் செக்டார்ஸோடைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ரேதர் இது வந்து ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ ஜென்ரலி ஒரு ஓப்பன் எக்கானமினா இந்த 5 செக்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு டிபிக்ஷன். சரிங்களா? ஸோ இங்க உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹவு டஸ் த ஃப்ளோ ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ஃப்ளோக்கு வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. ஒன் இஸ் ரியல் ஃப்ளோ அண்ட் தி அதர் ஒன் இஸ் மணி ஃப்ளோ. சரியா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரியல் ஃப்ளோனா என்ன, மணி ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிம்பிள், இதுவுமே சிம்பிள். வென் எவர் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட், அதை வந்து ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, ஸோ இப்போ ஃபர்ம்ஸ் இருக்கு, ஃபர்ம்ஸ் ப்ரொடியூஸ் கூட்ஸ், அஃப்கோர்ஸ் தே ஆல்சோ ப்ரொடியூஸ் சர்வீசஸ். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ இந்த ஃப்ளோ இருக்கு பாருங்க, இது வந்து ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரியலா ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இது வந்து நம்ம மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். த ஃப்ளோ ஆஃப் மணி பிட்வீன் ஃபர்ம்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு இஸ் கால்ட் அஸ் மணி ஃப்ளோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் இருக்குன்னா தே கலெக்ட் டாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மணி ஃப்ளோ. ஸோ எங்கெல்லாம் காசு இருக்கோ அது வந்து மணி ஃப்ளோங்க.
எங்கெங்கெல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ ஆகுதோ அதை வந்து ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில் இந்த வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க. நீங்கள் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் கான்ஸ்டிடியூட் ரியல் செக்டார் இன் தி எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ எங்கள் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரியல் செக்டார் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஆனால் ரியல் ஃப்ளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அட்லீஸ்ட் யூ குட் ஹவ் எலிமினேட்டட் திஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ரியல் ஃப்ளோனா ரியல் செக்டாராக தான் இருக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் தி கிராப்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட். டெக்ஸ்டைல் மில் கன்வெர்ட்டிங் ரா காட்டன்ஸ் இன்டு ஃபேப்ரிக். Yes, of course, they are involved in the production process. So goods and services is there. So two is there. அதே மாதிரி commercial bank lending money. So இது வந்து ஒரு money flow. அதே மாதிரி corporate body issuing rupee denominated bonds overseas. Again, இது வந்து ஒரு money flow. புரியுதுங்களா? So at least you could have eliminated options and கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இஃப் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரியல் ஃப்ளோ அண்ட் மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே தான் ரியல் செக்டார் கூட. ஸோ ரியல் செக்டார்னு என்னன்னா, இட் கன்சர்ன்ஸ் ஒன்லி அபவுட் தி ப்ரொடக்ஷன். சரியா? ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் எக்கானமி கிடையாது. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் எக்கானமினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஆர் மணி டிரான்சாக்ஷன் இஸ் தேர். ஆனால் இந்த ரியல் ஆஸ்பெக்ட்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ப்ரொடக்ஷன் ஆர் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரி, ஓகே. எனிவே, இப்போ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் நேஷனல் இன்கம் வெர்சஸ் டொமஸ்டிக் இன்கம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுங்க சிம்பிளாக. இந்த நேஷனல் இன்கம் வெர்சஸ் டொமஸ்டிக் இன்கம் உங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடி லெட் அஸ் see what is the meaning of ஜிடிபி. சரிங்களா? ஸோ ஜிடிபினா என்னங்க? ஜிடிபினா இட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூனா சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 200 லட்சம் கோடி, 210 லட்சம் கோடி. ஸோ இந்தியாவுடைய ஜிடிபி என்னங்க? கைண்ட்லி ரைட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஸோ அது டாலர்ஸ்லையும் எழுதுங்க, ருபீஸ் வேல்யூலையும் எழுதுங்க. வாட் இஸ் த இந்தியாஸ் ஜிடிபி எழுதுங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் தி டெரிட்டரி ஆஃப் எ நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே கீவேர்டு வந்து டொமஸ்டிக். சரிங்களா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே இந்த கீ டேர்ம் வந்து டொமஸ்டிக். மாதிரி இந்த டொமஸ்டிக்கை வந்து நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த டொமஸ்டிக்கை வந்து நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டெரிட்டரிக்குள்ள என்னென்னலாம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ இதை வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சரிங்களா? ஸோ கூட்ஸை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து ஃபைனல் கூட்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் இன்டர்மீடியட் கூட்ஸ். ஸோ ஃபைனல் கூட்ஸ்னா வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டுங்க. இன்டர்மீடியட் கூட்ஸ்னா அந்த கூட்ஸை வச்சு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் இன்டர்மீடியட் குட் கேன் ஆல்சோ பி அண்ட் ஃபைனல் குட். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு மிஷின் இருக்கு, மிஷினே வந்து ஒரு ஃபைனல் குட் தான். சரியா? அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் குட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஆனால் அந்த மிஷினை வச்சு இன்னொரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதுக்கு பேர் தான் இன்டர்மீடியட் குட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபைனல் கூட்ஸோடைய வேல்யூ which is produced inside the territory of a nation. ஸோ இந்த டெரிட்டோரியில் வந்து ஃபாரினரும் இருக்கலாம், இந்தியனும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, எனக்கு முக்கியம் டெரிட்டோரி, இந்தியாவுடைய மேப்பு. அதுக்கு பேர் தான் டொமஸ்டிக். சரியா? ஸோ இதுக்குள்ள என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே சரி, அதோடைய ஃபைனல் வேல்யூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிடிபி. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஓகே. இது வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். சரி, இப்போ ஜிஎன்பினா என்ன? இதுக்கு டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் யூ கேன் டெல் இஸ் லைக், இட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் or market value of goods and services produced or final goods and services produced by the nationals of a country அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. by the nationals of the country. ஸோ இங்க nationals அப்படின்னு சொல்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிபிக்டிங் சிட்டிசன்ஸ். சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த டொமஸ்டிக் கான்செப்ட்லாம் கிடையாது. அதாவது இந்தியாக்குள்ள எங்க டெரிட்டோரிக்குள்ள தான் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறானா, வெதர் he is national and whether he is producing goods and services, இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இதுல ஃபாரின் நேஷனல்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம கால்குலேட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நோ, வில் நாட் கால்குலேட். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ ஜிஎன்பியோடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இதுதான் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இங்க நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னங்க? இதை நீங்க சிம்பிளாவே சொல்லிடுவீங்க. அதாவது நெட் ஃபேக்டர்னா ஃபேக்டர்ஸ் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 100 பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் இன்கம். ஃபேக்டர்ஸ் இன்கம்னா என்னது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து வர இன்கம். அதாவது தே ப்ரொடியூஸ் சம் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் அதுலேருந்து வர இன்கம் தான் ஃபேக்டர் இன்கம். புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்லாம் சொல்கிறது இல்லை. வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி ஃபேக்டர்ஸ் இன்கம். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ 100 people ஆர் கோயிங்
outside India who are Indian resident, they are outside India and they have earned, say for instance, 1,000 rupees. So டாலர்ல earn பண்ணியிருக்காங்க, அது திருப்பி அவங்க இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், they have sent 1,000 rupees. சரி, ஓகே. இப்போ ஃபாரினர்ஸ், வெளிநாட்டிலேருந்து இருக்கிற ஃபாரினர்ஸ் ஒரு 80 பேர் இங்கே இருக்கிறாங்க. இங்கிலேருந்து வாட் தே ஏர்ன் இஸ் லைக் தே ஏர்ன் சம் 800 rupees. சரிங்களா, தே ஏர்ன் சம் 800 rupees அண்ட் தே சென்ட் டு their நேஷன் 800. ஸோ இப்போ நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபேக்டர் இன்கம் ரிசீவ்ட் மைனஸ் ஃபேக்டர் இன்கம் பெய்டு. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஃபேக்டர் இன்கம் விச் இஸ் ரிசீவ்டு எவ்வளோ? 1000 ரூபாய். இப்போ ஃபேக்டர் இன்கம் ஆர் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் which is made அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 800 rupees. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 200 rupees. ஸோ இதுக்கு பேர் தான் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம்ல, மைனஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்டர் இன்கம் வந்து நெட் ஃபேக்டர் இன்கம் ஆயிடுது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா தெளிவா? சரி, இப்போ நெட் ஃபேக்டர் இன்கமுக்கு இன்னொரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஜிடிபி மைனஸ் ஜிஎன்பி. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்கானமி க்ளோஸ்ட் எக்கானமியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஒரு எக்கானமி க்ளோஸ்டு எக்கானமியாக இருந்ததுன்னா அங்கே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் என்ற ஒரு கான்செப்டே இருக்காது. இங்கிலேருந்து வெளியே ஒரு ஆள் போகப்பட்டாங்க, வெளியிலேருந்து உள்ள யாருமே வர மாட்டாங்க, ஜிஎன்பி வில் பி ஈக்குவல் டு ஜிடிபி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். புரியுதுங்களா? அண்ட் இங்கே ஜிஎன்பி கான்செப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம்? வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி நேஷனல்ஸ். இதோடைய வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம் ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன, சரிங்களா, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். சரி, ஓகே. இப்போ இந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம். இதோடைய மீனிங் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ், அகைன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது என்னன்னா, ஜிடிபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து டொமஸ்டிக் இன்கம் கான்செப்டில் வருங்க. அதே மாதிரி ஜிஎன்பின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து நேஷனல் இன்கம் கான்செப்டில் வரும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே டொமஸ்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஜிடிபியை வந்து என்டிபியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஎன்பி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷனல் இன்கம். சரியா? ஸோ சார், இதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபின்னு பார்த்தோம் சார், இங்கே என்டிபின்னு இருக்கு, அதே மாதிரி என்என்பின்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார், ஜிஎன்பிக்கும் என்டிபிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் அண்ட் நெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். சரிங்களா? ஸோ சி ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ ஒன் திங். அதாவது என்னன்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பென் இஸ் தேர். சரியா? ஸோ யூ ஆர் பையிங் அ பென். இப்போ அந்த பென்னோடைய விலை வந்து 10 ரூபா. இப்போது அந்த பெண்ணை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் எல்லா காஸ்ட்டுமே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லா காஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் வச்சுட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த பெண்ணு. சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா இருக்குது தெரியுமா, இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கிராஸ் வேல்யூ, the value of output. ஸோ எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி at the end of the day we get something which is called as gross. சரி, ஓகே. இப்போ நெட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see, during the production process fixed assets are there. சரியா? ஸோ during the production process fixed assets are there or fixed capitals are there. சரியா? ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸு, பில்டிங்ஸு, இது எல்லாமே ஃபிக்ஸட் கேபிட்டல். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட், லேபர் கேபிட்டல், என்டர்பிரனர். ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் இருக்குது தெரியுமா, தீஸ் கெட் டிப்ரிஷியேட்டட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வியர் அண்ட் டியர். ஆர் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரிசியேஷன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ இந்த பெண்ணு கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ப்ரொவிஷனிங் பண்ணி வைப்பாங்க டிப்ரிசியேஷனுக்காக. ப்ரொவிஷனிங்னா வந்து ஒரு 10 ரூபா தனியாக எடுத்து வச்சுடுவாங்க டிப்ரிசியேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனிங் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த டிப்ரிசியேட்டிங் அமௌண்ட் விச் இஸ் லைக் ஹெல்டு பை தி கம்பெனி, அதை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து கிராஸ். அதை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் அவுட்புட், சரியா, இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் ஆடட் இன் தி வேல்யூ ஆஃப் தி அவுட்புட், தென் இட் இஸ் கால்ட் அஸ் நெட்.
இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட்னா அது வந்து கிராஸ். புரியுதுங்களா? ஸோ கிராஸ்லேருந்து நெட்டுக்கு நம்ம எப்படி வருவோம்? டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். சரி சார், அப்போ நீங்கள் இப்போ ஒரு பெண்ணோடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சார், இதில் வந்து 10 ரூபான்னு சொன்னீங்களே சார்னா, நம்ம 10 ரூபா சொன்னது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் தான் சொன்னோம். சரிங்களா? இங்கே டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது? ஃபேக்டர் காஸ்ட்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற காஸ்ட். ஸோ என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன். ஸோ அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் தி டெரிட்டோரி ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரியா? இதே நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் நத்திங் பட் என்டிபி, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். புரியுதுங்களா? இப்போ கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இப்போ இங்கே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னது? அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபேக்டர் இன்கம் ரிசீவ்டு மைனஸ் ஃபேக்டர் இன்கம் பெய்டு. ஃபைன். ஸோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் வந்து எப்படி டிபிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி கேட்டாலும் பேசணும். அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ட்டுனா இட் இஸ் டொமஸ்டிக் இன்கம். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா இது வந்து ஒரு நேஷனல் இன்கம். அண்ட் டிப்ரிசியேஷன் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? ஸோ இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இட் இஸ் கிராஸ், டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட்னா இது வந்து நெட் கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்போ ஜிடிபி இருக்கு, ஜிடிபிலேருந்து என்டிபி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் இப்போ இந்த டெரிட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டெரிட்டோரி அப்படின்ட்டு. இப்போ இந்த டெரிட்டோரியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் வில் கம். சரிங்களா? ஸோ இது உங்கள் என்சிஆர்டிலேயே பேசிக் என்சிஆர்டிலேயே கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டோரினா என்ன? பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர் ஆஃப் அ கண்ட்ரி. அதே மாதிரி நம்மளுடைய ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா இருக்குது. சரியா? அது என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலுமே கூட இது வந்து டொமஸ்டிக் கான்செப்ட்ல தான் வரும். அதே மாதிரி ஃபிஷிங் வெஷல்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிக் கான்செப்ட்ஸில் வரும். டொமஸ்டிக் டெரிட்டோரி என்ற ஒரு கான்செப்ட் வரும். இதோடைய டோட்டல் வேல்யூ which is produced தான் ஜிடிபி. அண்ட் அதில் டிப்ரிசியேஷன் செப்ராக்ட் பண்ணிட்டோம் ஆர் ஆட் பண்ணலை, டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்ட்டுனா இது வந்து என்டிபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சிம்பிள். சரியா? அதே மாதிரி இப்போ எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டெரிட்டோரி கீழே வரும். ஸோ இதை வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்லலாம், டொமஸ்டிக் இன்கம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் டிபிக் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால் தி நேஷனல் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி. ஃபைன். சரி, ஓகே. நவ் வாட் வில் டூ இஸ் லைக் we'll see the differences. இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டொமஸ்டிக் இன்கம் அப்படின்ட்டுனா it is income which is acquired both by residents as well as non-residents. சரிங்களா? ஸோ நான் சிட்டிசன்ஸ்ன்ட்டேன், இங்கே வந்து ரெசிடென்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ஸ்ன்னுவாங்க வித்தின் தி ஜாகிரபிக்கல் பவுண்டரி. இது வந்து டொமஸ்டிக் இன்கம்னு வரும். இதை வந்து டிபிக் பண்ணுறது வந்து ரெப்ரசன்டேட்டட் ஆஸ் என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ ஹூ ஹஸ் ஜென்ரேட்டட் தி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது மேட்டர் ஆகுமா? அதெல்லாம் கிடையாது. இந்தியனாக இருக்கட்டும் இல்லை ஃபாரினராக இருக்கட்டும், இட் டஸ் நாட் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு டெரிட்டோரியல் கான்செப்ட். அண்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வில் நாட் பி கன்சிடர்ட் இன் டொமஸ்டிக் இன்கம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிம்பிளுங்க. அதே தான் நேஷனல் இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is income which is acquired by the ordinary citizens or residents of the country. இங்க வந்து residents அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, irrespective of the geographical location. So where the income is generated does not matter. It is like who generates the income, that is the thing which matters a lot. And இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க? என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நேஷனல் கான்செப்ட். அண்ட் இதில் தான் வந்து நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேஷனல் இன்கம். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னா, ஐ ஹவ் given you 10 ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வெதர் தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போது நேஷனல் டெப்த் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்னது? நேஷனல் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது என்னது? ஒரு நேஷன் வந்து கடன் வாங்கியிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்தியாவே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நேஷனல் இன்கமில் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், பட் ஓகே. இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படலை.
சரிங்களா. ரேதர் கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி தான் கொடுக்குது. ஃபைன். ஸோ வட்டி கொடுக்கறது வந்து ஒரு சர்வீஸோ ஒரு கூட்ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எஸ், திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ஆன் a செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ். ஸோ யூ ஆர் பேயிங் ரெண்ட். Whether it becomes a part of national income? Yes, it does become a part of the national income. சரி, ஓகே. ஓல்ட் ஏஜ் பென்ஷன், இது நேஷனல் இன்கம் கீழே வருமா? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் டெஃபினெட்லி நோ. ஸோ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வராதுங்க. ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கே ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா? கிடையாது. ரேதர் தீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இங்கே கீவேர்டே இதுதான். அதாவது என்னன்னா, இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ நீட் டு நோ அபவுட் தி ஃபேக்டர்ஸ் இன்கம் அண்ட் நான் ஃபேக்டர்ஸ் இன்கம். இன்ஃபேக்ட் எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்கமில் வருதோ அதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும். புரியுதுங்களா? இங்கே டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஒரு நான் ஃபேக்டர் இன்கம் இருக்குது பாருங்க, அதெல்லாமே வந்து நேஷனல் இன்கமில் வராது. இப்போ இந்த ஓல்டேஜ் பென்ஷன்லாம் என்னது? ஓல்டேஜ் பென்ஷன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் விச் இஸ் மேட் பை தி கவர்மெண்ட். ஒன் வே பேமெண்ட் மாதிரி. தெர் இஸ் என்ன சொல்றது, இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. புரியுதுங்களா? சரி, ஓகே. நோ நெக்ஸ்ட், money received from the sale of second hand car. சரியா? or you are having a second hand car, you have sold it. இது வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, these things are not included in national income. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் இன்க்ளூடட். ஸோ இப்போ ஒரு ஓனரு இதை பை பண்ணியிருக்காருன்னு வைங்களா, அப்போவே வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அண்ட் அகெயின் இப்போ இதை திருப்பியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் டஸ் நாட் மேக் சேஞ்சஸ் டு தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இது ரியல் ஃப்ளோவை வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ரியல் ஃப்ளோனா என்னது? ரியல் ஃப்ளோனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ தான் ரியல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஹேண்ட் கார், டஸ் இட் மேக் எனி சேஞ்ச் இன் தி ரியல் ஃப்ளோ? No, right? So yes, this is the thing. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை தி ரெசிடென்ட். சாரி, இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? சாரி. ஏர்னிங் ஃப்ரம் அன் இன்டர்ன்ஷிப் பை அ ஸ்டூடெண்ட், இது நேஷனல் இன்கம்ல வருமா? எஸ், டெஃபினெட்லி வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை அன் இந்தியன் ரெசிடென்ட், இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கமா கிடையாதா? எஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கம். ஸோ இட் வில் பி இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், whether these are included in national incomes? இது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா I'll be very happy, but okay, I know it's like tough to tell this. These are not included as a part of national income. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, because these are intermediate goods. These are not final goods. சரிங்களா? ஸோ these are intermediate consumptions. சரி, ஓகே. intermediate consumptionsனா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம்? நேஷனல் இன்கம்னா என்ன? இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே நம்ம பார்த்தோம். இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னது? இட் இஸ் தோஸ் கூட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எஸ், இதை நம்ம பார்ப்போம், இந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு வெதர் திஸ் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ். டிவிடெண்ட், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு விச் ஹாஸ் மேட் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் கொடுக்கறது தான் வந்து டிவிடெண்ட். whether this becomes a part of national income? Yes, it does become a part of national income. It will be included in national income. சரிங்களா? நெக்ஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், திஸ் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்? இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், இது நீங்கள் சொல்லிடுவீங்க it is not included because it does not affect the product or production of any goods and services. சரிங்களா? ஸோ இப்போ இது வரையும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, இப்போ இதையே நான் கொஞ்சம் இண்டிப்பாக சொல்கிற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதாவது டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பு, பென்ஷனு, ஓல்ட் ஏஜ் பென்ஷனு, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ். சரிங்களா? ஸோ இந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸில் தான் வரும். சரிங்களா? பிகாஸ் தெர் இஸ் நோ வேல்யூ அடிஷன் ப்ளஸ் அட் த மீன் டைம் தெர் இஸ் நோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, அதான் நம்ம வாங்குற கடனுக்கு கட்டுற வட்டி. அதே மாதிரி யூ ஆர் வின்னிங் சம்திங் ஃப்ரம் லாட்ரி ஆர் ஹார்ஸ் ரேசஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற சர்வீசஸ் ஆர் பேரண்ட் டீச்சிங் இஸ் சைல்டு. சரிங்களா? சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், old houses, old scooter, any capital loss like destructions of any factory, land, machinery or any natural calamity. So இதெல்லாமே வந்து they are not a part of national income. ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபேக்டர் இன்கம் பர்பஸ் இருக்காது, இல்லைனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இருக்காது. அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், the expenditure which is made, சரிங்களா, ஆன் தி கூட்ஸ் ஆர் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் தி கூட்ஸ்
இந்த ப்ரிசீடிங் இயர்ஸ், சரிங்களா, இந்த ப்ரிசீடிங் இயர்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கூட்ஸ் அதில் பண்ணியிருந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதை திருப்பி கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரோடது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஜிடிபியில், புரியுதுங்களா? அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்துடும். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ், தட் இஸ் இன்புட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் நேஷனல் இன்கம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ நான் பேசினது வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க இன்கேஸ் யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டர்மீடியட் கூட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஆப்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வெதர் இட் இஸ் ஃபர்தர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் இருக்குன்னு வைங்களேன், சுகர் வந்து ஒரு இன்டர்மீடியட் கூட்டாகவும் இருக்கலாம், ஃபைனல் கூட்டாகவும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ சுகரை வச்சு நீங்கள் ஜிலேபி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், சுகர் வந்து இன்டர்மீடியட் கூடு. இல்லை சுகரை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபைனல் கூடு. இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ சால்ட் இருக்குது, சால்ட் இஸ் அ ஃபைனல் குட் அஸ் வெல் அஸ் அன் இன்டர்மீடியட் குட். ஸோ இட் டிபெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி கால்குலேஷன் அப்போ இந்த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரியா? ஏன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we have to count only the final outputs of goods and services and not the production of intermediate goods. பட் ஆனால் சம்வேர் ஆர் தி அதர் இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் லைக் இன்டர்மீடியட்னு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் இன்க்ளூடட், புரியுதுங்களா? ஸோ இப்போது டொமஸ்டிக் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம்னா என்ன, இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும், இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வராது, ஃபேக்டர்ஸ் இன்கமில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், சரிங்களா? அதே மாதிரி ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அதாவது என்னன்னா, ஃபேக்டர் காஸ்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ்னா வந்து ப்ளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் விச் இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட், திஸ் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் லுக் இன் டு ஹவு த ஜிடிபி மெஷர்மெண்ட் இஸ் டன், ஒரு நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங் ஜிடிபியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? சரி, ஓகே. இந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம், இதோடைய மீனிங் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கைஸ், அகைன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது என்னன்னா, ஜிடிபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து டொமஸ்டிக் இன்கம் கான்செப்டில் வருங்க. அதே மாதிரி ஜிஎன்பின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து நேஷனல் இன்கம் கான்செப்டில் வரும். அவ்வளோதான், சிம்பிள், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இங்கே டொமஸ்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஜிடிபியை வந்து என்டிபியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம், சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஎன்பி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷனல் இன்கம், சரியா? ஸோ சார், இதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபின்னு பார்த்தோம் சார், இங்கே என்டிபின்னு இருக்குது, அதே மாதிரி என்என்பின்னு இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் என்ன சார், ஜிஎன்பிக்கும் என்டிபிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் அண்ட் நெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூ நீட் டு நோ ஒன் திங். அதாவது என்னன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பென் இஸ் தேர், சரியா? ஸோ யூ ஆர் பையிங் அ பென். இப்போ அந்த பென்னோடைய விலை வந்து 10 ரூபா. இப்போது அந்த பெண்ணை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் எல்லா காஸ்ட்டுமே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லா காஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் வச்சுட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த பெண்ணு, சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா இருக்குது தெரியுமா, இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், கிராஸ் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி கெட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கிராஸ், சரி, ஓகே. இப்போ நெட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, during the production process fixed assets are there, சரியா? So during the production process fixed assets are there or fixed capitals are there, சரியா? So இந்த fixed capitals ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ், பில்டிங்ஸ், இது எல்லாமே fixed capital. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். ஸோ இந்த fixed capitals இருக்குது தெரியுமா, these get depreciated. So this is called as wear and tear. ஆர் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரிசியேஷன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல்,
ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இப்போ இந்த பெண்ணு கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவிஷனிங் பண்ணி வைப்பாங்க டிப்ரிசியேஷனுக்காக. ப்ரொவிஷனிங்னா வந்து ஒரு 10 ரூபா தனியாக எடுத்து வச்சுடுவாங்க டிப்ரிசியேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனிங் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த டிப்ரிசியேட்டிங் அமௌண்ட் விச் இஸ் லைக் ஹெல்டு பை தி கம்பெனி, அதை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து கிராஸ். அதை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் அவுட்புட், சரியா, இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் ஆடட் இன் தி வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் நெட். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட்னா அது வந்து கிராஸ். புரியுதுங்களா? ஸோ கிராஸ்லேருந்து நெட்டுக்கு நம்ம எப்படி வருவோம், டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். சரி சார், அப்போ நீங்கள் இப்போ ஒரு பெண்ணோடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சார், இதில் வந்து 10 ரூபான்னு சொன்னீங்களே சார்னா, சரி நம்ம 10 ரூபா சொன்னது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் தான் சொன்னோம். சரிங்களா? இங்கே டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது, ஃபேக்டர் காஸ்ட்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற காஸ்ட். ஸோ என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன். ஸோ அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் தி டெரிட்டோரி ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரியா? இதே நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் நத்திங் பட் என்டிபி, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். புரியுதுங்களா? இப்போ கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இப்போ இங்க நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னது, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர் இன்கம் ரிசீவ்டு மைனஸ் ஃபேக்டர் இன்கம் பெய்டு. ஃபைன். ஸோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் வந்து எப்படி டிபிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க எப்படி கேட்டாலும் பேசணும். அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ட்டுனா இட் இஸ் டொமஸ்டிக் இன்கம், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா இது வந்து ஒரு நேஷனல் இன்கம். அண்ட் டிப்ரிசியேஷன் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? ஸோ இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இட் இஸ் கிராஸ், டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட்னா இது வந்து நெட் கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்போ ஜிடிபி இருக்கு, ஜிடிபிலேருந்து என்டிபி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் சி, இப்போ இந்த டெரிட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டெரிட்டோரி அப்படின்ட்டு. இப்போ இந்த டெரிட்டோரியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் வில் கம். சரிங்களா? ஸோ இது உங்கள் என்சிஆர்டிலே பேசிக் என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டோரினா என்ன, பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர் ஆஃப் அ கண்ட்ரி. அதே மாதிரி நம்மளுடைய ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா இருக்கு. சரியா? அது என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலுமே கூட இது வந்து டொமஸ்டிக் கான்செப்ட்ல தான் வரும். அதே மாதிரி ஃபிஷிங் வெஷல்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிக் கான்செப்ட்ஸில் வரும். டொமஸ்டிக் டெரிட்டோரின்ற ஒரு கான்செப்ட் வரும். இதோடைய டோட்டல் வேல்யூ விச் இஸ் ப்ரொடியூஸ்டு தான் ஜிடிபி. அண்ட் அதில் டிப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டோம் ஆர் ஆட் பண்ணலை, டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்ட்டுனா இது வந்து என்டிபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சிம்பிள். சரியா? அதே மாதிரி இப்போ எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டெரிட்டோரி கீழே வரும். ஸோ இதை வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்லலாம், டொமஸ்டிக் இன்கம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் டிபிக் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால் தி நேஷனல் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி. ஃபைன். சரி, ஓகே. நவ் வாட் வில் டூ இஸ் லைக் வில் see the differences. See, இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டொமஸ்டிக் இன்கம் அப்படின்ட்டுனா it is income which is acquired both by residents as well as non-residents. சரிங்களா? ஸோ நான் சிட்டிசன்ஸ்ன்ட்டேன், இங்கே வந்து ரெசிடென்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ஸ்ன்னுவாங்க வித் இன் தி ஜாகிரபிக்கல் பவுண்டரி. இது வந்து டொமஸ்டிக் இன்கம்னு வரும். இதை வந்து டிபிக் பண்ணுறது வந்து ரெப்ரசன்டேட்டட் ஆஸ் என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ ஹூ ஹஸ் ஜென்ரேட்டட் தி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது மேட்டர் ஆகுமா, அதெல்லாம் கிடையாது. இந்தியனாக இருக்கட்டும் இல்லை ஃபாரினராக இருக்கட்டும், இட் டஸ் நாட் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு டெரிட்டோரியல் கான்செப்ட். அண்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வில் நாட் பி கன்சிடர்ட் இன் டொமஸ்டிக் இன்கம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிம்பிளுங்க. அதே தான் நேஷனல் இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is income which is acquired by the ordinary citizens or residents of the country. இங்க வந்து residents அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, irrespective of the geographical location. So where the income is generated does not matter. It is like who generates the income, that is the thing which matters a lot. And இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நேஷனல் கான்செப்ட். அண்ட் இதுல தான் வந்து நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேஷனல் இன்கம். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னா, I have given you 10 ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வெதர் தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நேஷனல் டெப்த்
இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்னது, நேஷனல் டெப்ட் இன்ட்ரெஸ்ட் என்பது என்னது? ஒரு நேஷன் வந்து கடன் வாங்கியிருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்தியாவே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நேஷனல் இன்கமில் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், பட் ஓகே. இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படலை, சரிங்களா? ரேதர் கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி தான் கொடுக்குது. ஃபைன். ஸோ வட்டி கொடுக்கறது வந்து ஒரு சர்வீஸோ ஒரு கூட்ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எஸ், திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ஆன் எ செல்ஃப் ஆக்யூபைட் ஹவுஸ். ஸோ யூ ஆர் பேயிங் ரெண்ட். Whether it becomes a part of national income? Yes, it does become a part of the national income. சரி, ஓகே. ஓல்ட் ஏஜ் பென்ஷன், இது நேஷனல் இன்கம் கீழே வருமா? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் டெஃபினெட்லி நோ. ஸோ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வராதுங்க. ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கே ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா? கிடையாது. ரேதர் தீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இங்கே கீவேர்டே இதுதான். அதாவது என்னன்னா, இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ நீட் டு நோ அபவுட் தி ஃபேக்டர்ஸ் இன்கம் அண்ட் நான் ஃபேக்டர்ஸ் இன்கம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்கமில் வருதோ அதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும். புரியுதுங்களா? இங்கே டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஒரு நான் ஃபேக்டர் இன்கம் இருக்குது பாருங்கள், அதெல்லாமே வந்து நேஷனல் இன்கமில் வராது. இப்போ இந்த ஓல்டேஜ் பென்ஷன்லாம் என்னது? ஓல்டேஜ் பென்ஷன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் விச் இஸ் மேட் பை தி கவர்மெண்ட். ஒன் வே பேமெண்ட் மாதிரி. தெர் இஸ் என்ன சொல்கிறது, இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. புரியுதுங்களா? சரி, ஓகே. நவ் நெக்ஸ்ட், money received from the sale of second hand car, சரியா? ஆர் யூ ஆர் ஹேவிங் அ செகண்ட் ஹேண்ட் கார், யூ ஹேவ் சோல்ட் இட். இது வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீஸ் திங்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் இன்க்ளூடட். ஸோ இப்போ ஒரு ஓனர் இதை பை பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், அப்போவே வந்து அது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? அண்ட் அகெயின் இப்போ இதை திருப்பியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் டஸ் நாட் மேக் சேஞ்சஸ் டு தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இது ரியல் ஃப்ளோவை வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ரியல் ஃப்ளோனா என்னது? ரியல் ஃப்ளோனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ தான் ரியல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஹேண்ட் கார், டஸ் இட் மேக் எனி சேஞ்ச் இன் தி ரியல் ஃப்ளோ? No, right? So yes, this is the thing. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை தி ரெசிடென்ட். சாரி, இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? சாரி. ஏர்னிங் ஃப்ரம் அன் இன்டர்ன்ஷிப் பை அ ஸ்டூடெண்ட், இது நேஷனல் இன்கம்ல வருமா? எஸ், டெஃபினெட்லி வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை அன் இந்தியன் ரெசிடென்ட், இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கமாக கிடையாதா? எஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கம். ஸோ இட் வில் பி இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், whether these are included in national incomes? இது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா I'll be very happy, but okay, I know it's like tough to tell this. These are not included as a part of national income. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, because these are intermediate goods. These are not final goods. சரிங்களா? ஸோ these are intermediate consumptions. சரி, ஓகே. intermediate consumptionsனா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், நேஷனல் இன்கம்னா என்ன? இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே நம்ம பார்த்தோம். இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக நம்ம பார்த்தோம், சரியா? ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னது? இட் இஸ் தோஸ் கூட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எஸ், இதை நம்ம பார்ப்போம், இந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு வெதர் திஸ் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ். டிவிடெண்ட், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு விச் ஹாஸ் மேட் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் கொடுக்கறது தான் வந்து டிவிடெண்ட். Whether this becomes a part of national income? Yes, it does become a part of national income. It will be included in national income. சரிங்களா? நெக்ஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், this becomes a part of national income அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்? இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், இது நீங்கள் சொல்லிடுவீங்க it is not included because it does not affect the product or production of any goods and services. சரிங்களா? ஸோ இப்போ இது வரையும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, இப்போ இதையே நான் கொஞ்சம் இண்டிப்பாக சொல்கிற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதாவது டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பு, பென்ஷனு, ஓல்டேஜ் பென்ஷனு, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ், சரிங்களா? ஸோ இந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸில் தான் வரும், சரிங்களா? பிகாஸ் தெர் இஸ் நோ வேல்யூ அடிஷன் ப்ளஸ் அட் த மீன் டைம் தெர் இஸ் நோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, அதான் நம்ம வாங்குற கடனுக்கு கட்டுற வட்டி. அதே மாதிரி யூ ஆர் வின்னிங் சம்திங் ஃப்ரம் லாட்ரி ஆர் ஹார்ஸ் ரேசஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற சர்வீசஸ் ஆர் பேரண்ட் டீச்சிங் இஸ் சைல்டு, சரிங்களா? சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்
old houses, old scooter, any capital loss like destructions of any factory, land, machinery or any natural calamity. So இது எல்லாமே வந்து they are not a part of national income. ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபேக்டர் இன்கம் பர்பஸ் இருக்காது, இல்லைனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இருக்காது. அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், the expenditure which is made, சரிங்களா, on the goods or the final value of the goods in the preceding years, சரிங்களா. இந்த ப்ரிசீடிங் இயர்ஸ்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கூட்ஸ் அதில் பண்ணியிருந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதை திருப்பி கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரோடது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஜிடிபியில், புரியுதுங்களா. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்துடும். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ், தட் இஸ் இன்புட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் நேஷனல் இன்கம், சரிங்களா. ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ நான் பேசினது வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க இன்கேஸ் யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டர்மீடியட் கூட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்களேன். இதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஆப்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வெதர் இட் இஸ் ஃபர்தர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் இருக்குன்னு வைங்களேன், சுகர் வந்து ஒரு இன்டர்மீடியட் கூடாகவும் இருக்கலாம், ஃபைனல் கூடாகவும் இருக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ சுகரை வச்சு நீங்கள் ஜிலேபி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், சுகர் வந்து இன்டர்மீடியட் கூடு. இல்லை சுகரை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபைனல் கூடு. இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ சால்ட் இருக்குது, சால்ட் இஸ் அ ஃபைனல் குட் அஸ் வெல் அஸ் அன் இன்டர்மீடியட் குட். ஸோ இட் டிபெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி கால்குலேஷன் அப்போ இந்த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரியா. ஏன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we have to count only the final outputs of goods and services and not the production of intermediate goods. பட் ஆனால் somewhere or the other இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் லைக் இன்டர்மீடியட்னு தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் இன்க்ளூடட், புரியுதுங்களா. ஸோ இப்போது டொமஸ்டிக் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம்னா என்ன, இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும், இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வராது, ஃபேக்டர்ஸ் இன்கமில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், சரிங்களா. அதே மாதிரி ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அதாவது என்னன்னா, ஃபேக்டர் காஸ்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ்னா வந்து ப்ளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் விச் இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட். திஸ் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, சரிங்களா. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் லுக் இன் டு ஹவு த ஜிடிபி மெஷர்மெண்ட் இஸ் டன் ஆர் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், ஜிடிபியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா. சரி, ஓகே. இந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம், இதோடைய மீனிங் பார்க்கலாம், சரிங்களா. ஸோ கைஸ், அகைன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது என்னன்னா, ஜிடிபின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து டொமஸ்டிக் இன்கம் கான்செப்டில் வருங்க. அதே மாதிரி ஜிஎன்பின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து நேஷனல் இன்கம் கான்செப்டில் வரும். அவ்வளோதான், சிம்பிள், சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இங்கே டொமஸ்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஜிடிபியை வந்து என்டிபியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம், சரிங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம ஜிஎன்பி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷனல் இன்கம், சரியா. ஸோ சார், இதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபின்னு பார்த்தோம் சார், இங்கே என்டிபின்னு இருக்கு, அதே மாதிரி என்என்பின்னு இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் என்ன சார், ஜிஎன்பிக்கும் என்டிபிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் அண்ட் நெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு யூ நீட் டு நோ ஒன் திங். அதாவது என்னன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பென் இஸ் தேர், சரியா. ஸோ யூ ஆர் பையிங் அ பென். இப்போ அந்த பென்னோடைய விலை வந்து 10 ரூபா. இப்போது அந்த பெண்ணை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் எல்லா காஸ்ட்டுமே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, எல்லா காஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சரிங்களா. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் வச்சுட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த பெண்ணு, சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபா இருக்குது தெரியுமா, இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், கிராஸ் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி கெட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கிராஸ், சரி, ஓகே. இப்போ நெட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, during the production process fixed assets are there, சரியா. ஸோ during the production process fixed assets are there or fixed capitals are there, சரியா. ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸு, பில்டிங்ஸு, இது எல்லாமே ஃபிக்ஸட் கேபிட்டல். அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் இருக்குது தெரியுமா, தீஸ் கெட் டிப்ரிஷியேட்டட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வியர் அண்ட் டியர் ஆர்
இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரிசியேஷன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ இந்த பெண்ணு கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவிஷனிங் பண்ணி வைப்பாங்க டிப்ரிசியேஷனுக்காக. ப்ரொவிஷனிங்னா வந்து ஒரு 10 ரூபா தனியாக எடுத்து வச்சுடுவாங்க டிப்ரிசியேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனிங் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த டிப்ரிசியேட்டிங் அமௌண்ட் விச் இஸ் லைக் ஹெல்ட் பை தி கம்பெனி, அதை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து கிராஸ். அதை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் அவுட்புட், சரியா, இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் ஆடட் இன் தி வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் நெட். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட்னா அது வந்து கிராஸ். புரியுதுங்களா? ஸோ கிராஸ்லேருந்து நெட்டுக்கு நம்ம எப்படி வருவோம்? டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். சரி சார், அப்போ நீங்கள் இப்போ ஒரு பெண்ணோடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சார், இதில் வந்து 10 ரூபான்னு சொன்னீங்களே சார்னா, சரி நம்ம 10 ரூபா சொன்னது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் தான் சொன்னோம். சரிங்களா? இங்கே டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது? ஃபேக்டர் காஸ்ட்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற காஸ்ட். ஸோ NDP அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன். ஸோ அதாவது NDP அட் ஃபேக்டர் காஸ்ட்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் தி டெரிட்டோரி ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரியா? இதே நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் நத்திங் பட் NDP, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். புரியுதுங்களா? இப்போ கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இப்போ இங்கே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னது? அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர் இன்கம் ரிசீவ்டு மைனஸ் ஃபேக்டர் இன்கம் பெய்டு. ஃபைன். ஸோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் வந்து எப்படி டிபிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் NNP அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி கேட்டாலும் பேசணும். அதாவது NDP அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ட்டுனா இட் இஸ் டொமஸ்டிக் இன்கம். NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்னா இது வந்து ஒரு நேஷனல் இன்கம். அண்ட் டிப்ரிசியேஷன் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? ஸோ இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இட் இஸ் கிராஸ், டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட்னா இது வந்து நெட் கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்போ GDP இருக்கு, GDPலேருந்து NDP கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? GDP மைனஸ் டிப்ரிசியேஷன், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் சி, இப்போ இந்த டெரிட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டெரிட்டோரி அப்படின்ட்டு. இப்போ இந்த டெரிட்டோரியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் வில் கம். சரிங்களா? ஸோ இது உங்கள் NCERT பேசிக் NCERT கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டோரினா என்ன? பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர் ஆஃப் அ கண்ட்ரி. அதே மாதிரி நம்மளுடைய ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா இருக்குது. சரியா? அது என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலுமே கூட இது வந்து டொமஸ்டிக் கான்செப்டில் தான் வரும். அதே மாதிரி ஃபிஷிங் வெஷல்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிக் கான்செப்ட்ஸில் வரும். டொமஸ்டிக் டெரிட்டோரின்ற ஒரு கான்செப்ட் வரும். இதோடைய டோட்டல் வேல்யூ which is produced தான் GDP. அண்ட் அதில் டிப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டோம் ஆர் ஆட் பண்ணலை, டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்ட்டுனா இது வந்து NDPன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சிம்பிள். சரியா? அதே மாதிரி இப்போ எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டெரிட்டோரி கீழே வரும். ஸோ இதை வந்து நம்ம GDPன்னு சொல்லலாம், டொமஸ்டிக் இன்கம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் டிபிக் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் NNP at factor cost is called the national income of the country. Fine. சரி, ஓகே. Now what we'll do is like இந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம், இதோடைய மீனிங் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ் அகைன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதாவது என்னன்னா GDPன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து டொமஸ்டிக் இன்கம் கான்செப்டில் வருங்க. அதே மாதிரி GNPன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் தெரியுமா, இது வந்து நேஷனல் இன்கம் கான்செப்டில் வரும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? GDP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இங்கே டொமஸ்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த GDPயை வந்து NDPயாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம GNP பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷனல் இன்கம். சரியா? ஸோ சார் இதுக்கு முன்னாடி நம்ம GDPன்னு பார்த்தோம் சார், இங்கே NDPன்னு இருக்குது, அதே மாதிரி NNPன்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார், GNPக்கும் NDPக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் அண்ட் நெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூ நீட் டு நோ ஒன் திங். அதாவது என்னன்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பென் இஸ் தேர். சரியா? ஸோ யூ ஆர் பையிங் அ பென். இப்போ அந்த பென்னோடைய விலை வந்து 10 ரூபா.
இப்போது அந்த பெண்ணை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் எல்லா காஸ்ட்டுமே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லா காஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயே வந்து அந்த அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டையும் வச்சுட்டு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த பெண்ணு. சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபாய் இருக்குது தெரியுமா, இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கிராஸ் வேல்யூ, த வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ எல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி கெட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் கிராஸ். சரி, ஓகே. இப்போ நெட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, during the production process, fixed assets are there. சரியா? So during the production process, fixed assets are there or fixed capitals are there. சரியா? So இந்த fixed capitals சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ், பில்டிங்ஸ், இது எல்லாமே fixed capital. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரனர். ஸோ இந்த fixed capitals இருக்கு தெரியுமா, these get depreciated. So this is called as wear and tear. ஆர் இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரிசியேஷன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ இந்த பெண்ணு கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவிஷனிங் பண்ணி வைப்பாங்க டிப்ரிசியேஷனுக்காக. ப்ரொவிஷனிங்னா வந்து ஒரு 10 ரூபா தனியாக எடுத்து வச்சுடுவாங்க டிப்ரிசியேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரொவிஷனிங் வேல்யூ இருக்குது தெரியுமா, இந்த டிப்ரிசியேட்டிங் அமௌண்ட் விச் இஸ் லைக் ஹெல்டு பை தி கம்பெனி, அதை நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து கிராஸ். அதை நம்ம ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம நெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி வேல்யூ ஆஃப் அவுட்புட், சரியா, இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் நாட் ஆடட் இன் தி வேல்யூ ஆஃப் தி அவுட்புட், தென் இட் இஸ் கால்ட் அஸ் நெட். இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட்னா அது வந்து கிராஸ். புரியுதுங்களா? ஸோ கிராஸ்லேருந்து நெட்டுக்கு நம்ம எப்படி வருவோம், டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். சரி சார், அப்போ நீங்கள் இப்போ ஒரு பெண்ணோடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சார், இதில் வந்து 10 ரூபான்னு சொன்னீங்களே சார்னா, நம்ம 10 ரூபா சொன்னது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் தான் சொன்னோம். சரிங்களா? இங்கே டொமஸ்டிக் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். புரியுதுங்களா? ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது, ஃபேக்டர் காஸ்ட்னா வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற காஸ்ட். ஸோ என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் நேஷன். ஸோ அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு விச் இஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் தி டெரிட்டோரி ஆஃப் இந்தியா அண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமஸ்டிக் இன்கம். சரியா? இதே நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் இஸ் நத்திங் பட் என்டிபி, தட் இஸ் டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். புரியுதுங்களா? இப்போ கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு டொமஸ்டிக் இன்கம் பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ இப்போ இங்கே நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்னது, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபேக்டர் இன்கம் ரிசீவ்டு மைனஸ் ஃபேக்டர் இன்கம் பெய்டு. ஃபைன். ஸோ இப்போ இந்த நேஷனல் இன்கம் வந்து எப்படி டிபிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி கேட்டாலும் பேசணும். அதாவது என்டிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்ட்டுனா இட் இஸ் டொமஸ்டிக் இன்கம், என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா இது வந்து ஒரு நேஷனல் இன்கம். அண்ட் டிப்ரிசியேஷன் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? ஸோ இஃப் டிப்ரிசியேஷன் இஸ் இன்க்ளூடட் இட் இஸ் கிராஸ், டிப்ரிசியேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட்னா இது வந்து நெட் கான்செப்ட் வந்துடும். ஸோ இப்போ ஜிடிபி இருக்கு, ஜிடிபிலேருந்து என்டிபி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரிங்களா? அண்ட் ஆடட் டு இட் இப்போ இந்த டெரிட்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டெரிட்டோரி அப்படின்ட்டு. இப்போ இந்த டெரிட்டோரியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் வில் கம். சரிங்களா? ஸோ இது உங்கள் என்சிஆர்டிலேயே பேசிக் என்சிஆர்டிலேயே கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் நான் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். ஸோ டொமஸ்டிக் டெரிட்டோரினா என்ன, பொலிட்டிக்கல் ஃப்ரான்டியர் ஆஃப் அ கண்ட்ரி. அதே மாதிரி நம்மளுடைய ஷிப்பு, ஏர்கிராஃப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா இருக்குது. சரியா? அது என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலுமே கூட இது வந்து டொமஸ்டிக் கான்செப்டில் தான் வரும். அதே மாதிரி ஃபிஷிங் வெஷல்ஸு, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு, எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிக் கான்செப்ட்ஸில் வரும். டொமஸ்டிக் டெரிட்டோரி என்ற ஒரு கான்செப்ட் வரும். இதோடைய டோட்டல் வேல்யூ which is produced தான் ஜிடிபி. அண்ட் அதில் டிப்ரிசியேஷன் செப்ராக்ட் பண்ணிட்டோம் ஆர் ஆட் பண்ணலை, டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்ட்டுனா இது வந்து என்டிபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், சிம்பிள். சரியா? அதே மாதிரி இப்போ எம்பசிஸ், கான்சுலேட்ஸ், மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டெரிட்டோரி கீழே வரும். ஸோ இதை வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்லலாம், டொமஸ்டிக் இன்கம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் டிபிக் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் கால் தி நேஷனல் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி. ஃபைன். சரி, ஓகே. நவ் வாட் வில் டூ இஸ் லைக்
வில் see the differences. See, இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டொமஸ்டிக் இன்கம் அப்படின்ட்டுனா see it is income which is acquired both by residents as well as non-residents. சரிங்களா? ஸோ நான் சிட்டிசன்ஸ்ன்ட்டேன், இங்கே வந்து ரெசிடென்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ஸ்னுவாங்க வித்தின் தி ஜாகிரபிக்கல் பவுண்டரி. இது வந்து டொமஸ்டிக் இன்கம்னு வரும். இதை வந்து டிபிக் பண்ணுறது வந்து ரெப்ரசன்டேட்டட் ஆஸ் NDP at factor காஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ ஹூ ஹஸ் ஜென்ரேட்டட் தி இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது மேட்டர் ஆகுமா? அதெல்லாம் கிடையாது. இந்தியனாக இருக்கட்டும் இல்லை ஃபாரினராக இருக்கட்டும், இட் டஸ் நாட் மேட்டர். ஸோ இது வந்து ஒரு டெரிட்டோரியல் கான்செப்ட். அண்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வில் நாட் பி கன்சிடர்ட் இன் டொமஸ்டிக் இன்கம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிம்பிளுங்க. அதே தான் நேஷனல் இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா see it is income which is acquired by the ordinary citizens or residents of the country. இங்க வந்து residents அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, irrespective of the geographical location. So where the income is generated does not matter. It is like who generates the income, that is the thing which matters a lot. And இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க? NNP at factor costல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நேஷனல் கான்செப்ட். அண்ட் இதில் தான் வந்து நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேஷனல் இன்கம். ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது என்னன்னா, ஐ ஹவ் given you 10 ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் வெதர் தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போது நேஷனல் டெப்த் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்னது? நேஷனல் டெப்த் இன்ட்ரெஸ்ட் என்பது என்னது? ஒரு நேஷன் வந்து கடன் வாங்கியிருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்தியாவே கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நேஷனல் இன்கமில் நம்ம கால்குலேட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், பட் ஓகே. இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படலை. சரிங்களா? ரேதர் கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு வட்டி தான் கொடுக்குது. ஃபைன். ஸோ வட்டி கொடுக்கறது வந்து ஒரு சர்வீஸோ ஒரு கூட்ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எஸ், திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ஆன் எ செல்ஃப் ஆக்யூபைட் ஹவுஸ். ஸோ யூ ஆர் பேயிங் ரெண்ட். Whether it becomes a part of national income? Yes, it does become a part of the national income. சரி, ஓகே. ஓல்ட் ஏஜ் பென்ஷன், இது நேஷனல் இன்கம் கீழே வருமா? ஓல்ட் ஏஜ் பென்ஷன் டெஃபினெட்லி நோ. ஸோ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வராதுங்க. ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கே ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா? கிடையாது. ரேதர் தீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இங்கே கீவேர்டே இதுதான். அதாவது என்னன்னா, இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் யூ நீட் டு நோ அபவுட் தி ஃபேக்டர்ஸ் இன்கம் அண்ட் நான் ஃபேக்டர்ஸ் இன்கம். இன்ஃபேக்ட் எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இன்கமில் வருதோ அதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும். புரியுதுங்களா? இங்கே டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஒரு நான் ஃபேக்டர் இன்கம் இருக்குது பாருங்க, அதெல்லாமே வந்து நேஷனல் இன்கமில் வராது. இப்போ இந்த ஓல்டேஜ் பென்ஷன்லாம் என்னது? ஓல்டேஜ் பென்ஷன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் விச் இஸ் மேட் பை தி கவர்மெண்ட், ஒன் வே பேமெண்ட் மாதிரி. தெர் இஸ் என்ன சொல்றது, இதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை. புரியுதுங்களா? சரி, ஓகே. நவ் நெக்ஸ்ட், money received from the sale of second hand car. சரியா? or you are having a second hand car, you have sold it. இது வந்து நேஷனல் இன்கம்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, these things are not included in national income. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் இன்க்ளூடட். ஸோ இப்போ ஒரு ஓனர் இதை பை பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், அப்போவே வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அண்ட் அகெயின் இப்போ இதை திருப்பியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் டஸ் நாட் மேக் சேஞ்சஸ் டு தி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இது ரியல் ஃப்ளோவை வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? ரியல் ஃப்ளோனா என்னது? ரியல் ஃப்ளோனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோ தான் ரியல் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஆஃப் தி செகண்ட் ஹேண்ட் கார், டஸ் இட் மேக் எனி சேஞ்ச் இன் தி ரியல் ஃப்ளோ? No, right? So yes, this is the thing. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை தி ரெசிடென்ட். இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? ஏர்னிங் ஃப்ரம் அன் இன்டர்ன்ஷிப் பை அ ஸ்டூடெண்ட், இது நேஷனல் இன்கம்ல வருமா? எஸ், டெஃபினெட்லி வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ரெண்ட் ரிசீவ்டு பை அன் இந்தியன் ரெசிடென்ட், இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கமா கிடையாதா? எஸ், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபேக்டர் இன்கம். ஸோ இட் வில் பி இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், whether these are included in national incomes? இது வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா I'll be very happy, but okay, I know it's like tough to tell this. These are not included as a part of national income. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, because these are intermediate goods. These are not final goods. சரிங்களா? ஸோ these are intermediate consumptions. சரி, ஓகே. intermediate consumptionsனா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம்? நேஷனல் இன்கம்னா என்ன? இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே நம்ம பார்த்தோம். இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸாக நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ்னா என்னது? இட் இஸ் தோஸ் கூட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அது வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எஸ், இதை நம்ம பார்ப்போம், இந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு வெதர் திஸ் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர் நாட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ். டிவிடெண்ட்
இப்போ ஒரு கம்பெனி இருக்கு which has made profit. ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து ஷேர் கொடுக்கறது தான் வந்து டிவிடெண்ட். Whether this becomes a part of national income? Yes, it does become a part of national income. It will be included in national income. சரிங்களா? Next, expenditure on the construction of office building. This becomes a part of national income அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா yes. ஏன் இது வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுங்க. அதே மாதிரி destruction of building இது நீங்கள் சொல்லிடுவீங்க it is not included because it does not affect the product or production of any goods and services. சரிங்களா? ஸோ இப்போ இது வரையும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, இப்போ இதையே நான் கொஞ்சம் இண்டிப்பாக சொல்கிற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். அதாவது டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பு, பென்ஷனு, ஓல்ட் ஏஜ் பென்ஷனு, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ். சரிங்களா? ஸோ இந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர் இன்கம்ஸில் தான் வரும். சரிங்களா? பிகாஸ் தெர் இஸ் நோ வேல்யூ அடிஷன் ப்ளஸ் அட் த மீன் டைம் தெர் இஸ் நோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, அதான் நம்ம வாங்குற கடனுக்கு கட்டுற வட்டி. அதே மாதிரி யூ ஆர் வின்னிங் சம்திங் ஃப்ரம் லாட்ரி ஆர் ஹார்ஸ் ரேசஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற சர்வீசஸ் ஆர் பேரண்ட் டீச்சிங் இஸ் சைல்டு. சரிங்களா? சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், old houses, old scooter, any capital loss like destructions of any factory, land, machinery or any natural calamity. So இது எல்லாமே வந்து they are not a part of national income. ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபேக்டர் இன்கம் பர்பஸ் இருக்காது, இல்லைனா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இருக்காது. அண்ட் இது வரையும் இல்லாமல் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், the expenditure which is made, சரிங்களா, on the goods or the final value of the goods in the preceding years. சரிங்களா? இந்த preceding yearsனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கூட்ஸ் அதில் பண்ணியிருந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதை திருப்பி கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் ஓடது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஜிடிபியில். புரியுதுங்களா? அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்துடும். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ், தட் இஸ் இன்புட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் நேஷனல் இன்கம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போ நான் பேசினது வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க இன்கேஸ் யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டர்மீடியட் கூட்ஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களேன். இதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஆப்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் வெதர் இட் இஸ் ஃபர்தர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுகர் இருக்குன்னு வைங்களேன், சுகர் வந்து ஒரு இன்டர்மீடியட் கூட்டாகவும் இருக்கலாம், ஃபைனல் கூட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சுகரை வச்சு நீங்கள் ஜிலேபி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், சுகர் வந்து இன்டர்மீடியட் கூடு. இல்லை சுகரை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஃபைனல் கூடு. இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ சால்ட் இருக்குது, சால்ட் இஸ் அ ஃபைனல் குட் அஸ் வெல் அஸ் அன் இன்டர்மீடியட் குட். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடிபி கால்குலேஷன் அப்போ இந்த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஏன்னா ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we have to count only the final outputs of goods and services and not the production of intermediate goods. பட் ஆனால் சம்வேர் ஆர் தி அதர் இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் லைக் இன்டர்மீடியட்னு தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் இன்க்ளூடட். புரியுதுங்களா? ஸோ இப்போது டொமஸ்டிக் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம்னா என்ன, இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வரும், இதெல்லாம் நேஷனல் இன்கமில் வராது, ஃபேக்டர்ஸ் இன்கமில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அதாவது என்னன்னா, ஃபேக்டர் காஸ்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ்னா வந்து ப்ளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடிஸ் விச் இஸ் கிவன் பை தி கவர்மெண்ட். திஸ் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் லுக் இன் டு ஹவு த ஜிடிபி மெஷர்மெண்ட் இஸ் டன் ஆர் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங், ஜிடிபியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஒன் இஸ் லைக் வேல்யூ அடிஷன் மெத்தட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் இன்கம் மெத்தட் அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் லைக் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரியா? ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் ஐ ஹோப் எவ்ரி ஒன் மஸ்ட் பி நோயிங் அபவுட் இட். அண்ட் தெரியலனா கூட இட்ஸ் லைக் நாட் அ பிக் டீல். ஐ வில் டேக் ஃப்ரம் தி பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ 3 மெத்தட்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ இந்த வேல்யூ ஆடட் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆர் ஈவன் இட் இஸ் கால்ட் அஸ் லைக் அவுட்புட் மெத்தட். சரிங்களா? ஸோ இதை வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம், இல்லை அவுட்புட் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அண்ட் see the basic thing which you need to know is like what is the difference between these 3 methods அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அண்ட் இப்போ நம்ம அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிபி வேல்யூ.
அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோடைய வேல்யூ. ஸோ அந்த ஜிடிபி வேல்யூ வந்து எப்படி வேணாலும் அட்டென்ட் பண்ணலாம். அதாவது இந்த 3 மெத்தட்ஸ்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல கூட அட்டென்ட் பண்ணலாம், சரிங்களா? பட் த திங் இஸ் லைக் எந்த மெத்தடை யூஸ் பண்ணா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஆர் லைக் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் அ பர்டிகுலர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், see in theory, அதாவது in theory if we speak, இந்த 3 மெத்தடோடைய வேல்யூஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். see நம்ம என்ன பார்த்தோம், ஜிடிபி happens to be an value of goods and services produced அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்த்தோம் நம்ம. it is an monetary value of final goods and services produced அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்ற பட்சத்தில் எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணா கூட ஒன்னா தானே வரணும். ஸோ அது வேல்யூ ஆடட் மெத்தடாக இருக்கட்டும், இன்கம் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடாக இருக்கட்டும், எந்த மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணா கூட ஜிடிபி வேல்யூ சேமாக தான் இருக்கணும். பட் இன் ரியாலிட்டி இட் இஸ் நாட் சச். புரியுதுங்களா? ஸோ இந்த ரியாலிட்டியில வந்து வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அதுக்கு ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், சரிங்களா? பட் ஹவெவர் ப்ளீஸ் ஹேவ் எ நோட் தட் இன் தியரி ஆர் லைக் இப்போ நீங்க புக்கிஷாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த 3தோடைய வேல்யூஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஜிடிபி வேல்யூ ஈக்குவலாக தான் வரும். புரியுதுங்களா? சரி, எனிவே வில் ஸ்டார்ட் வித் அ மெத்தட் which is called as value added method. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி this value added method is also called as production method or output method. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், I'll just ask you one thing. அதாவது what do you mean by value added அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா then what you will tell is like, சார் வேல்யூ ஆடட்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு, அந்த ரா மெட்டீரியல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக நம்ம மாத்துறோம், then some value is added to it. For example, இப்போ ஃப்ளோர் இருக்கு, அந்த ஃப்ளோரை வந்து பிரெட்டாக மாத்துறாங்க, ஸோ சம் வேல்யூ இஸ் ஆடட் டு இட். இதுதான் சார் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, சரியா? ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆடடை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா, சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட் எடுத்துக்கலாம். வீட், இப்போ இந்த வீட்டை வந்து பிரெட்டாக மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ வீட் பிரெட் எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வீட் பிரெட், ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிரெட்ஸ் கூட. எனிவே இப்போ இந்த வீட்டோடைய வேல்யூ வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். இந்த வீட்டோடைய வேல்யூ வந்து 500. இப்போ இந்த வீட்டில் நிறைய ப்ராசஸிங்லாம் பண்ணி இந்த வீட்டை வந்து நம்ம பிரெட்டாக மாத்துறோம். பிரெட்டோடைய வேல்யூ வந்து 800 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் என்னது? வாட் இஸ் தி அவுட்புட்? வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி பிரெட் which is 800. சரியா? சரி, ஓகே. இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் 800. இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இங்க என்னது? இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இன் தி சென்ஸ் it's like what and all consumption was made for producing the final goods அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? வீட் வாஸ் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வீட்டோட வேல்யூ வந்து 500. இப்போ வேல்யூ ஆடட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 800 minus 500 which is like value added is equal to 300 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வரையும் தெளிவாக புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இன்னொரு பாயிண்டர் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, இப்போ இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட், அதாவது நம்ம வேல்யூ அடிஷன் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம், ரைட்டு? ஆனால் வேல்யூ ஆஃப் அவுட்புட்டுக்கே வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, சரியா? ஸோ வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். என்ன சார் எனக்கு தெளிவாக புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா அதோடைய வேல்யூ தானே வேல்யூ ஆஃப் அவுட்புட். இப்போ நம்ம பிரெட் பார்த்தோம், பிரெட் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்கு. அப்போ பிரெட் ப்ரொடியூஸ்ட் ஆயிருக்குன்னா பிரெட்டோடைய பிரைஸ் தானே வேல்யூ ஆஃப் அவுட்புட். சரி, இந்த ப்ரொடியூஸ்டு யூனிட்ஸை வந்து நம்ம மார்க்கெட்ல செல் பண்ணுவோம், சரிங்களா? பட் ஹவெவர் இப்போ இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஹோல் ப்ரொடியூஸ்டு யூனிட்ஸ் இஸ் சோல்டு இன் அன் அக்கவுண்டிங் இயர், சரியா? ஸோ இப்போ நம்ம பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷத்திலேயே கார் வந்து வித்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குதுங்களா? ஸோ ஒரு கார் விற்கிறதுக்கு வந்து 2 years ஆகலாம், 3 years ஆகலாம். ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் 2 years 3 years கூட இருக்கலாம். அந்த அக்கவுண்டிங் இயர்லேயே சேல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட்டில் இந்த அன்சோல்டு ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா, அன்சோல்டு ப்ரொடக்ஷன், இதை வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம்னா இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஒரு 10 பிரெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட்
எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 பிரெட் வித்துருக்கு, 8 பிரெட் வித்துருக்குன்னா 8 rupees, ஒரு பிரெட் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் வந்து 8 rupees பிளஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 2 bread is there, that is 8 plus 2 which is equal to 10. So 10 happens to be the value of output அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட் இருக்குல்ல, இட் இன்க்ளூட்ஸ் இன்டர்மீடியேட் கூட்ஸ் ஆல்சோ. அதாவது இட் இன்க்ளூட்ஸ் தி வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியேட் கூட்ஸ் ஆல்சோ. ஸோ இன்டர்மீடியேட் கூட்ஸ்னா நடுவில் யூஸ் பண்ற கூட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபைன். ஸோ இப்போ 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் farmers, அதுக்கப்புறம் மில்லர், தென் பேக்கர். சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ farmers ப்ரொடியூஸ் வீட். மில்லர் என்ன செய்வார்னா இந்த வீட்டை வந்து மில் பண்ணி ஃப்ளோர் ஆக்குவார். பேக்கர் வில் ப்ரொடியூஸ் இன்டு பிரெட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். இப்போ வீட் உடைய விலை வந்து 500 ரூபாய். சரியா? ஸோ இந்த 500 ரூபாய் என்னது? வேல்யூ ஆஃப் அவுட்புட். சரிங்களா? அண்ட் இவருக்கு இன்டர்மீடியேட் காஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ இன்டர்மீடியேட் காஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? ஃபார்மர் என்ன பண்ண போறாரு? வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே அதை வித்துற போறாரு. ஸோ இவருக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் தான் இருக்குமே தவிர்த்து இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் இவருக்கு இருக்காது. சரி, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மில்லர் வாங்குவாரு. மில்லர் எவ்வளோக்கு வாங்குவாரு? 500 rupeesக்கு வாங்குவாரு. ஸோ வீட் வந்து வேல்யூ ஆஃப் அவுட்புட் 500 rupeesக்கு வந்து மில்லர் வாங்குறாரு. மில்லர் வாங்கி இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இதை 700 ரூபாய்க்கு விற்கிறாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ 700 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கி 700 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ ஃபார்மர் வீட்டை வந்து 500 ரூபாய்க்கு வித்தாரு, மில்லர் வந்து ஃப்ளோரை வந்து 700 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ அதே மாதிரி இந்த ஃப்ளோரை யார் வாங்குவாருன்னா பேக்கர் வாங்குறாரு. 700 ரூபாய்க்கு வாங்குறாரு. இவரும் என்ன செய்யறாருன்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் 500 ரூபாய்க்கு வித்திருக்காரு, மில்லர் வந்து 700 ரூபாய்க்கு வித்திருக்காரு, பேக்கர் வந்து 1000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மில்லருக்கு வந்து 500 ரூபாய் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன், பேக்கருக்கு வந்து 700 ரூபாய் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன். புரியுதுங்களா? ஸோ அப்போ வேல்யூ ஆடட்னா என்னது? வேல்யூ ஆடட்னா நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலாவில் என்ன பார்த்துருக்கோம்? இட் இஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, சேல் மைனஸ் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன் கூட சொல்லலாம், ஒரு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியேட் கன்சம்ஷன். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா வேல்யூ ஆடட் எவ்வளோ? வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா 500. 500 மைனஸ் 0 500. அதே மாதிரி 700 மைனஸ் 500 200. 1000 மைனஸ் 700 which will give 300. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆடட் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ஆடடை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா எப்படி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 500 plus 200 ஒரு 300 which is like 1000. புரியுதுங்களா? ஸோ இப்போ பிரெட் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ வேல்யூ ஆடட்ல நம்ம எல்லாமே ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது? 1000 rupeesன்னு சொல்லிட்டு வேல்யூ ஆடட் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சராக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஜிடிபினா என்னது? இட் இஸ் தி டோட்டல் வேல்யூ, தட் இஸ் த ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய மானிட்டரி வேல்யூ தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஜிடிபி வேல்யூ என்னது? 1000. ஏன்னா ஃபைனல் வேல்யூ ஆர் ஃபைனல் கூட்ஸ் உடைய வேல்யூ என்னது? ஃபைனல் கூட் இங்க வந்து பிரெட், இதோடைய வேல்யூ வந்து 1000. ஆனா இதை வந்து நம்ம வேல்யூ ஆடட் மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ மில்லர் வந்து 200 ரூபாய் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு, ஃபார்மர் வந்து 500 ரூபாய் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு, பேக்கர் வந்து 300 ரூபாய் வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு, which also depicts the final value of goods and services which is ₹1000. சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ இப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? அதாவது இப்போ நம்ம அழகாக கால்குலேஷன் பண்ணோம்னா, சார் கூட்ஸோடைய ஃபைனல் வேல்யூ 1000 ரூபாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். இந்த கிராஸ் வேல்யூ அடிஷன்ல இப்படி ஒன்னொன்னாக வேல்யூ அடிஷன் பண்ணி கால்குலேட் பண்றதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன? வை தேர் இஸ் அ நீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஸ் வேல்யூ அடிஷன் வந்து இட் கிவ்ஸ் தி பிக்சர் ஆஃப் அன் எக்கானமி ஃப்ரம் தி சப்ளை சைட். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு சப்ளை சைடு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ப்ளஸ் ஆடட் டு இட் ஒரு செக்டாரோடைய கான்ட்ரிபியூஷன் இதில் தெளிவாக தெரிய வரும். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார் இப்போ என்ன வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு இதில் தெரியுதா? ஸோ வீட் அவங்களுடைய வேல்யூஸ், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய வேல்யூஸ். ஸோ இது வந்து ஒரு சப்ளை சைடு ஒரு ப்ரொடியூசர் சைட்ஸை வந்து டிபிக் பண்ணுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது செக்டார் பேஸ்டு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கொடுக்கும் இது. ஸோ இப்போ பிரெட்டோடைய வேல்யூ 1000 அப்படின்னு சொல்றதை விட ஃபார்மர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மில்லர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டாரோடைய கான்ட்ரிபியூஷன் இதில் தெளிவாக தெரியும். புரியுதுங்களா நான் சொல்றது? பிளஸ் ஆடட் டு இட், சி இது கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்றோம். கிராஸ் வேல்யூ ஆடட்னாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப்
லேபர் அண்ட் கேபிட்டல் டு தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வேரியஸ் ஸ்டேஜஸ் பார்த்தோம். வேரியஸ் ஸ்டேஜஸ்ல லேபர்ஸ் அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் இதை காமிக்கும் இல்லையா, லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ வி கேன் டெல் தட் வேல்யூ அடிஷன் மெத்தட் ரெப்ரசன்ட்ஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர்ஸ் அண்ட் கேபிட்டல் டு தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது காமிக்க போறது என்னவோ வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஆனா த மேனர் இன் விச் இட் இஸ் டிபிக்டட் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் தி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் புரியுதுங்களா தெளிவாக? சரி, ஓகே. இப்போ நான் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா அமௌண்ட்டு, இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த 1000 ரூபாய் வந்து ஃபேக்டர் காஸ்டா மார்க்கெட் ப்ரைஸா? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 1000 ரூபாய் வந்து ஃபேக்டர் காஸ்டா மார்க்கெட் ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டர் காஸ்ட். ஸோ ஏன் மார்க்கெட் ப்ரைஸ் கிடையாது? மார்க்கெட் ப்ரைஸ்னா வி ஷுட் ஹேவ் ஆடட் லைக் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணியிருப்போம், சப்சிடிஸை மைனஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ் இதில் நம்ம பார்த்தோமா, வேல்யூ ஆஃப் அவுட்புட் என்ன இருக்கு ஒரு வேல்யூ ஆடட் பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது, அவ்வளோதானே தவிர்த்து இதில் வந்து டாக்ஸஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கு, சப்சிடிஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா? இல்லை. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து ஃபேக்டர் காஸ்ட். சரிங்களா? பட் ஹவவர் இந்த கிராஸ் வேல்யூ அடிஷனுடைய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேக்டர் காஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாதுங்க. ரேதர் வென் கால்குலேட்டிங் GVA வாட் தே கன்சிடர் இஸ் லைக் பேசிக் ப்ரைஸ். சரியா? ஸோ இங்கே உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் என்ற ஒரு கான்செப்ட் புரியணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். வாட் யூ மீன் பை ஃபேக்டர் காஸ்ட்? ஃபேக்டர் காஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற காஸ்ட். ஸோ இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, அதுக்கு ரெண்ட் கொடுப்பீங்க. கேபிட்டல் இருக்குன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு வேஜஸ்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய காஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கனாலே அதில் நிறைய காஸ்ட் இஸ் இன்வால்வ்டு. அந்த காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி வாட் அண்ட் ஆல் இஸ் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபேக்டர் காஸ்ட். பட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைல் கால்குலேட்டிங் தி ஃபேக்டர் காஸ்ட் டாக்ஸஸ் அண்ட் சப்சிடிஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். புரியுதுங்களா? ஸோ தெளிவாக கவனிங்க. வைல் கால்குலேட்டிங் தி ஃபேக்டர் காஸ்ட் சப்சிடிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். சார் அது நாட் இன்க்ளூடட்னா அதான் நம்ம மார்க்கெட் பிளேஸில் ஆட் பண்ணிடுறோம். என்ன சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லயே ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் ஆர் நாட் இன்க்ளூடட்னு நான் சொல்ல வரேன். இப்போ புரியுதுங்களா தெளிவாக? ஸோ நான் ப்ராடக்ட் டேக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சப்சிடிஸை பற்றி பேசலை. அதாவது இப்போ நம்ம பிரெட் பார்த்தோம், பிரெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் போடுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே டேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் ப்ராடக்ட் டேக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சப்சிடிஸை பற்றி பேசலை. ராதர் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் லைக் ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ப்ரொடக்ஷன் அந்த பிரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் டேக்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் டேக்ஸ்னா எக்ஸைஸ் டியூட்டி. பட் ஹவவர் இப்போ வந்து எல்லாம் ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு, அது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷன் டேக்ஸஸ் ஆர் லெவிட் அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் இஸ் ஆல்சோ கிவன் இல்லையா? ஸோ அது வந்து என்ன சொல்றது, ரெண்ட்டில் கன்செஷனாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அது எப்படியோ கவர்மெண்ட் ஒரு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ டு ஹேவ் அன் பெட்டர் கால்குலேஷன் GVA at basic price is calculated. ஸோ இப்போ GVA at basic priceனா என்னன்னா, நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் happens to be GVA at basic price. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். புரியுதுங்களா? which will give GVA at basic price. So in gross value addition method what we calculate is like we calculate GVA at basic price. It is not GVA at factor cost. Rather we calculate GVA at basic price. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ GVA at basic priceல இருந்து நீங்க GVA at market price எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். It is plus indirect taxes minus subsidies or indirect taxesக்கு பதிலாக product taxes minus subsidies ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ the basic formula applies over here. புரியுதுங்களா நான் சொல்றது? அண்ட் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் என்ன டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரெவன்யூஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இப்போ டாக்ஸஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸஸ் ஏதாவது இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ் ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் happens to be GVA at basic price. GVA at basic price plus product taxes minus product subsidies happens to be GVA at market price அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? And friends, please have a note that GVA at market price is equal to GDP at market price.
இது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா, எந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் வாட் வி ஹேவ் டு கெட் இஸ் லைக் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். இட் இஸ் த வே இன் விச் வி கால்குலேட் வேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் அட்டைன்டு. தட் இஸ் ஜிவி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? ஸோ இப்போ இது வரையும் நம்ம பார்த்தது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபைன். சரி, இப்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இதெல்லாம் யார் கால்குலேட் பண்ணுவா? ஸோ ஹூ டஸ் திஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. தட் இஸ் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஓ போயாச்சு. ஸோ 2019 அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்ஓவையும் என்எஸ்எஸ்ஓவையும் மர்ஜ் பண்ணி என்எஸ்எஸ்ஓவையும் சிஎஸ்ஓவையும் மர்ஜ் பண்ணி தே ஹேவ் ஃபார்ம்ட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். புரியுதுங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே என்எஸ்ஓ என்ற ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த என்எஸ்ஓவில் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த நேஷனல் அக்கௌண்ட் டிவிஷன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் நேஷனல் அக்கௌண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் இதுவரை இல்லாமல் குவார்டர்லி டேட்டா, ஆனுவல் டேட்டா எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் சிஎஸ்ஓ, ரேதர் இட் இஸ் என்எஸ்ஓ, தட் இஸ் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஸோ சிஎஸ்ஓ கிடையாது, என்எஸ்ஓ. சிக்கு பதிலாக தூக்கிட்டு என் போட்டிருங்க. புரியுதுங்களா? அண்ட் ஆடட் டு இட் பேஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2011 and 12 பேஸ் இயர் ஃபார் கால்குலேட்டிங் திஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது கரண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுவும் நம்ம பார்ப்போம். இப்போ வேல்யூஸ் மாதிரி நான் சொல்கிறேன், பட் ஹவவர் ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆன் இட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்னும் ஞாபகம் வைக்கணும்னா இன்னும் தெளிவாக சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஓ இருக்காங்க இல்லையா, இது நம்ம எப்படியும் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம், பட் எனிவே நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். என்எஸ்எஸ்ஓ இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நிறைய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரியா? ஸோ இவங்களுடைய வேலையே என்னென்னா சர்வே பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. அண்ட் சர்வே பண்ணி டேட்டாஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் ஹவவர் இந்த ஜிடிபி கால்குலேஷனுக்காக MCA 21 அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்களும் ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த MCA 21 பப்ளிஷ் ஆகிருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்குது. அண்ட் அட் த மீன் டைம் என்எஸ்எஸ்ஓ டேட்டாலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்தில் இல்லாத அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் என்எஸ்எஸ்ஓ சர்வேஸ்லாம் இருக்குது. லைக் பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இதெல்லாம் என்எஸ்எஸ்ஓ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணல கவர்மெண்ட். அண்ட் MCA 21 ரொம்ப போகஸாக இருந்தது, கான்ட்ரடிக்டரியாக இருந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா என்எஸ்எஸ்ஓ ஆஃபீஸே தேவையில்லை, ஏன்னா என்எஸ்எஸ்ஓ வந்து இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையே இல்லை, ராதர் என்ன பண்ணலாம்னா கூட்டிகிட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட வேலை பண்ணுற மாதிரி போட்டுடலாம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இவங்களை பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சிஎஸ்ஓ தான் ஃபர்ஸ்ட் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிடிபி டேட்டா கொடுக்குறது இதெல்லாமே வந்து. ஸோ இப்போ என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்ஃப்ளேஷன், இப்போ சிபிஐலாம் வந்து அதாவது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ, அதுவும் நம்ம பார்ப்போம். இதெல்லாமே வந்து என்எஸ்ஓ தான் பண்ண போகுது. இப்போ என்எஸ்ஓ தான் இந்த ஜிடிபி டேட்டாஸு கால்குலேட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து என்எஸ்ஓ தான். அண்ட் இன்ஃப்ளேஷனும் என்எஸ்ஓ தான். இப்போ சிஎஸ்ஓ என்எஸ்ஓவையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க, விச் வில் பி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதுங்களா? அண்ட் திஸ் வில் பி ஹெடட் பை அன் செக்ரட்டரி. ஸோ நீங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் ஹெட் திஸ். எனிவே ஐ வில் ஷோ யூ லைக் ஹவு இட் இஸ் கால்குலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போது இந்த பாருங்கள், குவார்டர்லி எஸ்டிமேட் ஆஃப் ஜிவி அட் பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க 2011-12 ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இப்போ அவசியம் இல்லை, நான் சொல்கிறது வரையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செக்டாராக பிரிச்சிருக்கானுங்க பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரேட், ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் டு ப்ராட்காஸ்டிங், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையாக இண்டஸ்ட்ரீஸை பிரிச்சிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு, ஸோ இந்த குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் கணக்குக்கு தேவையில்லை, நான் ஃபர்ஸ்ட் சொல்றது நீங்கள் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி 8 சர்வீசஸாக பிரிச்சிருக்காங்களா, அதாவது 8 இண்டஸ்ட்ரீஸாக பிரிச்சிருக்காங்களா? சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங், குவாரிங் இது எல்லாமே வந்து பிரைமரி செக்டார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ தெளிவாக கவனிங்க. அதாவது 1, 2 இது ரெண்டுமே வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார். சரியா? இப்போ அதே மாதிரி
மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை, அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ், இது எல்லாமே வந்து செகண்டரி செக்டார். அண்ட் ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் தட் மேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து செகண்டரி செக்டார், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். ஸோ எலக்ட்ரிசிட்டி, கேஸ்ன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சார் கேஸ் சப்ளை சர்வீஸ் தானே சார் அப்படின்னு நினைப்பீங்க. சரி, இது அப்படி கிடையாது, எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேனுஃபேக்சரிங் கீழே எல்லாமே வந்துருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னா எல்லாம் மேனுஃபேக்சரிங் கீழே வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்டரி செக்டார் தான். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே செகண்டரி செக்டார் தான். கேஸ், வாட்டர் சப்ளை, அதர் யூட்டிலிட்டி சர்வீசஸ் இது எல்லாமே வந்து செகண்டரி செக்டார். ஸோ இது நான் சொல்லங்க, கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு கீழே வர்றது எல்லாமே வந்து டெர்ஷரி செக்டார், அதாவது ட்ரேடு, ஹோட்டல்ஸ், அதாவது 6, 7, 8 டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சர்வீசஸ், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் ப்ரொஃபஷனல்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ். ஸோ 6, 7, 8 வந்து டெர்ஷரி செக்டார், 3, 4, 5 வந்து செகண்டரி செக்டார், 1 and 2 வந்து பிரைமரி செக்டார். புரியுதுங்களா? ஸோ 3 செக்டார்ஸும் வந்துருச்சா? இப்போ 3 செக்டார்ஸ்லையும் கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் எனிவே இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செக்டார் வைஸாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க, அதாவது இந்த ஜிவிஏ கால்குலேஷன், ஜிடிபி கால்குலேஷன், ஜிவிஏ மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங்னு சொல்லிட்டு கம்பைன்டு வேல்யூவாக கொடுத்துருக்குறாங்க இங்க. ஆனால் இதையே பிரேக் பண்ணி போனீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல ரைஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ரைஸ்ன்னு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரைஸ்ல ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ, அதாவது வேல்யூ ஆடட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ ரைஸ்ல வேல்யூ ஆடட்னா அது பேடியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரைஸ் மில்லுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ ரைஸ் மில்லுக்கு அப்புறம் இட் வில் கம் டு தி ட்ரேடர். எனிவே இப்போ ரேஷன் ஷாப்ஸுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மர், ரைஸ் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 லெவலாக பேசலாம். இப்போ ரைஸ் இருக்குன்னா, ஐம் ஜஸ்ட் கிவிங் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வேல்யூ ஆடட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஒரு செக்டாராக வேல்யூ அடிஷன் மேக் பண்ணி ஹவு மச் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிபிக் பண்ணுவாங்க. அதாவது மேஜராக இந்த 8 ப்ராட் கேட்டகரிஸாக பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு கேட்டகரியிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இன்னும் 20 சப்ஹெட்டிங் கீழே போகலாம். இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. மேனுஃபேக்சரிங் கீழே எவ்வளோ மேனுஃபேக்சரிங் இருக்கு, புரியுதுங்களா? பட் ஹவெவர் இட் இஸ் டிபிக்டட் இன் திஸ் ஃபார்மேட். இப்போ நீங்க எக்கனாமிக் சர்வேலாம் பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் சர்வேல இதுதான் கொடுத்துருப்பாங்க, ஜிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே. சரிங்களா? ஸோ இது வரையும் புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ நீட் டு நோ. அதாவது என்னன்னா, இந்த செக்டார்ஸ்ல ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அதாவது விச் செக்டார் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு தி ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் everyone must be knowing like it is the service sector which contributes more to the GDP. So it goes like this. First is like service sector, and the second one is like industry, and third is like agricultural sector or primary sector. சரி, இப்போ இந்த 8 சைட் ஹெட்டிங்ஸ்ல எது அதிகமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். சரிங்களா? ஸோ அதிகமான கான்ட்ரிபியூட் பண்றது வந்து ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். அதாவது இந்த சைட் ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம பேசணும்னா, அண்ட் அதுலேயுமே மேஜரான ஷேர் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் தான். தட் இஸ் லைக் 72% அதில் காமிக்குது. பட் எனிவே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி. ஸோ பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் சொல்லணும்னா 22%, followed by trade, hotels, transportations, that is 19%, followed by manufacturing 18%. சரிங்களா? ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம பேசணும்னா, பட் எனிவே சர்வீஸ் செக்டர் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எலிமினேட் பண்ணுருவீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? அதாவது செக்டார் வைஸாக இதை டிபிக் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜிவிஏ அட் ஃபேக்டர் காஸ்ட், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், ஜிவிஏ அட் மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான் என்எஸ்ஓ பண்ணுது. மற்ற மெத்தடுலாம்னா எல்லா மெத்தடுமே என்எஸ்ஓ தான் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபேக்டர் பாயிண்ட் which you need to know. Fine. சரி, இப்போ what is the value of GVA at market price or GDP at market price அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, see this happens to be the value. ஸோ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, GVA at basic price அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. GVA at basic price-ஆ? GVA at basic price plus product taxes minus subsidies. So net taxes on products ன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ net taxes on productsனா product taxes minus subsidies தான். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ which gives GDP at market price அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ 2016-17 அதாவது இப்போ இதில் வந்து கரண்ட் ப்ரைஸும் இருக்கு,
கான்ஸ்டன்ட் ப்ரைஸும் இருக்குது. சரியா? ஸோ கரண்ட் ப்ரைஸ்னா நாமினல் ஜிடிபி. இப்போ நாமினல் ஜிடிபி நம்ம பார்த்துருப்போம். நாமினல் ஜிடிபினா என்ன, இந்த வருஷத்தோடைய ஜிடிபி வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு ரிகால், நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் ஜிடிபி வேல்யூ, இந்தியாவுடைய ஜிடிபி வேல்யூ வந்து 191 lakh crores அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஞாபகம் வருதுங்களா? இப்போ ஒரு 4 days 5 days முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. அதாவது கரண்ட் ப்ரைஸ் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிவிஆட் பேசிக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நெட் டாக்ஸஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஜிடிபி 1+2 ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2016-17 1,53 crores அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. சாரி, 153 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 170 lakhs crore சொல்லிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் 2018-19 வந்து 190 lakhs crore சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம மே 2019 வரையும் தான் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ மே 2020 ரிலீஸ் ஆகும்போது நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் தி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ்ல, அதாவது இப்போ நம்ம பார்க்கறது வந்து கரண்ட் பிரைஸ். ஸோ 2016-17 ப்ரொடக்ஷன் வேல்யூ வியா ஜிவிஏ மெத்தட், 17-18 ப்ரொடக்ஷன் வேல்யூ வியா ஜிவிஏ மெத்தட், 18-19 ப்ரொடக்ஷன் வேல்யூ வியா ஜிவிஏ மெத்தட், which has happens to be 190 lakhs crore, which is constantly increasing. ஸோ நீங்க கரண்ட் பிரைஸ்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கினே இருக்கும். ஒரு வருஷம் கூட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரியா? ஸோ இப்போ இதுலயே வந்து நீங்க பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 11% சேஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. So GDP value at current prices is like increasing. It is increasing for the past 5 years. It is increasing for the past 10 years. 20 years away, it is quite increasing. That is GDP market price at current price. சரிங்களா? சரி, இப்போ கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா நம்ம பேஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ பேஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்கறது நம்ம பார்த்துருப்போம். ஜிடிபி டிஃப்ளேட்டர் கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை டு ரிகால். ஸோ இப்போ 2011-12 தான் வந்து நம்ம பேஸ் இயராக எடுத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ 2011-12 பேஸ் இயராக எடுத்துட்டு அப்போ அந்த ப்ராடக்ட்ஸோடைய விலை என்ன இருக்கு, அந்த விலையை இப்போ நம்ம இம்ப்ளை பண்ணுவோம் இதுல, இந்த சார்ட்ல. சரிங்களா? ஸோ ஒரு சிம்பிள், திருப்பியும் ஒரு குவிக் ரிகாலுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 2011-12 வந்து 10 ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ப்ராடக்ட்ஸ் 2011-12. இப்போ 2018-19 வந்து அதே 10 ப்ராடக்ட்ஸாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் 2011-12 வந்து அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து 10 ரூபா. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸோடைய ப்ரைஸ் வந்து, அதாவது கரண்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து 15 ரூபா. ஸோ இப்போ ஜிடிபி வேல்யூ இங்கே என்னது 100 ரூபா, இங்கே என்னது 150 ரூபா. அப்போ ப்ரொடக்ஷன் என்னவோ சேமாக தான் இருக்கு, ஆனால் ப்ரைஸ் சேஞ்சினால, அதாவது இன்ஃப்ளேஷன்னால 50 ரூபா அதிகமாக காமிக்குதா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ நம்ம என்ன செய்யணும், அதாவது 2011-12 10 ரூபாய் இருக்குல்ல ப்ரைஸு, அந்த ப்ரைஸை வந்து இப்போ எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அந்த குவான்டிட்டியோடைய மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் ப்ரைஸும் 100 ரூபா தான் கிடைக்கும். ஸோ என்ன சொல்லலாம்னா, கரண்ட் ப்ரைஸ் 100 ரூபா கிடைச்சிருக்கு, ஸோ அதனால ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ 11 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா 110 ரூபா தான் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 110 ரூபா தான் கரண்ட் ப்ரைஸ்னா 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது when compared to the base year. ஸோ இப்போ இங்க நம்ம பார்க்குறோம் தெரியுமா, அதாவது பேஸ் பிரைஸ் வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ கரண்ட் பிரைஸ் வேல்யூ ஆஃப் ஜிடிபி என்னது 190 lakhs crore. ஆனா பேஸ் பிரைஸ் ஜிடிபி வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2018-19 இட் இஸ் 140 lakhs crore தான். ஸோ 140 lakhs crore happens to be the real GDP. This happens to be GDP market, அதாவது ஜிடிபி வேல்யூ அட் கான்ஸ்டன்ட் மார்க்கெட் பிரைஸ். சரிங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் உடைய வேல்யூ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஐ ஹோப் இட் இஸ் குவைட் கிளியர் டு யூ. ஸோ புரியலையா, தயவு செய்து திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஏன் இவ்வளோ கவர்மெண்ட் டேட்டாவை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் யூ வில் கெட் சம் கான்ஃபிடன்ஸ் தட் ஓகே நம்மளுக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் குவைட் கிளியர் டு யூ. இப்போது நம்ம ஜிவிஏ அட் மார்க்கெட் ப்ரைஸ், தட் இஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இதுலேயே கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா என்ன, கரண்ட் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆர் ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில் சி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அன் க்ரோத் ரேட். சரியா? ஸோ இப்போ க்ரோத் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட் தட் என்எஸ்ஓ ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி, அதாவது 4 குவார்ட்டர்ஸில் ஜிடிபி டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க.
சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மே 2019 டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2018 2019 ஃபினான்ஷியல் இயரோடைய டேட்டா ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ 2018 19 வந்து 4 குவார்ட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் டு ஜூன் குவார்டர் 1, ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் 2, அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர் 3, ஜான்வரி டு மார்ச் குவார்டர் 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 குவார்ட்டர்ஸ் இருக்கும். இந்த 4 குவார்ட்டர்ஸ்லையும் ஜிடிபி வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல ஜிடிபி வேல்யூ என்னது, கரண்ட் பிரைஸ்ல ஜிடிபி வேல்யூ என்னது, ஆர் ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் க்ரோத் ரேட்டை கூட காமிப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு க்ரோத் ரேட் என்ற ஒரு கான்செப்ட் வந்து புரியணும். ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக கவனிங்க. இப்போ ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபினா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ I'll show you an image here. See, இந்த இமேஜில் பாருங்க. இப்போ இதில் ஜிடிபி வேல்யூ, அதாவது ஜிடிபி வேல்யூ கான்ஸ்டன்ட் பிரைஸில் ஜிடிபி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2018-19 வந்து 140 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்ம பேஸ் இயர் என்னது? பேஸ் இயர் வந்து 2011-12 ஜிடிபி வேல்யூ என்னது? 87,000 lakhs crore அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது, சரியா? ஸோ 87 lakhsன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே நம்மளுடைய ஈஸி கால்குலேஷனுக்காக. ஸோ 87 lakhs வந்து 2011-12 வேல்யூ காமிக்கிறாங்க, 2018-19 140 lakhsன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, சரியா? சரி, இப்போ growth ரேட்டு நம்ம டிபிக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். growth ரேட், இப்போ இந்த growth ரேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோடைய ரியல் ஜிடிபி டேட்டாவை வச்சு தான் நம்ம growth ரேட்டு கண்டுபிடிப்போம், புரியுதுங்களா? ஸோ இப்போ 2011-12 87 lakhsன்னு சொல்லிட்டு இருக்குதா, 2012-13 92 lakhs அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 87லேருந்து 92 lakhs எவ்வளோ பர்சன்டேஜ் growth ரேட்? அதே மாதிரி 92லேருந்து 98 எவ்வளோ பர்சன்டேஜ் growth ரேட்? 98லேருந்து 105, 105லேருந்து 113, 113லேருந்து 112, 112லேருந்து 131, 131லேருந்து 140 எவ்வளோ growth ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபிக் பண்ணுவோம். எதுல? கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல. ஸோ இப்படி கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல டிபிக் பண்றது தான் ரியல் ஜிடிபி growth ரேட், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ 2011-12 சரியா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஐ எம் டெல்லிங் 5.1% growth ரேட் இருக்கு. அதாவது கம்பேரிங் டு 2019. இப்போ 2011-12 வந்து பேஸ் இயர் வந்து 2004-05 ஆக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அது வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. பட் எனிவே 2011-12 கம்பேரிங் டு தி ப்ரீவியஸ் இயர் 5.2% growth ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா growth ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது growth ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிடிபி ரியல் ஜிடிபி வேல்யூ growth வந்து எல்லா வருஷமும் இருக்கும், ஆனா growth ரேட் நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் ரைஸ் ஆயிருக்கு? ஸோ இப்போ 5லேருந்து அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 5.1, 5.1லேருந்து 6%, 6%லேருந்து 7.2%, 7.2%லேருந்து 8.2% growth ஆயிருக்குது. growth ரேட் சொல்றேன், growth ரேட். ஸோ growth rate has been periodically increasing from 2011 to 2015-16. இந்த 5 years வந்து பீரியாடிக்கலாக growth rate இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க 2016-17 growth rate பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இப்போ 2014-15, அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, 2014-15லேருந்து 2015-16 இந்த ஒரு வருஷத்துல ஜிடிபி, அதாவது ரியல் ஜிடிபி வேல்யூ வந்து 8.2% வந்து ரைஸ் ஆயிருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஆனா 2015-16லேருந்து 2016-17 நீங்க பாத்தீங்கன்னா ரியல் ஜிடிபி வேல்யூ வந்து 7% தான் ரைஸ் ஆயிருக்குது, புரியுதுங்களா? அண்ட் இப்போ 2018-19 ரியல் ஜிடிபி வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6.8%. அதான் நம்ம பார்த்துருப்போம் growth rate, ரியல் ஜிடிபி வேல்யூ, புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்படி தான் நம்ம growth rate டிபிக் பண்ணுவோம். இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, ரியல் ஜிடிபி growth rate has been periodically increasing, periodically decreasingனா நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி இவாலுவேட் பண்ணணும். அதே ஜிடிபி growthன்னு வரையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் த கீ டர்ம் இஸ் ரேட். இப்போ growth ரேட்னா பர்சன்டேஜ் சேஞ்சை தான் நம்ம growth ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சரியா? ஸோ ஜிடிபி growth வந்து எல்லா வருஷமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜிடிபி growthனா டோட்டல் வேல்யூங்க. இப்போ நீங்க இந்த இமேஜ்ல இருந்து நீங்க சொல்லலாம் இல்லையா, இப்போ நம்ம இந்த இமேஜ் பார்த்தோம், இது கரண்ட் பிரைஸாக இருக்கட்டும் இல்ல கான்ஸ்டன்ட் பிரைஸாக இருக்கட்டும், ஜிடிபி வேல்யூ எந்த வருஷமாவது கம்மியா இருக்குதுங்களா? எல்லா வருஷமும் ஜிடிபி வேல்யூ ரைஸ் ஆகினே தான் இருக்குது. அதாவது டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைட் an economic territory of a nation or inside a domestic territory of a nation within a financial year, அது பாத்தீங்கன்னா it has been periodically increasing தான், டிக்ரீஸே ஆகல. ஆனா growth
growth rate வந்து வேரி ஆகுது. ஒரு வருஷம் 8% இருக்கு, ஒரு வருஷம் 7% இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சியில் அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தானுங்க. இந்தியாஸ் ஜிடிபி or a real GDP growth rate has been constantly increasing. or இப்படி கூட கேட்டிருந்தாங்க. India's constant GDP's growth rate has been constantly decreasing அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. So we know that it is quite fluctuating. Growth rate is quite fluctuating, but GDP's growth இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? Fine. I hope these concepts are quite clear to you. சரி, economics as soon as possible. சரியா? Anyway, coming to the expenditure method. So friends, அதான் நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் ஆர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we need to find out GDP, that is gross domestic product. சரியா? ஸோ 3 மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். 3 மெத்தட்லையும் கண்டுபிடிச்சா ஒரே வேல்யூ தான் வரும். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. இன் தியரி எஸ். சரி, வாட் இஸ் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் ஆல் அபவுட்? இப்போ வேல்யூ அடிஷன் மெத்தட்னா we saw that final goods minus intermediate good, அதாவது சேல் மைனஸ் இன்டர்மீடியட் குட்ஸ் என்ன இருக்கோ வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் குட் வில் கிவ் த வேல்யூ அடிஷன் ஆட் பண்ணா வில் கெட் தி அமௌண்ட். ஸோ தட் எந்தெந்த செக்டர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். சரி, அது வந்து வேல்யூ அடிஷன். இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னன்னா, இப்போ யூ வுட் ஹவ் சீன் திஸ், அதாவது ஒரு எக்கானமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அதில் வந்து 3 முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதை கன்சியூம் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி ப்ரொடக்ஷனாக போகும். ஸோ இந்த பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேப்பன்ஸ் டு பி அன் பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து 100 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 100 யூனிட்ஸ். இப்போ அந்த 100 யூனிட்ஸை வந்து டைரக்டாக கன்சியூம் பண்ணிடுவாங்க சில பேர். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கு, அப்படி இல்லைன்னா க்ளோதிங், ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஆர் ஈவன் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். அஃப்கோர்ஸ் இட் இஸ் சர்வீஸ், ரைட்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் டூரிசம் சர்வீசஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். இதை வந்து டைரக்டாக கன்சியூம் பண்ணிடுவாங்க. இப்போ 70 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். டைரக்ட் கன்சம்ஷன் ஆர் அது வந்து ஒரு கன்சியூமர் கூட்ஸாக மாறிடுச்சு, அப்படி இல்லைன்னா கன்சியூமர் சர்வீஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். மீதி ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக போகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ட். ஸோ அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்காக போகும்னா, இப்போ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் வச்சே நம்ம அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் தட் இஸ் கால்ட் அஸ் அன் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபர்தர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிக்காக யூட்டிலைஸ் ஆகும். சரிங்களா? ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். For instance, there happens to be a piece of cloth, a plain piece of cloth. If it is like directly consumed na, அது வந்து consumption அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். இப்போ அதே plain piece of cloth is used to make some clothing அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். It is further used in the process of production ல. புரியுதுங்களா? So that is called as investment. It is a part of production which is left after consumption and it is also used for creating physical assets. So இதை நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதே மாதிரி இஃப் யூ see this expenditure method, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா அதை ஒன்று நீங்க கன்சியூம் பண்ணணும், அப்படி இல்லையா ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதுதான் எல்லாருமே பண்ண போறாங்க. ஸோ இப்போ ஒன்று கன்சியூம் பண்றாங்கன்னா விலை கொடுத்து வாங்குவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்க போறாங்க. ஸோ தே டூ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? ஸோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் ஆடட் டுகெதர் டு ஃபைண்ட் அவுட் தி ஜிடிபி வேல்யூ. புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் ப்ளீஸ் ஹேவ் a note that இங்க ஆல் தி கூட்ஸ் which are consumed are final goods. புரியுதுங்களா? சோ ஃபைனல் கூட்ஸ் இன் தி சென்ஸ் தே ஆர் நாட் ஃபர்தர் சோல்டு. சோ ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ்க்கு அப்சார்ப் பண்ணிப்பாங்க, அப்படி இல்லையா இட் இஸ் டைரக்ட்லி கன்சியூம்டு. சரியா? சார் இப்போ சர்டன் கூட்ஸ் ஆர் தேர் which is again and again used அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். then that is called as producer goods. producer goodsனா அது அகைன் மார்க்கெட்ல விற்கப்படும். சோ here the concept is like final goods is taken into consideration. அவ்வளவுதான். they are not further sold and either they are utilized for consumption and or else they are utilized for investment. புரியுதுங்களா? சோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா as a whole if we take, then what sort of expenditure can be classified? அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு நாட்டில் எப்படி பண்ண முடியும், யார் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம 3ஆக ஈஸியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஒன்னு கவர்மெண்ட் பண்ணணும். கவர்மெண்ட் டஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ரைட்? ஓகே. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னா தே பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் either for consumption or either for investment, government. அதே மாதிரி பிரைவேட் ஃபார்ம்ஸ் இருக்காங்கன்னா பிரைவேட் ஃபார்ம்ஸ் டஸ் தட் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ் டஸ் தட்.
அப்படி இல்லையா ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம ஆர்டினரி பீப்புள். ஸோ இதுல எல்லாமே வந்துட்டாங்க இல்லையா? இல்ல சார், இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்லாம் இருக்கு சார், அவங்களும் கன்சியூம் பண்ணுவாங்களே சார்னா அவங்களும் இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டார் கீழே வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இவங்க 3 பேர் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ அதனால நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் மேட், இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we can classify this into 4. One is like private final consumption expenditure. சரிங்களா? ஸோ private ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இங்க பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ பிரைவேட் என்டிட்டிஸ் ஆர் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்னன்னா, இட் இஸ் தோஸ் எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் இன்கர்ட் பை தி ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷன் சர்விங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சரியா? சோ இங்க நான் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷன் சர்விங் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் தி சென்ஸ் வாட் டு ஐ மீன் இஸ் லைக் டெம்பிள், மாஸ்க், சர்ச்சஸ், குருத்வாராஸ் ஆர் எனி சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க யாருக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவில் யாருக்குங்க? நம்மளுக்காக தானே, ஹவுஸ் ஹோல்டுக்காக தானே. புரியுதுங்களா? ஸோ தே டூ கன்சியூம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் டியூரபிள் கூட்ஸ் கன்சம்ஷன் பத்தி பேசலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் டியூரபிள் கூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேசலாம். அப்படி இல்லையா, டியூரபிள் கூட்ஸ் கூட நான் சொல்லலாம். டியூரபிள் கூட்ஸ்னா வாஷிங் மிஷின், ஃபர்னிச்சர்ஸ், டிவி, நீங்க இப்ப பார்த்துன்னு இருக்கிற உங்களுடைய மொபைல் ஆர் லேப்டாப்ல பார்த்துன்னு இருந்தீங்களா, லேப்டாப், இது எல்லாமே கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் which is utilized for a long period of time. Then அதே மாதிரி சர்வீசஸ் கூட நம்ம பேசலாம். சர்வீசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சர்வீசஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் which is done in household sectors as well as non-profit institutions serving households. Fine. So இது வரையும் தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். So this is private final consumption expenditure. Now coming to the next thing, that is government. So இப்போ government spend பண்றது வந்து government final consumption expenditure. புரியுதுங்களா? So GFCE, government final consumption expenditure. Fine. So friends, again இங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புறேன். அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, government final consumption expendituresல வந்து government வந்து roads, அதே மாதிரி புது புது பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டுறாங்க, இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இல்ல, see these are expenses which is done by the government on their service which they provide. புரியுதுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ராதர் அங்க பிராக்டிஸ் செய்யறாங்களே டாக்டர்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற சேலரிஸ், இப்போ போலீஸ் அபிஷியல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற சேலரிஸ், மிலிட்ரி இருக்கு, மிலிட்ரியில கொடுக்கிற சேலரிஸ், அவங்க டே டு டே எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். புரியுதுங்களா? சோ எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் கன்சியூம்டு பை தி கவர்மெண்ட்னா மக்களுக்காக கவர்மெண்ட் காசு கொடுத்து கன்சியூம் பண்ண வைக்கிறது மக்களை. சோ இதுதான் கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் and the second one is like government final consumption expenditure. சோ நம்ம இப்ப பார்த்திருப்போம், ப்ரொடக்ஷன் இருக்கு, அது இல்லனா கன்சம்ஷன் ஆகும். ஏதாவது ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அதை கன்சியூம் பண்ணுவாங்க, அப்படி இல்லனா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆஃப் கோர்ஸ் எஸ், அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக மாறும், இல்ல சேவிங்ஸ் ஆக மாறும். புரியுதுங்களா? சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா, இதை வந்து கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லையா, இத கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? சோ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணலாம். வை? பிகாஸ் இட் இஸ் யூஸ்டு ஃப்ரீக்வென்ட்லி இன் எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்க இந்த டேர்ம் வந்து ஃப்ரீக்வெண்டாக நியூஸ்ல பாப்பீங்க. இது வரையும் இல்லாம யூ நீட் டு நோ அபவுட் இட். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அவங்களும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துடும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுல இருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து பிசினஸ் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம். அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், இந்த பர்டிகுலர் டேர்ம் பிசினஸ் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேர் த பிசினஸ் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் நியூ கேபிட்டல்ஸ் or new assets, fixed assets buy பண்ணிப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் பிளான்ஸ் கிரியேட் பண்றது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ பிசினஸ் ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அப்படி இல்லைன்னா
ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம், which is done by an production units or businesses. சரிங்களா? and அதே மாதிரி we can also tell about household investment. fine. so household investmentனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் household expenditure அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே கன்சியூம் பண்ணப்படுதா? இல்ல. certain investments are invested. இன்வெஸ்டர்னா நீங்களே ஒரு புது தொழில் ஆரம்பிப்பீங்க வீட்டுல பணத்தை சேர்த்து வச்சு. அப்படி இல்லையா பணத்தை சேர்த்து வச்சு புது வீடு கட்டுவீங்க. அப்படி இல்லையா தங்கம் வாங்கி வைப்பீங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் எ நோட் தட் இந்த தங்கம் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே வந்து வேல்யூபிள்ஸ் அப்படின்னுவாங்க. இதை வந்து நம்ம கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல ஆட் பண்றது இல்ல, கால்குலேஷன்ல ஆட் பண்றது இல்ல. பட் எனிவே இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜிடிபி தான், இல்லன்னு சொல்லிட்டு நம்ம டினை பண்ண முடியாது. பட் கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல ஆர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல இட் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ராதர் த ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் which is done in the form of like என்ன சொல்றது investment is taken into consideration in gross fixed capital formation. for example housing construction or residential construction. புரியுதுங்களா? சோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஃபைன். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ கவர்மெண்ட் கன்சியூம் பண்ணுது, அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு புதுசாக கட்டுவாங்க, பில்டிங் தனியாக கட்டுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் பை பிரைவேட் players, can be made by government, can be made by household. ஆனா household investmentல valuables is not considered in gross fixed capital formation, rather these three are taken into consideration. so இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். புரியுதுங்களா? so valuables happens to be a different thing. சரிங்களா? சரி, இப்போ நான் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் பேசுறேன், that is called as stock. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் which is made in fixed assets. சோ அந்த ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிரைவேட் என்டிட்டிஸ் ஆர் பிசினஸஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அண்ட் அது கூட ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் ஆக இருக்கட்டும். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் ஆக இருக்கணும்னா மிஷின்ஸ், பிளான்ஸ், ஹவுஸ், ரோட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். சோ இது எல்லாமே கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். சரி, இப்போ we need to see one more thing which is called as stock. so what is the meaning of a stock, sir? see friends, again இதுவும் ஒரு sort of investment தான். stock is also in sort of investment, but இது நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பசஸ்க்காக. அப்படி இல்லைன்னா ஒரு டிமாண்ட் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து வைப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தே டூ ப்ரொடியூஸ் திங்ஸ், இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேயே சர்டன் திங்ஸ் தே வில் கீப் அட் ஸ்டாக். வீட்டில் கூட நம்ம ஸ்டாக் எடுத்து வைப்போங்க. புரியுதுங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஸ்டாக் do keep on changing. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் இன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். அதாவது நான் இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னா சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 10 பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 10 பொருள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் 3 தான் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மீதி 7 வந்து ஸ்டாக்காக வச்சிடறாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கும் வந்து வேல்யூ தானே, அதுவும் ஒரு சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு செல் இன் தி ஃபியூச்சர் டேட். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபுட் கிரெயின்ஸாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேல்யூ சேஞ்சஸாக கூட இருக்கலாம். ஃபைன். ஸோ சேஞ்ச் இன் ஸ்டாக் இஸ் ஒன் திங். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐ ஹோப் யூ மஸ்ட் பி கிளியர் அபவுட் 3 things. One is gross fixed capital formation, and the other one is like inventory, and the third one is change in stock. So இத மூணுத்தையும் சேர்த்தீங்கன்னா gross capital formation அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? So please have a note on it. இப்போ gross capital formation na it is nothing but gross fixed capital formation plus change in stocks plus valuables. அதாவது கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா இதுல கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இட் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் which is made by the household sector, government sector as well as industries in fixed capital. புரியுதுங்களா? in fixed assets. and change in stock is something which is calculated on the basis of like the stocks which is available. and valuables அப்படின்னா household investment in savings, household investments in golds, இதெல்லாமே வந்து valuables. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்தது வந்து கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஆனா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ப்ளீஸ் ஆட் டிப்ரிசியேஷன் இன் இட். அதாவது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல நான் சொல்றது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல வந்து நீங்க டிப்ரிசியேஷனும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இப்போ இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்த்துருவோம், அடுத்த வருஷமும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஆனா டிப்ரிசியேட்டட் வேல்யூவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ ஆடட் இன் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி 3 types ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ இந்த 3 types ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்.
இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸா? நான் கேட்கறது புரியுதுங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் மேல கூட நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். ஸோ அதனால the fourth component which you need to know is like net exports. ஸோ net exports என்னன்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். புரியுதுங்களா? ஸோ நம்ம வித்து காசு வாங்கியிருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இதே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், சாரி இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம காசு கொடுக்குறோம், அது வந்து வெளிநாட்டுக்கு போகுது. அந்த காசு, அந்த இம்போர்ட் பணம் வந்து வெளிநாட்டுக்கு போகுது, அது வந்து நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இருந்து நீங்க ஆட் பண்ணி பாருங்க, அதாவது வியூ பண்ணி பாருங்க. இப்போ இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கிடுறோம், அது வந்து உங்க செலவுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு தான் வரும். ஆனா நேஷனல் அக்கௌண்ட்ஸ்ல அந்த பணம் வந்து வெளிநாட்டுக்கு தானே போயிருக்கு. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட், அதோடைய வேல்யூ வெளிநாட்டுக்கு தானே போய் சேரும். ஸோ அதனால we have to like subtract import from exports. புரியுதுங்களா? So export minus import happens to be the next net exports. Fine. So these are the four components of expenditure method. And இதுல gross fixed capital formation என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். புரியுதுங்களா? So gross capital formation என்னது, gross fixed capital formation என்னது, புரியுதுன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். ஃபைன். ஸோ இது நம்ம டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய். அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபாய், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒரு 300 ரூபாய், நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து ஜிடிபி அட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் a note that depreciation is also there. ஸோ டிப்ரிசியேஷன் எதில், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து, அதாவது அதில் வந்து டிப்ரிசியேஷன் கம்மி பண்ணுவோம் நம்ம. ஃபைன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு அட்டைன் ஆகிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ். புரியுதுங்களா? சரி, நவ் I'll show you an image here. ஸோ இந்த இமேஜை பாருங்க. இப்போ ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ் நெட் டாக்ஸஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் வில் கிவ் என்டிபி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் புரியுதுன்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கு வருவோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை பாருங்க, இங்க பாருங்க. பிரைவேட் fixed capital expenditure, government fixed capital expenditure, gross fixed capital formation, changes in stock, valuables, exports of goods and services, less imports of goods and services, discrepancies அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இதுல எல்லாமே புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? ஸோ இப்போ இதே கீழே பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து பெர்சன்டேஜ் வைஸ்ல பேசியிருப்பாங்க. இப்போ ஜிடிபிலேயே சரியா அதிகமான, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல இப்போ நம்ம கால்குலேட் பண்றோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணி ஜிடிபி டோட்டல் வேல்யூல எது வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது எக்ஸ்பெண்டிச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரைவேட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதுங்களா? விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 59%. அதே கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 11% தான். கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 29% இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஐ எம் டெல்லிங் ஃபார் 2018-19. சரிங்களா? ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஸ்டாக் பிளஸ் வேல்யூபிள்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு சொல்லி நம்புறேன். ஸோ சேஞ்ச் இன் ஸ்டாக்ல 1% ஸ்டாக்ல வச்சிருக்காங்க, வேல்யூபிள்ஸும் 1% இருக்கு. அதாவது ஜிடிபியோடைய 1% வந்து வேல்யூபிள்ல இருக்கு இப்போ, அதாவது தங்கம் அண்ட் அதர் வேல்யூபிள்ஸ் திங்ஸ். சரிங்களா? ஸோ பத்மநாபன் கோயில் சாமி கணக்கெல்லாம் எடுக்கலன்னு நினைக்கிறேன் இதுல. எனிவே ஐ அம் ஜஸ்ட் கிடிங். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ் we can see. இப்போ இந்த டிஸ்கிரிபென்சிஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ரைஸ் ஆகும் உங்களுக்கு. சரியா? டிஸ்கிரிபென்சிஸ். See friends, I'll tell you something. அதாவது என்னன்னா, இப்போ இந்த டிஸ்கிரிபென்சிஸ் வந்து 2% அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 2% ஆஃப் தி ஜிடிபி. இப்போ பார்த்தா புரியுதுங்களா? 2%. சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட், இப்போ ஜிவிஏ வேல்யூ எவ்வளோ இப்போ நம்ம பார்த்துருப்போம், 190 lakh crores தான் வந்து ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் வைல் கால்குலேட்டிங் by calculating GVA மாடல், அதாவது கிராஸ் வேல்யூ அடிஷன் மாடல்ல நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 190 lakhs crore வந்தது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்றோம்னு சொல்லிட்டு வைங்களேன், 2% டிஃபரன்ஸ் வருது. புரியுதுங்களா? ஸோ இதை தான் டிஸ்கிரிபென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஹேப்பன்ஸ் டு பி சேஞ்சஸ் இன் தி வேல்யூ. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி டேட்டாஸ். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜிவிஏ மெத்தட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதுல யூஸ் பண்ற மெத்தட் வேற, கால்குலேஷன் மெத்தட் வேற. ஸோ அதுல வந்து நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் MCA 21 யூஸ் பண்றாங்க. MCA 21. ஸோ MCA 21 என்னன்னா, இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. ஒரு கம்பெனிக்கு வந்து 21 டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க MCA 21ல. அந்த டேட்டாவை வச்சு ஜிவிஏல ஆட் பண்ணுவாங்க.
அதே வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சம்மரிஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது அது அந்த டேட்டா யூஸ் பண்ணுவாங்க, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டேட்டாஸ்லாம். அண்ட் இது வெறியும் இல்லாம இப்போ கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னா அது வந்து கவர்மெண்டோடைய டே டு டே செலவு தானே, அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் இப்போ பென்ஷன் ஃபண்டு, லைஃப் ஃபண்டு, அதுலேருந்து வர டேட்டாஸ் ப்ளஸ் ஆடட் டு இட் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வந்து ஆர்பிஐ அண்ட் நபார்டு கிட்டலேருந்து எடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் செக்டர்ஸ்லேருந்து டேட்டாஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ கம்பெனிஸ் இருக்குன்னா வெறும் ப்ரைவேட் கம்பெனிஸ்ன்னு இல்லை, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கூட இருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அதனால டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும். ஸோ அதனால தேர் இஸ் அண்ட் வேரியேஷன் இன் தி ஜிடிபி கால்குலேஷன். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ணோம்னா பிரைவேட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகம், விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 59%. ஸோ 60% வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் இந்தியாவில். புரியுதுங்களா? ஸோ இப்படி நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா எந்த செக்டார்னு சொல்லிட்டு தெரிய வருதா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ எந்த செக்டார்னு சொல்லிட்டு காமிக்காது. இப்போ நம்ம ஜிவியை பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம். ஆனா இதுல செக்டார்ஸ் வைஸ் தெரியுதா? செக்டார் வைஸ் எல்லாம் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் சைடை தான் காமிக்கும். அதாவது அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வித்து இருக்கிறாங்க மார்க்கெட்ல, கன்சியூமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் காமிக்குமே தவிர்த்து, அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ், அது வந்து சப்ளை பெர்ஸ்பெக்டிவ், ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ் காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் a sense of clarity. Fine. So I hope you understand what is the meaning of discrepancy over here and why there happens to be an differences அப்படின்னு சொல்லிட்டு, and which is an best method அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see it is like ரெண்டு டேட்டாஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போதைக்கு கவர்மெண்ட். ஆனா அஃபிஷியல் ஜிடிபி டேட்டாஸ் அண்ட் growth figures எல்லாமே வந்து ஜிவிஏ மெத்தட் தான். that is gross value addition method. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், இது நம்ம பார்க்கறது வந்து கரண்ட் பிரைஸ்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி நாமினல் ஜிடிபி, அதாவது நாமினல் ஜிடிபி வியா ஃபைனல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஃபைன். அண்ட் கரண்ட் பிரைசஸ்ல கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் அதே மாதிரி பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸோடைய பெர்சன்டேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி வந்து அதாவது கரண்ட் பிரைஸ்ல 59% இருக்கு. கவர்மெண்ட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10 to 11% இருக்கு. கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹேப்பன்ஸ் டு பி இன் செப்பரேட் டாபிக் இன் இட் செல்ஃப். ஸோ இப்போ நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ கிராஸ் ஃபிக்ஸ்டு, ஸோ நான் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்றேன். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா 29%. ஸோ பாத்தீங்கன்னா 2017-18 28% இருந்திருக்கு. அதுக்கும் முன்னாடி 28.2, 28.6, இப்போ 29.3. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அட் தி கரண்ட் பிரைஸ். ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்படி கேட்பாங்க, கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட் அப்படின்னுவாங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆடட் டு இட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இது கரண்ட் பிரைஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பிரைஸ் இதுவும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல பாருங்க, அதாவது ரியல் ஜிடிபி 2011-12 பேஸ் இயர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து 32% இருக்கு. சரிங்களா? அண்ட் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 57%. ஸோ இதுக்கு முன்னாடி 59% பார்த்தோம், இப்போ 57 இருக்கு. அண்ட் அதே மாதிரி கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல அதிகமாக இருக்கு கரண்ட் பிரைஸை விட. ஸோ இந்த இமேஜை நீங்க பாத்தீங்கனாலே புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல எப்படி கேட்கலாம்னா, கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் உடைய ட்ரெண்ட்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ட்ரெண்ட்ஸ் கேட்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், அது ட்ரெண்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுதானுங்க இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபைன். எனிவே, ஸோ இது பாருங்க, வாட் இஸ் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பட் எனிவே இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இதை வந்து நம்ம நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னோம். ஸோ நெட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இட் இஸ் நத்திங் பட் மைனஸ் டிஸ்போசல்ஸ் ஆர் டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெப்ரிசியேஷனோட இன்னொரு பேர் வந்து கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் ஹேவ் a நோட் ஆன் இட். சரிங்களா? ஸோ நிறைய வாட்டி யூபிஎஸ்சியில் கன்சம்ஷன் ஆன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் மைனஸ் டிஸ்போசல்ஸ் ஆர் டெப்ரிசியேஷன்ஸ் ஆர் சிஎஃப்சி, தட் இஸ் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். சரிங்களா? விச் ஷோஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்பிஐ கூட இதுதான் சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னா வாட் டஸ் இட் மீன்? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். தட் இஸ் லைக் ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னா இட் இன்க்ளூட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் டன் பை ஹவுஸ் ஹோல்டு செக்டார், பிரைவேட் செக்டார் as well as கவர்மெண்ட் செக்டார். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஃபிக்ஸ்டு அசட்ஸ்.
அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல எப்போ நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா when it is utilized in the process of production. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல யூட்டிலைஸ் பண்ணோம்னா தென் இட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட் தட் இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நாட் இன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் நாட் அ மெஷர் ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஜிடிபி வேல்யூ இருக்கு, அதுல வந்து 28% ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கரண்ட் பிரைஸ் தான் எப்பவுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்ஸ்டன்ட் பிரைஸ் பண்ண மாட்டாங்க, கரண்ட் பிரைஸ். ஸோ கரண்ட் பிரைஸ்னா 29.3%. சாரி, ஸோ 29.3% தான் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ ஜெனரலி எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே அப்போ 29% வந்து அதாவது இந்த ஜிடிபி வேல்யூல கிட்டத்தட்ட 29% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. See, it does not take into consideration many things. For example, it does not take into consideration financial assets. புரியுதுங்களா? ஸோ பணம் சேர்த்து வைக்கிறது இதுல ஏதாவது கன்சிடர் பண்றாங்களா? அதே மாதிரி வேல்யூபிள்ஸ் கன்சிடர் பண்றாங்களா? சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் whether it is considered? No. Only the fixed assets which is used in the process of production is taken into consideration in gross fixed capital formation. புரியுதுங்களா? அண்ட் இது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது இந்த 4 கேட்டகரி தான் பண்ணிருக்காங்க. கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரி தான் பண்ணிருப்பாங்க. அதாவது dwelling, other buildings and structures, machineries and equipments, cultivated biological resources, intellectual property products. ஸோ இந்த 4 கேட்டகரி தான் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல கிளாஸிஃபை பண்றாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் செக்டார் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். பப்ளிக் செக்டார்ல இந்த 4த்துல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னுவாங்க. ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ல, பிரைவேட் செக்டார்ல, அதே மாதிரி ஃபினான்ஷியல் கார்பரேஷன், நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்னா தோஸ் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் லைக் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் கூட இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ. கவர்மெண்ட் நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அவங்களுடைய கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த 4 கேட்டகரி தான், அதாவது dwellings, buildings and structures, machineries and equipments, cultivated biological resources, intellectual property products. இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 4 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 4 கால்குலேட் பண்ணி இதோட கான்ட்ரிபியூஷன் வச்சு உங்களுக்கு டிபிக் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, please have a note at this also. அதாவது என்னன்னா, இப்போ இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அதாவது தெளிவாக கவனிங்க. கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல நம்ம ஜென்ரலாக 3 செக்டார் சொல்றோம். ஒன்று வந்து பிரைவேட்டு, பப்ளிக், ஹவுஸ் ஹோல்டு, 3 செக்டார் சொல்றோம். சரிங்களா? இதுல பப்ளிக் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பிரைவேட் செக்டார் எவ்வளோ, ஹவுஸ் ஹோல்டு செக்டார் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், 36% இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஐம் டெல்லிங். சரிங்களா? ஸோ ஹவுஸ் ஹோல்டு செக்டார் வந்து 36% அண்ட் பப்ளிக் செக்டார் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அப்ராக்சிமேட்லி 24% இருக்கும். பப்ளிக் செக்டார் வந்து அப்ராக்சிமேட்லி 24%, இது வந்து 36%. அண்ட் பிரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 40% பிரைவேட் செக்டார். சரிங்களா? ஸோ இட் இஸ் தி பிரைவேட் செக்டார் விச் கான்ட்ரிபியூட்ஸ் மோர். அண்ட் பிரைவேட் செக்டார்ல கூட எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸோ இப்போ பிரைவேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட், மணப்புரம், இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சிஸ். அவங்களுடைய கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இந்த சென்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது பணம், தங்கம், வேல்யூபிள்ஸ் அப்படின்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் லேண்டு, பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஆனா நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ்னா கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பிரைவேட் நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம். தட் இஸ் இன் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ட்ரெண்டை பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனுடைய ட்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 28.6% வரையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நான் சொல்றது வந்து கரண்ட் பிரைஸ்ல 28.6, 2018-19 வந்து 29.3. சரிங்களா? ஸோ 2018-19 வந்து 29.3 கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஜிடிபி. அதாவது 29% வந்து ஜிடிபியோட பெர்சன்டேஜ்ல இருக்குது இப்போ. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், 2011-12 இட் வாஸ் 35%. ஆனால் இப்போ 29% தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6% வரையும் கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஸ் டிக்ளைன்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், added to it, இந்த வருஷம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதாவது இப்போ வரப்போற வருஷத்துல வை பிகாஸ் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஜிடிபி 5% தான் இருந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இட் வாஸ் செட் தட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத போது ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
அண்ட் இதுல ஒன் மோர் கன்சர்ன் வாஸ் தேர். அதாவது என்னன்னா 2011-12 அதாவது இந்த ட்ரெண்டை பாருங்க. 2011-12 பாத்தீங்கன்னா 15.8% வந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார் வாஸ் கான்ட்ரிபியூட்டிங். 2011-12 கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரு பண்ணின்னு இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 10% தான் இருக்குது. ஸோ இதுலயும் 5% கிட்ட கம்மியா இருக்குது. ஆனா நீங்க பிரைவேட் கம்பெனிஸ் ஆர் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது பப்ளிக் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பப்ளிக் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவ் பீன் ரிமைண்டட் தி சேம் 7%, 11% சொல்லிட்டு 1 or 2% வந்து இருக்குது. ஆனா ஹவுஸ் ஹோல்டு செக்டார் பாத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்களா. அதாவது 5 points வரையும் கம்மியா இருக்குது. அண்ட் 15-16 9% தான் இருந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் அண்ட் டிக்ளைன் இன் தி ரியல் எஸ்டேட் செக்டார் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரா. ஸோ நான் சொல்றது இப்போ புரியுதுங்களா. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ல அதிகமாக என்னது, வீடு. இதுதானே ஃபிக்ஸ்டு அசட்ஸ், பிகாஸ் வேல்யூபிள்ஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் இட். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார் குறையறதுனால தான் இது இந்த ட்ரெண்ட் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா. அதாவது உங்களுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக. எனிவே திஸ் இஸ் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ யூ நீட் டு நோ தீஸ் பாயிண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேட்கலனா கூட மெயின்ஸ்ல கன்ஃபார்ம்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட் நம்ம இது எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல பாக்குறதுனால நம்மளுக்கு தெரிய வருது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ ஜிவிஏ மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், then it is going to be difficult. And yes, added to it, please ask me in the Telegram group about the article. சரிங்களா. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு லீட் ஆர்டிகல் வந்து இருந்தது. தட் இஸ் ஆஃப் மிஸ்டர் ரங்கராஜன், who happened to be former chairman and பிரைம் மினிஸ்டர் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் உடைய சேர்மன். அவரது வந்து ஒரு லீட் ஆர்டிகல் வந்து இருந்தது which talks about this gross fixed capital formation. ஏன்னா எக்கனாமிக்ஸ்லோட நல்லா பேசியிருந்தாரு. ஸோ ப்ளீஸ் டூ மெசேஜ் மீ இன் தி டெலிகிராம் குரூப். ஐ வில் சென்ட் யூ தி லிங்க். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா. எனிவே கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இது வரைக்கும் முடிஞ்சதுங்களா. சரி, நவ் த நெக்ஸ்ட் கான்செப்ட் which we are about to see is like gross capital formation. சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆன் இட். அதாவது என்னன்னா, கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷனும் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனும் வேற வேற. ஸோ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பிளஸ் changes in stock plus valuables plus errors and omissions. சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் a note on it. அதாவது கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷனை கால்குலேட் பண்றதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. சரியா. ஒன்னு வந்து இந்த கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வச்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, தட் இஸ் பிளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ஸ் பிளஸ் வேல்யூபிள்ஸ் பிளஸ் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். ஆனா the method in which gross capital formation is calculated is nothing but it is gross saving plus net capital inflow from rest of the world. சரிங்களா. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு கிராஸ் சேவிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். சரிங்களா. பட் எனிவே இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இது சிம்பிள். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், சேஞ்சஸ் இன் ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வேல்யூபிள்ஸ் நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ். எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ்னா இந்த மெத்தட்லயும் இந்த அப்கமிங் மேல இருக்கிற மெத்தட்ல ரெண்டுத்துலயும் இருக்கிற டிஸ்கிரிபன்சிஸை தான் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் அப்படின்றாங்க. புரியுதுங்களா. சரி, எனிவே இப்போ வில் see about gross capital formation. சரியா. ஸோ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்ம பார்த்தாச்சு, அதோடைய ட்ரெண்ட்ஸ் பார்த்தாச்சு. வாட் இட் இஸ் a part of expenditure method of calculating GDP. it is not an indication of total investment லாம் பார்த்தாச்சு. ரைட். இப்போ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா இட் இஸ் நத்திங் பட் தேர் ஆர் 2 methods to calculate. ஸோ அந்த 2 methodsயும் நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஒன் இஸ் via fixed capital and the other one is via savings. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சேவிங்ஸ் மெத்தடை பார்க்கலாம். ஏன்னா சேவிங்ஸ் மெத்தட் தான் கவர்மெண்ட் டேட்டாவாக ரிலீஸ் பண்றாங்க. சி கிராஸ் சேவிங்ஸ்னா என்ன தெரியுமா? கிராஸ் சேவிங்ஸ் இஸ் நத்திங் பட் கிராஸ் டொமஸ்டிக் சேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் சேவிங் இஸ் நத்திங் பட் ஜிடிபி மைனஸ் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா. ஸோ இப்போ நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். சரிங்களா. ஸோ ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எதுல பார்த்தோம்? ஒன் இஸ் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். இன்னொன்னு பப்ளிக் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். அந்த தேர்ட் ஒன் இஸ் லைக் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு நம்ம. சரியா. ஸோ இப்போ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் விட்டுருங்க. அப்போ மீதி 2 என்னது? ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ கிராஸ் சேவிங்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் இந்த ஜிடிபி வேல்யூ இருக்கு இல்லையா, உங்களுக்கு கிடைச்ச அந்த ஜிடிபி வேல்யூ, இந்த டோட்டல் ஜிடிபி வேல்யூ மைனஸ் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக், பிரைவேட் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ
இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சேவிங்ஸ் வரையும், அதாவது கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்ல சேவிங்ஸ் வரையும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் கரண்ட் இன்கம் ஓவர் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்தியாவுடைய ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸ்பெண்டிச்சர் விட்டுட்டோம்னா மீதி எல்லாமே பணம் இருக்கும் தெரியுமா? மீதி இருக்கிற பணம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி இருக்கிற பணம், அந்த எக்ஸசிவ் அமௌண்ட் தான் சேவிங்ஸ். ஸோ ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை தூக்கிடுங்க, யூ வில் கெட் தி சேவிங்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இந்த சேவிங்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது இந்த கிராஸ் சேவிங்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பிளஸ் சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ஸ் பிளஸ் வேல்யூபிள்ஸ் ஆல்சோ. And of course, it also represents all the three sectors, that is public, private and household sectors. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம கிராஸ் சேவிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கிராஸ் சேவிங்ஸ் ஆஃப் இந்தியா, இதை பத்தி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய ட்ரெண்டும் உங்களுக்கு தெரியணும், பிகாஸ் இட் இஸ் இன் தி நியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இதோடைய ட்ரெண்டும் உங்களுக்கு தெரியணும், கிராஸ் சேவிங்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வுட் ஹவ் கிவன் யூ அன் டேட்டா இயர். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற டேட்டா இது. தட் இஸ் ஃபினான்சஸ் ஃபார் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபினான்சஸ் ஃபார் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா இட் இஸ் லைக், இப்போ நம்மளுக்கு தெரியும் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் கிராஸ் சேவிங்ஸ் பிளஸ் நெட் கேபிட்டல் இன்ஃபோ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இந்த நெட் கேபிட்டல் இன்ஃபோ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்னா அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நெட் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேஸ் பண்ணி இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதில் வெறும் கேபிட்டல் அமௌண்ட்டை வரையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ only the capital is taken into consideration, rather expenditure is subtracted. Fine. So net capital inflow from the rest of the world, it is not export minus imports, it is rather capital inflow. So savings தான் நம்ம பார்க்குறோம், capital formation தானே பார்க்குறோம். சரிங்களா? I hope you got the point. Fine. Anyway, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, கிராஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குதா? ஸோ இப்போ இந்த கிராஸ் சேவிங்ஸில் 3 செக்டார் இருக்கு பாருங்க, ஃபினான்ஷியல், நான் ஃபினான்ஷியல், கவர்மெண்ட், ஹவுஸ் ஹோல்டு. ஸோ அதான் 1.1, 1.2, 1.3, 1.4 கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நம்பர்ஸ், பட் ஸ்டில் ஒரு பெரிய பேஜ் இல்லை இது. சரிங்களா? ஸோ இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டரில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, சேவிங்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கோல்டு, சில்வரு, சேவிங்ஸ் இன் ஃபிசிக்கல் அசட்ஸ், லெஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸு, கிராஸ் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கா. ஸோ பணம் நீங்கள் சேர்த்து வச்சாலும் எல்லாமே. அதே மாதிரி ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கும், கவர்மெண்ட், ஜென்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி சேவிங்ஸ். ஸோ இது எல்லாமே கிராஸ் சேவிங்ஸில் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த சைட் டாபிக்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி கிராஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைன். ஸோ இப்போ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஆனா அதுக்கு முன்னாடி வாட் வி நீட் டு நோ இஸ் லைக் கிராஸ் சேவிங்ஸை பத்தி நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரியணும். சரிங்களா? ஸோ கிராஸ் சேவிங் இன் இட்செல்ஃப் இஸ் அன் செப்பரேட் டாபிக். ஆர் இதை வந்து கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம சேவ் பண்றது எல்லாமே இந்தியாவில் தான் இருக்க போகுது. ஃபைன். ஸோ சேவிங்ஸ்ல அதான் நம்ம பார்த்த மாதிரி 3 செக்டார்ஸ் இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு செக்டார், பிரைவேட் செக்டார் அண்ட் பப்ளிக் செக்டார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதிகமான கான்ட்ரிபியூஷன், அதாவது சேவிங்ஸ்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹவுஸ் ஹோல்டு செக்டார். ஸோ இட் இஸ் தி ஹவுஸ் ஹோல்டு செக்டார் ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் மோர் டு தி கிராஸ் சேவிங்ஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸோடைய ட்ரெண்ட் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் ஐ வுட் ஹவ் கிவன் யூ இயர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2011 பாருங்க 36.9% இருந்திருக்கு. ஸோ இது நம்ம பார்க்கறது வந்து கரண்ட் பிரைஸ் தான், பேஸ் பிரைஸ் வச்சு கால்குலேட்லாம் பண்ணல, கரண்ட் பிரைஸ் தான் நான் சொல்றேன். 36% இருந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2018 30% தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல இருந்து 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கு. 2012 இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிக்ளைனிங் ட்ரெண்டா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் இன் இந்தியா ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஃபார் தி பாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஆர் பீன் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஃபார் தி பாஸ்ட் 10 years அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படி இல்லையா என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் இன் கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார், இது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? சோ क्वेश्चन இப்படி கேட்கலாம். அப்படி இல்லையா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹஸ் பீன் ஸ்டெடிலி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹஸ் பீன் ஸ்டெடிலி இன்க்ரீசிங்னா கிடையாது. 2011-12 34% இருந்திருக்கு. 17-18 பாத்தீங்கன்னா 28% தான் இருந்திருக்கு. சோ இட் இஸ் குவைட் டிக்ளைனிங். புரியுதுங்களா? சோ ட்ரெண்டை வச்சு கேட்கலாம். அப்படி இல்லையா அதுல அதிகமான கான்ட்ரிபியூஷன் யாரு பண்றாங்க அப்படின்னு வச்சு கேட்கலாம்.
அப்படி இல்லையா வாட் இஸ் கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். புரியுதுங்களா? So in terms of gross fixed capital formation, the highest contributor is private. As of right now is private. So இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஹோல்டு இருந்தது கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ல அதிகமான கான்ட்ரிபியூட்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து பிரைவேட். பட் when it comes to gross savings, it is the household sector. புரியுதுங்களா? So gross domestic savingல it is the household sector. So friends, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து என்கிட்ட டவுட் கேளுங்க. If you have any other doubts, like please do ask in the Telegram group or please do message me. I am here to clarify. புரியுதுங்களா? So whatever silly may be the doubt is, I hope everyone is there in Telegram, so you can ask the doubts in Telegram. Okay-ங்களா? So I hope gross fixed capital formation, gross domestic saving is clear to you. இப்போ gross capital formation பார்க்கணும் நம்ம. And friends, yes, sorry, I just forgot to tell you this. அதாவது இதுவும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ்ல எந்த செக்டர் அதிகமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு செக்டர். அது நம்ம பார்த்தோம். அண்ட் ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ல ட்ரெண்ட் கூட பாத்தீங்கன்னா, அதாவது அதுக்குள்ள ஹவுஸ் ஹோல்டு செக்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிக்ளைனிங். ஸோ 23% இருந்திருக்கு, 17% ஆயிருக்கு. மற்றபடி பிரைவேட் செக்டர் பாத்தீங்கன்னா it is showing an increasing trend. Public sector is also quite constant ஆக தான் இருக்குது. பட் ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ல டிக்ரீஸ் ஆயிருக்குது. செக்டரல் சேவிங்ஸ்ல ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ல சேவிங்ஸ் கம்மியா இருக்கு. அப்படி இருந்து கூட இட் இஸ் தி ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் இன் கிராஸ் டொமஸ்டிக் சேவிங். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்டும் பார்த்துக்கோங்க. எனிவே வில் மூவ் ஆன் டு தி gross capital formation. So நான் சொன்ன மாதிரி gross capital formation, there are two ways in which you can calculate gross capital formation அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். So one is via savings method, gross savings method. So gross savings னா என்ன? Again ஒரு recall தான். Gross savings னா என்ன? It is nothing but expenditures போக ஜிடிபி மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து கிராஸ் சேவிங்ஸ். இது வெறும் இல்லாம நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. சரியா? ஸோ இந்த நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு இப்போவே நம்ம பேசி முடிச்சிடலாம். சி ஃப்ரெண்ட்ஸ், there is a concept which is called as capital inflow and capital outflow. சரிங்களா? ஸோ கேபிட்டல் இன்ஃப்ளோனா என்னது, கேபிட்டல் அவுட்ஃப்ளோனா என்னது? சி தெளிவாக கவனிங்க. இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறேன். சரியா? நான் இந்தியாவில் இருக்கிறேன். வெளிநாட்டில் போயிட்டு நான் கேபிட்டல் அசெட் வாங்குறேன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ வெளிநாட்டில் போயிட்டு நான் கேபிட்டல் ஆர் ஃபிக்ஸ்டு அசெட்டே வாங்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாட் யூ மீன் பை கேபிட்டல்? ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி சென்ஸ், நீங்க ஒரு கம்பெனி ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20%, 30%, 40% ஷேர் வாங்குறீங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இதை நம்ம FDI அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வெளிநாட்டில் போயிட்டு கேபிட்டல் பை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் பர்ச்சேசிங் ஆஃப் ஃபாரின் அசெட் பை அ டொமஸ்டிக் ரெசிடென்ட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. நம்ம போய் வெளிநாட்டில் வாங்குறது வந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோங்க. அதே வெளிநாடு ஆளு இந்தியாவில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து கேபிட்டல் இன்ஃப்ளோ. ஏன்னா கேபிட்டல் வந்து இந்தியாக்குள்ள வருது. புரியுதுங்களா? ஸோ இப்போ let me ask you a simple question. இங்க net capital inflow அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. So what do you mean by net capital inflow? னா it is nothing but inflow minus outflow. அதாவது வெளிநாட்டுல இருந்து இங்க எத்தனை பேர் பணம் எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்கல இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம எத்தனை பேர் பணம் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க வந்து 100 பேர், 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க 100 ரூபாய். தட் இஸ் கேபிட்டல் இன்ஃப்ளோ இஸ் 100 rupees. நோ கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, அதாவது இந்தியால இருந்து வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறவங்க 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றவங்க தான் அதிகம், நம்மளாம் போய் இன்வெஸ்ட் பண்றது இல்லை வெளிநாட்டில். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்சஸ் தான் நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ. புரியுதுங்களா? ஸோ இப்போ நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்தியாவில். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் எனிவே கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னதுன்னா இட் இஸ் நத்திங் பட் கிராஸ் சேவிங் ஆர் கிராஸ் டொமஸ்டிக் சேவிங் plus net capital inflow from rest of the world. So this is one method of calculating gross capital formation, and the other method of calculating gross capital formation is like, you know this, அதாவது gross fixed capital formation plus change in stocks plus valuables plus errors and omissions. Errors and omissions வந்து இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஈக்குவலான வேல்யூ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக errors and omissions வைப்பாங்க. சரிங்களா? சோ இப்போ gross capital formation ஓட டேட்டாஸ் கூட உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க நான் கொடுத்திருக்கிறது வந்து gross capital formations of India at current price. current price in the sense அந்த வருஷத்துக்கு உண்டான gross capital formation. சரிங்களா? சோ இதுக்கு கான்ஸ்டன்ட் பிரைஸ் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. current price வரையும் தெரிஞ்சுக்கோங்க. and of course yes, current price வேரியேஷன் தான் கான்ஸ்டன்ட் பிரைஸ்லயும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ மேஜர் டிஃபரன்ஸ், அதாவது ட்ரெண்ட் ஒரே அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் வேல்யூஸ் தான் கம்மியாகும். சிம்பிள் as that. ஃபைன். ஸோ எனிவே இப்போ கரண்ட் பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், 2011-12
with regards to GDP, gross capital formation was 39%. In 2011-12, it was 39%, but in 2018-19, it is 32%. So gross capital formation has declined. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? So when we compare to like 2011-12, இப்போ 2018-19ல gross capital formation has declined. So இதோ பாருங்க, இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். 39ல இருந்து 38 ஆகுது, 38.7, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் 33.5, அப்புறம் 32, அப்புறம் 30 வந்துடுச்சு. 30 வந்ததுக்கு அப்புறம் ரைஸ் ஆயிருக்கு 32.3% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17-18ல வந்து 2016-17ல வந்து 30%, 2017-18ல வந்து 32%. ஸோ இப்போ கவர்மெண்ட் டேட்டாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 30 to 32% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 11-12ஓட கம்பேர் பண்ணோம்னா 7% டிக்ளைன்ல தான் இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஐ ஹோப் யூ காட் ஆல் தி பாயிண்ட்ஸ் which I am trying to say. Okay, and friends, added to it one more information. Please have a note at it. So இப்போ இது வரையும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். கிராஸ் சேவிங்ஸ்னா என்னது, நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோனா என்னது, அண்ட் இதோடைய ட்ரெண்ட். ஸோ இது ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஒரு 5 years 6 years தெரிஞ்சாலே போதும், யூ கேன் ஆன்சர் குட் ஃபைன். எனிவே, இப்போ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் when we calculate with gross fixed capital formation, இந்த ஃபார்முலா வச்சு, அதாவது இந்த செகண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம்னா எது வந்து ஹையஸ்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இதுலயே பார்த்திருப்போம், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ்லயே பார்த்திருப்போம் எது ஹையஸ்டான கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட் நான் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் தான் அதிகமான கான்ட்ரிபியூட்டர். ஸோ இதே தான் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்லயும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ இந்திய பக்கம் யூபிஎஸ்சி கேட்பானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பட் எனிவே, the chances of asking is quite less. பட் இதோடைய ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். வை? பிகாஸ் நவ் இந்தியா இஸ் ஃபேசிங் எக்கனாமிக் ஸ்லோடவுன். எக்கனாமிக் ஸ்லோடவுனுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னென்ன சொன்னாங்கன்னா, கிராஸ் டொமஸ்டிக் சேவிங் ஹஸ் டிக்ளைன்ட், கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹஸ் டிக்ளைன்ட், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹஸ் டிக்ளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். புரியுதுங்களா? அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஆஸ்க் மீ ஃபார் தி ஆர்டிகல். ஐ வில் சென்ட் யூ தி ஆர்டிகல். அண்ட் ஆர்டிகல் படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஸோ அப்ளிகபிலிட்டி வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் பெட்டர். ஃபைன். எனிவே, சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ நவ் வில் சி அபவுட் தி இன்கம் மெத்தட். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் திஸ் மெத்தட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக லேமனாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா there's no need to like invest too much of time into this method. சரிங்களா? பட் எனிவே, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். ஸோ இந்த இன்கம் மெத்தட்னா என்ன தெரியுமா? இட் இஸ் லைக், என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குங்க. வாட் யூ மீன் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இந்த 4 தெரியும் இல்லையா? சரி, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனுக்கு வந்து இன்கம் இருக்கும். அந்த இன்கம் எல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு நேஷனல் இன்கம் கிடைச்சிட போகுது. அப்படி இல்லைனா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி இருக்கிற மெத்தட் தான் இது. சரியா? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இப்போ லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. லேண்டை பேஸ் பண்ணி வாட் இஸ் அ ஃபேக்டர் இன்கம் யூ ஏர்ன்? ரெண்ட். ஸோ லேண்ட் வேரியும் இல்லைங்க, அதை பேஸ் பண்ணி இருக்கிற அசட்ஸ், சப் அசட்ஸ் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், இதை பேஸ் பண்ணி ரெண்ட் வரும் இல்லையா? ஸோ லேண்டை பேஸ் பண்ணி ரெண்ட் வரும். சரி, ரைட்டு. இப்போ லேபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. லேபர்னா வாட் இஸ் அ ஃபேக்டர் இன்கம் விச் தே ஏர்ன்? த ஃபேக்டர் இன்கம் விச் தே ஏர்ன் இஸ் லைக் வேஜ் ஆர் சேலரிஸ். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வை சார் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ்னா, ஒரு லேபர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த லேபருக்கு நம்ம வெறும் சேலரிஸ் வரையும் கொடுக்கறது இல்லை, அதர் காம்பன்சேஷன் இஸ் ஆல்சோ கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிடே ட்ரிப்ஸ். சரியா? ஸோ வீட்டுக்காக அலவன்சஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் ஆர் கிவன். ஸோ இதை வந்து கலெக்டிவாக நம்ம காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல்லாம் என்னதுன்னா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, கடன் கொடுக்குறோம், அந்த கடன் வந்து இன்ட்ரெஸ்ட் சம்பாரிச்சு கொடுக்கும், ஸோ அது ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. பட் ஹவெவர், இப்போ அந்த கொடுக்குற கேபிட்டல், அந்த கொடுக்குற கடன் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி வர இன்கம் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ன்றோம். இதே அந்த கடனை வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூட்டிலைஸ் பண்றாங்கன்னா, தென் இட் இஸ் நாட் இன் பார்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரைட்? புரியுதுங்களா? ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது அந்த பணத்தை வச்சு டைரக்டா கன்சியூம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். தென் இட் இஸ் நாட் டேக்கன் இன்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் இன்சைட் திஸ் இன்கம் மெத்தட். பட் அகைன், இஃப் தட் அமௌண்ட்
is invested into the production units as an investment அப்படின்னு சொல்ற பட்சத்தில் the person who have invested will get some revenue, will get some profit, will get some dividend, will get some like shares about it. இதை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கேபிட்டல் பேஸ் பண்ணி வர இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இப்போ ஆர்கனைசேஷன் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சட் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஐ ஹோப் you got a sense of clarity. So இப்போ land base பண்ணி rent, labor base பண்ணி compensation to employees, capital base பண்ணி interest, organization profit, அதுக்கப்புறம் mixed income of self employed. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு இன்கம் கிடைச்சிட போகுது. புரியுதுங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் a note that இதுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ப்ராப்பராக கால்குலேட் பண்ணும்போது they classify into sectors. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பிரைமரி செக்டார் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பிரைமரி செக்டார்ல இருந்து இதை பேஸ் பண்ணி இன்கம் எவ்வளோ, செகண்டரி செக்டார் இருக்குன்னா செகண்டரி செக்டார்ல இதை பேஸ் பண்ணி இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அடிஷன் மேக் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்ல காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, மிக்ஸ் இன்கம் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு எவ்வளோ. சர்வீஸ் செக்டர் இருக்கு, டெர்ஷரி செக்டர் இருக்குன்னா அதுல இது எவ்வளோ. இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, மிக்சட் இன்கம் எவ்வளோ. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் பண்ணுவாங்க. இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆர் ஃபேக்டர்ஸ் இன்கம் எல்லாம் ஆட் பண்ணி they will arrive at something which is called as NDPFC, that is net domestic product at factor cost. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ நீங்க GVA மெத்தட், கிராஸ் வேல்யூ அடிஷன் மெத்தட்லயும் இன்கம் மெத்தட்ல தான் செக்டார்ஸா பார்ப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல செக்டார்ஸ் வைஸா பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து டிமாண்ட் சைட் ஆஃப் தி எக்கானமியா பார்க்கும். இந்த இன்கம் அண்ட் வேல்யூ அடிஷன் வந்து சப்ளை சைட் ஆஃப் தி எக்கானமியா பார்க்கும். பட் அகைன் இதுல வந்து நம்ம இன்கம் கால்குலேட் பண்றோம், அது வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட்ல நம்ம பார்க்கறோம். ஃபைன். எனிவே இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வாட் வி அரைவ் இஸ் லைக் NDP at factor cost. Why NDP at factor cost? See, இந்த இன்கம் எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற இன்கம். அப்போ இது ஃபேக்டர் இன்கம் தான், இது மார்க்கெட் பிரைஸ் இன்கம் கிடையாது. இல்ல, இட் இஸ் ஃபேக்டர் இன்கம். ஸோ NDP at factor cost. ஏன் சார் இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடையாது? ஏன் இதை நம்ம நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இதுல நம்ம டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு ஏதாவது ஆட் பண்ணிருக்கோமா? அதாவது டிப்ரிசியேட் பண்ற மாதிரி இதுல ஏதாவது இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இப்போ கிராஸ்ல டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஜிடிபில இருந்து நம்ம NDP கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? மைனஸ் டிப்ரிசியேஷன் நம்ம பண்ணுவோம். ஆர் டிப்ரிசியேஷனுக்கு வந்து நம்ம கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஜிடிபி மைனஸ் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் வில் கம் அட் NDP. இப்போ இதுல டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு நீங்க எதை மைனஸ் பண்ணுவீங்க? எல்லாமே இன்கம் தான். இன்கம்ல ஏதுங்க டிப்ரிசியேஷன்? ஸோ வாட் வி அரைவ் இஸ் லைக் NDP at FC. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த NDP of FC ல இருந்து நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். ஒன்னு நம்மளுக்கு வேணும்னா நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு வேணும்னா GDP at மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். So try to understand my point. புரியுதுங்களா? இப்போ what we get is NDP at factor cost. NDP at factor cost ல இருந்து we can go to GDP at market price. NDP at factor cost ல இருந்து we can go to national income. சரி, national income னா என்னது? National income is nothing but NNP at FC. That is net national product at factor cost. இதுதானே NNP at FC. இது I hope you must be knowing it. So national income னா NNP at HC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? சோ இப்போ நான் சிம்பிளாக சொல்றேன். NDP at factor cost ல இருந்து NNP at FC போனோம். நேஷனல் இன்கம் நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த சார்ட்ல இருந்தே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். you see here NDP at FC ன்னு சொல்லிட்டு இருக்குதா? புரியுதுங்களா? சோ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ், மிக்சட் இன்கம், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், இது 5 பேர் ஆட் பண்ணா வாட் வி கெட் இஸ் லைக் NDP at FC. இப்போ NDP at FC plus net factor income from abroad or net factor income from rest of the world, what we get national income. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இப்போ நேஷனல் இன்கம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நம்மளுக்கு GDP at market price கண்டுபிடிக்கணும். GDP at market price நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபேக்டர் காஸ்ட்ல இருக்கிறோம். then what we need to add indirect taxes minus subsidies. So இதுதான் net indirect taxes ன்னு சொல்லிட்டு போட்டோம். புரியுதுங்களா? ஆனா we have to add depreciation also. So depreciation வந்து consumption of fixed capital அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். So first NDP ல இருந்து GDP க்கு போனோம். So factor cost அப்படியே இருக்குதுன்னு வைங்க. NDP ல இருந்து GDP க்கு போனோம். GDP க்கு போனோம்னா we have to add compensation at consumption of fixed capital. So plus net indirect taxes will give us GDP at market price. புரியுதுங்களா? இட் இஸ் குவைட் ஈஸி, ரைட்? ஸோ ஃபேக்டர் காஸ்ட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ் போனோம்னா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இப்படி தாங்க கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு இன்கம் மெத்தட் இஸ் யூட்டிலைஸ்ட். ஃபைன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் வெப்சைட்ல. அதாவது கிராஸ் வேல்யூ அடிஷன் அட் பேசிக் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ் ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்
கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் பிளஸ் ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் லெஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ன்னு இருக்கே சார், மிக்சட் இன்கம்னு இருக்கே சார்னா, சி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ரெண்ட், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் இந்த மூணுத்தை சேர்த்தா தான் ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸும் ரெண்ட், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்டும் ஒன்று தான். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ். ஸோ ஏன் ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்ன்னு போடுறாங்கன்னா, இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு லைக் கிளாசிஃபை தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து இன்கம் ரெண்ட் மூலியமாகவும் வரலாம், ப்ராஃபிட் மூலியமாகவும் வரலாம், இன்ட்ரெஸ்ட் மூலியமாகவும் வரலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர பணம் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இட் கிவ்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன். ஸோ அதனால ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. சரி சார், இங்க ஏன் ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக பாருங்க, ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ் கண்டுபிடிக்கிறாங்க இதை வச்சுட்டு. சரிங்களா? ஸோ இப்போ compensation of employees plus operating surplus plus consumption of fixed capital என்னது? it is nothing but GDP at factor cost. இப்போ GDP at factor costல இருந்து நம்ம GVA at basic price கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? it is production taxes minus production subsidies. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ்ல இருந்து ஜிவிஏ அட் மார்க்கெட் பிரைஸ் which is equal to GDP at மார்க்கெட் பிரைஸ் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மூலியமாக கூட ஜிவிஏ அட் பேசிக் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தெரியுமா மெத்தட், அப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ நம்ம பார்த்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க, யூ வில் கெட் டு நோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்கம் மெத்தட். ஸோ ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எஸ் இட் இஸ் தி வேல்யூ அடிஷன் மெத்தட் விச் வி யூட்டிலைஸ். ஃபைன், சரி. நவ் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் கால்ட் as gross national income. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளுங்க. கிராஸ் நேஷனல் இன்கம் நீங்கள் இதை வந்து எதோடையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். அதாவது ஜிஎன்பி, என்என்பி இது கூடலாம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ராதர் நான் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க. கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஸ் நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் நெட் ஃபேக்டர்ஸ் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரியா? அப்படி இல்லைன்னா பிரைமரி இன்கம் ரிசீவபிள் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இதுதான் நேஷனல் இன்கம். சரியா? ஸோ ஜிடிபி ஜிடிபி பிளஸ் நெட் பிரைமரி இன்கம் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி நம்மளுடைய ரெவென்யூ, ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர், இதோடைய டிஃபரன்சஸ். ஸோ அஃப்கோர்ஸ் மைனஸ் ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வேல்யூ 1,90,000 crores அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போட்டுட்டு 189 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அப்டேஷனில் 2018-19. ஸோ இப்போ கிராஸ் நேஷனல் இன்கம்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஜிடிபி பிளஸ் நெட் பிரைமரி இன்கம் ஃப்ரம் அப்ராட் விச் இஸ் ஈக்குவல் டு GNI, கிராஸ் நேஷனல் இன்கம். ஸோ இதோடைய டெப்ரிசியேஷன் வந்து நெட் நேஷனல் இன்கம். ஸோ டெப்ரிசியேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஜிடிபி, திஸ் இஸ் GNI அண்ட் NNI. அண்ட் இதோடைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் அகைன் சும்மா தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ GNI இஸ் ஆல்சோ லைக் குவைட் ஃப்ளக்சுவேட்டிங். அதாவது த்ரூ அவுட் தி இயர்ஸ் இட் இஸ் இன்க்ரீசிங், த்ரூ அவுட் தி இயர்ஸ் இட் இஸ் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. தட் இஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் as well as at தி கரண்ட் பிரைஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்க்குறது வந்து கரண்ட் பிரைஸ். ஆனால் கான்ஸ்டன்ட் பிரைஸில் பார்த்தீங்கன்னா GNI இன்க்ரிமெண்ட் வந்து 6.1%. தட் இஸ் ஃபார் தி இயர் 2018-19 இட் இஸ் 6.1%. 17-18 பார்த்தீங்கன்னா 7.1, அதுக்கு முன்னாடி 8.3, அதுக்கு முன்னாடி 8, அதுக்கு முன்னாடி 7.5. ஸோ 7.5லேருந்து 8க்கு போய் 8.3க்கு போய் 7.1க்கு வந்து 6.1. ஸோ பிரமிடு மாதிரி போயிருக்குது GNI, கிராஸ் நேஷனல் இன்கம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் அகைன் குவைட் ஃப்ளக்சுவேட்டிங். இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க, மோர் தென் எனஃப். பர்சன்டேஜ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் கிராஸ் நேஷனல் இன்கம். நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடையாது, நெட் நேஷனல் இன்கம். சரிங்களா? ஸோ நெட் நேஷனல் இன்கம் இஸ் நத்திங் பட் கிராஸ் நேஷனல் இன்கம் மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ சார் உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகலைன்னா கூட நானே சொல்லிடுறேன். இப்போ GNPன்றாங்க சார், ப்ராடக்ட்ன்றாங்க, இங்க வந்து இன்கம் அப்படின்றாங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்கம் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இந்த GNIலாம். சரியா? ஸோ இங்க வந்து இன்கம் கன்சிடர் பண்ணுவாங்க, இங்க வந்து ப்ராடக்டோடைய பிரைஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி வர இன்கம் வந்து GNI, கிராஸ் நேஷனல் இன்கம். ப்ராடக்ட்னா ப்ராடக்ட்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய வேல்யூ, அதுதான் GDP. புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ GDP பை இன்கம் மெத்தடு, கிராஸ் நேஷனல் இன்கம், நெட் நேஷனல் இன்கம், இதெல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேவ் எ லுக் அட் இட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. புரிஞ்சிடுச்சா, then you are quite clear with the concept. First point. ரெண்டாவது, இதுலயே 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கு which I will explain you. Fine. Anyway, so இப்போ first GVA at basic price ப்ரொடக்ஷன் அப்ரோச்ல போனோம்னா, அதாவது அவுட்புட் மெத்தட்ல போனோம்னா GVA at basic price by output method, it is like output at basic price minus intermediate consumption. So இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? ஓகே. இன்கம் அப்ரோச்ல போனோம்னா GVA at basic price, it is nothing but
compensation of employees plus operating surplus plus consumption of fixed capital plus production taxes minus production subsidies. இது புரியுதுங்களா? சரி, GDP is equal to GVA at basic price plus product taxes less product subsidies. இதுவும் புரியுதுங்களா? ஸோ இங்க GDP என்னது? GDP at market price. சரிங்களா? அதே மாதிரி gross national income. ஸோ இப்பதான் நம்ம பார்த்திருப்போம் gross national income it is nothing but GDP plus primary income from rest of the world. Now we are going to see about primary income. சரியா? So next formula வந்து primary income. Now a question raises, what is the meaning of primary income? So இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கம் பார்த்தோமா? அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கம்ல லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லாமே ரைட்டு. இப்போ இதை வந்து செக்டார் வைஸா பிரிங்க. அதாவது ஹவுஸ் ஹோல்டு செக்டார், பிரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், 3 செக்டார் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டார் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்கம் ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்றது தான் பிரைமரி இன்கம். இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டார்னா என்னது? வீட்டில் இருக்கிற மக்களுக்கு இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகும்? எப்படி ஜென்ரேட் ஆகும்? காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயிஸ். அதாவது நான் சொல்றது வந்து ஃபேக்டர்ஸ் இன்கம். சரியா? ஸோ ஃபேக்டர்ஸ் இன்கம் எப்படி ஜென்ரேட் ஆகும்? காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயிஸ். சரி, இப்படி ஜென்ரேட் ஆகுமா? அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இன்கம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயிஸ்னா வேஜ் அண்ட் சாலரிஸ், அதான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டினா அவங்க லேண்ட் வச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஹவுஸ் ஹோல்டு வச்சிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி இன்கம். அப்படி இல்லைனா இதே ஹவுஸ் ஹோல்டு என்டர்பிரினர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்கம். ஸோ இயர் த கான்செப்ட் இஸ் லைக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்கம் தான். ஆனால் ஹவுஸ் ஹோல்டு செக்டர்ஸோடைய இன்கம் வெறியும் டிபிக் பண்ணுறது பிரைமரி இன்கம். சரியா? ஸோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் தி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹேவ் அ நோட் தட் கவர்மெண்ட் இஸ் நாட் கால்குலேட்டிங் திஸ். அதாவது இந்த பிரைமரி இன்கம் என்னால் கவர்மெண்ட் இஸ் நாட் கால்குலேட்டிங். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் எஸ், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். தேர் ஆர் 2 மெத்தட்ஸ் டு கால்குலேட் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெட் கேபிட்டல் இன்ஃப்ளோ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டாக் பிளஸ் வேல்யூபிள்ஸ். இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் லைக் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம். சரிங்களா? ஸோ இதில் வந்து 2 இருக்கு. நெட் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம், அதே மாதிரி கிராஸ் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. See, UPSC generally doesn't ask question from this, but yes, சும்மா ஃபார்முலா வரையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கிராஸ் நேஷனல் இன்கம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் ஜிடிபி, அதே மாதிரி பிளஸ் நெட் பிரைமரி இன்கம் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ரெசிப்ட்ஸ் தானே நம்ம பார்த்தோம் கிராஸ் நேஷனல் இன்கம்ல. சரி, இப்போ நம்ம கிட்ட GNI இருக்கு, கிராஸ் நேஷனல் இன்கம் இருக்கு. இப்போ நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் நத்திங் பட் GNI பிளஸ் நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். சரியா? சரி சார், அதான் பிரைமரி இன்கம் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்றீங்க, இது என்ன சார் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு? புரியலையே சார் அப்படின்னா. இப்போ பிரைமரி இன்கம்னா என்னது? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற இன்கம். இதுதான் நம்ம பார்த்தோம் பிரைமரி இன்கம். ஸோ பிரைமரி இன்கம்னா பர்டிகுலர்லி ஹவுஸ் ஹோல்டு செக்டார்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் சி ஃப்ரெண்ட்ஸ், பிரைமரி இன்கம்ல எஸ், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ ஒன் மோர் பாயிண்ட். த திங் இஸ் லைக், நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு செக்டார்னு சொல்லிட்டு தனியாக கால்குலேட் பண்ணலாம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லிட்டு தனியாக கால்குலேட் பண்ணலாம், அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் கூட கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஸோ பிரைமரி இன்கம் நம்ம பார்த்துருக்கோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற இன்கம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வராது, சிம்பிள் ஆஸ் தட். ஃபைன். அதே மாதிரி நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் நத்திங் பட் கிராஸ் நேஷனல் இன்கம் ஃப்ரம் நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இங்கே நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா இட் இஸ் லைக் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட்டு, ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா. ஸோ இந்த ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பிளஸ் GNI. சரியா? ஸோ வை நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் கால்குலேட்டட் இஸ் லைக் மார்க்கெட்ல எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு, டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் நேஷனல் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் கால்குலேட்டட். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் சி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் லைக் quite less in UPSC. So UPSC generally don't ask these sort of questions. So there's no need for you to concentrate more on this. But yes, சும்மா ஒரு வாட்டி ஃபார்முலா வரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, which is more than enough. Fine. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறதே வந்து இட்ஸ் லைக் டூ இன் டீப், அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி சான்சஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டொமஸ்டிக் சேவிங்லேருந்து கேட்பாங்க, ஜிடிபி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், அண்ட் அது கூட இந்த வருஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஸோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கும்போது இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வாஸ் இன் தி நியூஸ் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி. சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவான், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவான். இதில் வந்து கீழே வந்து இன்கம் மெத்தட், அவுட்புட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கூட கேட்பான். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆன் இட்.
இப்போ நம்ம next topic which we are about to see is like incremental capital output ratio. So what is this அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, see friends, இப்போ இந்த டேர்ம் பிரேக் பண்ணுங்க. incremental capital output ratio அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ, சரியா? ஸோ incremental capital output. இப்போ இங்க கேபிட்டல்லாம் என்னது? இட் இஸ் நத்திங் பட் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ நம்ம கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இட் இஸ் நத்திங் பட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் பிளஸ் சேஞ்சிங் ஸ்டாக் பிளஸ் வேல்யூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி இல்லையா, டொமஸ்டிக் சேவிங்ஸ் மெத்தட்ல கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். டொமஸ்டிக் சேவிங் மெத்தட்ஸ் பிளஸ் கேபிட்டல் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு, நெட் கேபிட்டல் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? சரி, இங்க வந்து ஜென்ரலி கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோல யூஸ் பண்றது வந்து கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் தான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் விட வி வில் யூஸ் கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். அண்ட் இட் டசன்ட் மீன் தட் இந்த ஜிசிஎஃப் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கவர்மெண்ட் வாட் தே வாண்ட் டு யூஸ். பட் எஸ், கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் வில் கிவ் அன் மோர் டீடைல்டு பிக்சர். அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட், சரியா? ஸோ இப்போ கேபிட்டல்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஃபிக்ஸட் அசட்ஸ் விச் இஸ் யூஸ்ஃபுல், விச் வில் பி யூஸ்ஃபுல் இன் தி ப்ரொடக்ஷன். அவ்வளோதான், இதுதானே கேபிட்டல். சரி, அவுட்புட்னா என்னது? அவுட்புட் இஸ் லைக் இப்போ கண்ட்ரியோட அவுட்புட் வந்து ஜிடிபி, சரியா? ஸோ இப்போ இந்த இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோனா இட் இஸ் லைக், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, என்கிட்ட வந்து இப்போ ஒரு 10 புக்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் 10 புக்ஸ். ஒரு புக்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம், ஐ ஹாவ் 10 பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஐ ஹாவ் 10 பிஸ்கெட்ஸ் ரைட் நவ். இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்க்கு டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ 11 பிஸ்கெட்ஸ் என்கிட்ட இருந்ததுன்னா நான் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்டை வந்து சப்ளை பண்ண முடியும், சரியா? ஸோ இப்போ இந்த ஒரு பிஸ்கெட்டுக்காக நான் எவ்வளோ கேபிட்டல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றது தான் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவோட பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரியா? ஸோ incremental capital output ratio is nothing but total investment in a year divided by increase in GDP in that year. அவ்வளவுதான், simple as that, சரியா? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இயர் நம்ம வந்து வேல்யூ கொடுக்க மாட்டோம். இப்போ கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் எவ்வளோ, அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 30% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். வி வில் புட் 30%, புரியுதுங்களா? இப்போ ஜிடிபி, டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரி, அதோடைய இன்க்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அதாவது growth ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி லைக் நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஒரு 6.8% இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ 7% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ என்னுடைய இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இயர் தட் இஸ் 30% divided by increase in GDP in that year. Increase in GDP in that year refers to like 6.8% or 7%. So ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, 30 divided by 7. We will get approximately 4.2 or something. So என்னுடைய incremental capital output ratio வந்து 4.2. So what does it mean is like to increase my GDP by 1 unit, சரியா? ஸோ அந்த ஒரு பிஸ்கெட் நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றதுக்காக I need to invest 4.2 rupees. ஸோ 4.2 rupees as a factor cost நான் இன்வெஸ்ட் பண்ணனா I will get one more biscuit or the 11th biscuit அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இன்னும் ஒரு வாட்டி தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ இட் இஸ் நத்திங் பட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை growth rate or annual investment divided by annual increasing in GDP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹாவ் a note that இது வந்து நம்ம கரண்ட் ப்ரைஸ்லயும் கண்டுபிடிக்கலாம், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்லயும் கண்டுபிடிக்கலாம், ஃபைன். பட் எனிவே அது நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதாவது கரண்ட் ப்ரைஸ்ல கண்டுபிடிக்கிறாங்களா, கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்ல கண்டுபிடிக்கிறாங்களா, வாட் இஸ் ICOR, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, சரியா? பட் இதோடைய கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கினீங்கனாலே போதும். ஸோ வாட் இஸ் தி அடிஷ்னல் கேபிட்டல் விச் இஸ் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தி நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன், புரியுதுங்களா? சரி, இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு நீங்களே கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, அடிஷனல் கேபிட்டல் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அடிஷனல் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ICOR. ஸோ கேபிட்டல் அமௌண்ட்டு நீங்க கம்மியா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்களா, அதிகமா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்களா? ஸோ உங்ககிட்ட 10 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு நீங்க எக்கானமில. இப்போ 11th ப்ராடக்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல், அதாவது இன்னும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய பணம் வந்து கம்மியா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்களா ஆர் அதிகமா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்களா? நான் கேட்கறது புரியுதுங்களா? ஸோ கம்மியா இருக்கணும்னு தானே விருப்பப்படுவீங்க. ஸோ வை வுட் சம்மன் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் மணி டு ப்ரொடியூஸ் அன் எக்ஸ்ட்ரா யூனிட்? ஸோ அவங்க கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் தெம், இட் இஸ் கோயிங் டு பி ப்ராஃபிட்டபிள். ஸோ ICOR இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ கம்மியா இருந்தா நல்லது. த லோவஸ்ட் தி ICOR இட் இஸ் குட் ஃபார் தி எக்கானமி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் added to it, see let me tell you one more thing. அதாவது என்னன்னா, இந்த ICOR is not an absolute measure of like capital which is needed. So ICOR
ஒரு 4% வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ அப்போ 4% கேபிட்டல் ரிக்வயர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதுலயும் வந்து சில டிராபேக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ரியாலிட்டியில அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வந்து அதிகம். ஸோ இப்போ கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ வியர் அண்ட் டியர் லாசஸ், டிப்ரிசியேஷனு இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி யூனிட். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்து மிஷின்ஸ் வாங்கி போட்டிருப்போம். புது மிஷின்ஸ் லாஸ்ட் இயர் புது மிஷின்ஸ் வாங்கி போட்டிருப்போம். அது ஒரு 2 வருஷம் வரையும் நல்லா ஓடும். அப்போ ஐசிஓஆர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மிஷின் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஐசிஓஆர் வந்து அதிகமாயிடும். ஸோ இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஒன் கேனாட் டினை தட். பட் ஆடட் டு இட் ரியாலிட்டியில இது ஒரு கரெக்டான பெஞ்ச் மார்க்கா? டிப்ரிசியேஷனை ப்ராப்பராக இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ப்ராப்பர் டிப்ரிசியேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் எனிவே இட் இஸ் அன் லைக் குட் டூல் ஃபார் எஸ்டிமேட்டிங். சரிங்களா? ஸோ ஐசிஓஆர் இஸ் நத்திங் பட் it is the investment capital which is necessary to generate next unit of production. Higher the ICOR, higher the inefficiency of the production unit. Lower the ICOR, which is preferable for the economy as such. ICOR கம்மியாக இருக்கணும், which shows productivity and technological progress. And friends, added to it, இது வந்து ஒரு ஹாரோல்ட் டோமர் மாடல் ஆஃப் அனாலிசிஸ். சரியா? ஸோ ஹாரோல்ட் டோமர்ஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானிங் கமிஷன் பார்க்கும்போது பார்ப்போம். பட் எஸ், அவர் எடுத்துட்டு வந்த மாடல் தான் இந்த ஐசிஓஆர். அண்ட் ஆடட் டு இட், இட் ஷோஸ் தட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஓஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா ப்ரொடக்ஷனும் அப்படியே வந்துடும், ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவார். இதெல்லாம் வந்து அசம்ஷன்ஸ். பட் ரியல் வேர்ல்டில் சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க போதும். இதுக்கு மேலே தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஐசிஓஆர். சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். அதாவது என்னன்னா, இந்தியாவில் ஒரு சில வாட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசிஓஆர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஐசிஓஆர் அதிகமாக இருந்ததுன்னா க்ரோத் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஃபைன், சரி. Now we'll move on to the next topic, that is economic cycle. So friends, what is economic cycle அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்களேன். சரி, அதாவது இது வந்து ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த எக்கனாமிக் சைக்கிளை நம்ம பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் தட் சார்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் கேன் see boom as well as downfall. ஸோ அதே மாதிரி ஒரு எக்கானமியில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் in the economy, upward downward fluctuations. So this is called as economic cycle. So there are 5 different phases of this cycle. சரிங்களா? ஸோ எக்ஸ்பேன்ஷன், தென் இட் அட்டைன்ஸ் தி பீக், தென் கம்ஸ் தி ரெசஷனுக்கு அப்புறம் தெர் கம்ஸ் டிப்ரெஷன், தென் டிப்ரெஷனுக்கு அப்புறம் தெர் கம்ஸ் ரிகவரி. சரிங்களா? ஸோ இது என்னதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் எக்ஸ்பேன்ஷன். சரியா? ஸோ எக்ஸ்பேன்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி க்ரோத் இருக்கும், ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கும், பூம். இதுதான் எக்கனாமிக் பூம் அப்படின்னுவாங்க இங்க. அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ரேட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ த எக்கனாமி இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற அவுட்புட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து கடன் யாராவது ஒருத்தர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஸோ கடன் வாங்குறவர் வந்து டெப்டாஸ் அப்படின்னுவோம். டெப்டாஸ் எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்க கடன் வாங்கினது வந்து திருப்பி அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க. தே ஆர் இன் அ குட் ஃபினான்ஷியல் கண்டிஷன் டு ரீபே தேர் டெப்ட்ஸ். அதே மாதிரி கிரெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்களும் நல்ல மணி லெண்ட் பண்ணுவாங்க அட் அன் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸில் இன்ஃப்ளேஷன் இருக்கும், லைட்டான இன்ஃப்ளேஷன் இருக்கும். அண்ட் போக 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 இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், விச் வில் இன்க்ரீஸ் தி மணி சப்ளை இன் தி மார்க்கெட். சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனாலே இன்க்ரீஸ் இன் தி மணி சப்ளை இன் தி மார்க்கெட். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக இருக்கிற வரைக்கும் தேர் வில் பி எக்ஸ்பேன்ஷன். புரியுதுங்களா? ஸோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் ஃபேவரபிளாக இருக்கிற வரைக்கும்னா ஸ்லைட்டான இன்ஃப்ளேஷன் இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் த எக்ஸ்பேன்ஷன் இஸ் டன், இட் வில் அட்டைன் அ லெவல் விச் இஸ் கால்ட் அஸ் பீக். அதாவது எக்கானமி. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்பேண்டிங் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ரேட் இருக்கும்னா 8%, 9%, 10% அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ரேட் இருக்கும். தென் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் பீக்கு வந்து அட்டைன் ஆகும். இப்போ இந்த பீக்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாமே வந்து ஒரு தியரி. சரியா? பட் எஸ், எக்கானமி வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இதோடைய மீனிங். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் த எக்ஸ்பேன்ஷன் இஸ் டன், இட் வில் அட்டைன் தி பீக். அண்ட் பீக்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும்.
சரியா? ஸோ இப்போ 8%, 9%, 10% growth rate இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5%, 6% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அகைன் இந்த ஃபேஸை வந்து பீக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பீக் இன் தி சென்ஸ் என்னன்னா, ஒரு எக்கானமி தன்னுடைய லிமிட்டை வந்து எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டுக்கு போய் ரீச் பண்ணிடும். சரிங்களா? ஸோ ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் வந்து ஒரு 95 மார்க் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்த வந்து 50 மார்க் தான் வாங்குறான். இப்போ 50லேருந்து அவன் 70 போனா எக்கனாமி growth rate expansion அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ அவன் 95 வாங்கிட்டான், 97 வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வாட் இஸ் தி லெவல் he will attain more than that. ஸோ அவனுடைய எப்பிக் அவ்வளோதான். அது மிஞ்சி போனால் அவன் 100 வாங்கலாம். அது கூட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டு 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அதுதான் பீக் ஃபேஸ். பீக் ஃபேஸஸ் இட்ஸ் மேக்ஸிமம் லிமிட் இஸ் அட்டைன்ட். க்ரோத் ரேட் உடைய மேக்ஸிமம் லிமிட். அண்ட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும், ப்ராஃபிட் நல்லா இருக்கும், சேல்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த பீக் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் வில் இன்க்ரீஸ். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பான்ஷனில் வந்து ஸ்லைட் இன்ஃப்ளேஷன் வில் பி தேர். பீக் ஃபேஸில் வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரைசஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ப்ரைசஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் வில் பை லெஸ். சரிங்களா? ஸோ வை பீப்புள் வில் பை லெஸ் இன் தி சென்ஸ், மக்களுடைய வருமானம் என்னவோ ஒரே லெவலுக்கு தான் இருக்கும். ஆனால் வருமானத்துக்கு ஏற்ற விட அவங்களுடைய செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். லாவிஷ்னஸ் வந்துடும் இந்த பீக்ல. ஸோ த டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் மைட் கோ டவுன். ஸோ ஒன்ஸ் த டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் கோஸ் டவுன், த எக்கானமி ரீச்சஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் விச் இஸ் கால்ட் அஸ் ரெசெஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெசெஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசெஷன் அதாவது இந்த பீக் ஃபேஸ்ல என்ன ஆகும்னா ஸ்லைட்டா டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஸ்லைட்டா டிமாண்ட் கம்மியாகும் ப்ராடக்ட்ஸ்க்காக. அண்ட் ரெசெஷன்ல வந்து இந்த டிமாண்ட் ஆஃப் தி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல ரொம்ப அதிகமாக கம்மியாயிடும். ஏன் ரொம்ப அதிகமாக கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா growth rate increase ஆகாது. ஃபர்ஸ்ட் demand of the product start decreasing. so demands of the product start decreasing னா production decrease ஆயிடும், இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ரீஸ் ஆயிடும். அண்ட் இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டினியூவாக இருக்கும். வை? பிகாஸ் தே திங்க் தட் டிமாண்ட்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வில் பி தேர் இன் தி மார்க்கெட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் நாட் தி கேஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் த சப்ளை வில் பி மோர் and the demand will be less. and over a period of time என்ன ஆகும்னா சப்ளை வந்து மார்க்கெட்டை வந்து ஆக்கிபை பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட்ல வந்து ஹியூஜ் காம்படிஷன் மாதிரி வந்துடும். டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வில் கோ டவுன். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாயிடும். and these things will result in decrease in the factors of production, decrease in the demand of the product. புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சொல்றது வந்து தியரி பார்ட்டில் சொல்றேன். ஆனா இந்தியாவில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெசெஷனை வந்து அதாவது 2 குவார்ட்டருக்கு growth rate டிக்ளைன் ஆகினே இருந்ததுன்னு சொல்லிட்டு வைங்களேன். தென் வாட் வி term this as ரெசெஷன். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஜிடிபி growth rate அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 4 குவார்ட்டர்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் இயர்லி ஜிடிபி growth rate அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 2 குவார்ட்டர்ல ஜிடிபி growth rate is declining அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் டிக்ளைனிங் ஃபார் தி 2 குவார்ட்டர் கான்சிக்வென்ட்லி இதை தான் நம்ம ரெசெஷன் அப்படின்னுவோம். சரிங்களா? ஸோ இப்போ 5லேருந்து 4.9 இருக்குன்னா அது ரெசெஷன் கிடையாது. பட் ஆனால் 5லேருந்து 4.5 ஆர் இப்போ 5% growth rate இருந்திருக்கு, அதுலேருந்து நேரா 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth rate வந்து 5% தான் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால இது என்ன சொல்றது growth rate 3% கூட இருக்கலாம். பட் வாட் எவர் த சிச்சுவேஷன் மைட் பி. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 7% growth rate இருந்தது 5%. ஸோ டிக்ரீஸ் இன் தி growth rate, அதுவும் பீரியாடிக்கலி ஒரு 2 குவார்ட்டர்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா then that is called as recession. and if this continues for a long period of time, அதாவது இந்த growth rate declining if it continues for a long period of time then this is called as depression. so 2 quarters வரைக்கும் டிக்ளைன்னா ரெசெஷன், அதுக்கு மேல வந்ததுன்னா it is called as depression. புரியுதுங்களா? ஸோ நீங்க நிறைய வாட்டி சொல்லுவீங்க எக்கானமி பூம் அப்படின்னுவாங்க, எக்கானமி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த பூம் எக்ஸ்பான்ஷன்லாம் ஒண்ணுதான். எக்கானமி இஸ் இன் டிப்ரெஷன் அப்படின்னுவாங்க, எக்கானமி ரெசெஷன்ல இருக்கு அப்படின்னுவாங்க. ரெசெஷன்லனா என்ன 2 குவார்ட்டர்ஸா ஜிடிபி growth rate ஒழுங்காக இல்ல. there is no enough demand in the market, supply is more, consumer demand இல்ல, consumer expenditures இல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஃபைன். ஸோ டிப்ரெஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எக்கானமிக் ஆக்டிவிட்டியே வந்து எல்லாமே வந்து நார்மல் லெவல்ல இருக்கும். அதே மாதிரி growth rate ஆஃப் தி எக்கானமி வந்து ஒரு சில வாட்டி இந்த டிப்ரெஷன்ல நெகட்டிவ்ல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ நேஷனல் இன்கம், நேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கம்மியாயிடும். அண்ட் கடன் வாங்கினவங்க திருப்பி பே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீசஸ். பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மீன் டைம் அவங்க பணம் கொடுத்தாதான் எக்கானமி ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்ற ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல வருவாங்க. இப்போ இந்தியா இருக்கிற சிச்சுவேஷன் மாதிரி. அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
and investors do not invest in the stock market. So இந்த மாதிரி ஒரு phase வரும். This is called as recession. Fine. So recessionக்கு அப்புறம் என்ன depression. So இந்த depressionக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா recovery வரும். recovery வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த shrinking இருக்கு இல்லையா, இந்த growth rate declined, இந்த growth rate decline ஆகிறது வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகும். So once it touches the lowest level, அதாவது எக்கானமில மினிமம் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லோயஸ்ட் லெவல் இருக்கும். அந்த லோயஸ்ட் லெவல் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆயிட்டு பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல வரேன்னா இட்ஸ் லைக் எக்கானமி வந்து திருப்பி ரிவைவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா we need to earn more அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. See, இப்போ factors of production, it is important for the economy as well as it is important for the individual to earn, right? So what will happen is like people will bring in investment, they will invest in production, they will see the potential areas, எந்தெந்த potential areasலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So for example இப்போ ரெசெஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களா, கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒன்று கூட நடக்கலன்னா they will start investing in online. புரியுதுங்களா? அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் இந்த ரிகவரி ஃபேஸ்ல. அண்ட் இந்த ரிகவரி ஃபேஸ்ல என்ன ஆகும்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து சின்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாயிடும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஹவெவர் த வேஜஸ் ப்ரொவைடட் வில் பி லெஸ். ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றது எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து நல்ல வேஜஸ் அண்ட் சேலரி கிடைக்கும் அண்ட் பீக்லலாம் நல்ல சேலரிஸே கிடைக்கும். ஸோ அதுல இருந்து தான் பீக்ல இருந்து அப்படியே கீழே இறங்குறதுக்கு காரணமே அதுதான். பட் அகைன் ஒன்ஸ் த ரிகவரி இஸ் தேர் வேஜஸ் வில் பி லெஸ். ஆனா என்ன சொல்றது ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நோக்கி எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை லைக் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த ரிகவரி ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வில் பிளே அ ரோல். அதே மாதிரி அவங்க வந்து எக்கானமியை பூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டிங் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. பிளஸ் ஆடட் டு இட் ப்ரைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு டீசென்ட் ப்ரைசிங் இருக்கும். த ப்ரைசஸ் வில் நாட் பி மோர் as well as the prices is not will be less, like quite less அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரு ரிகவரி ஃபேஸில் வரும். அண்ட் ஒன்ஸ் த ரிகவரி ஃபேஸ் வந்தோடனே தென் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 5 ஃபேஸஸ் புரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பேன்ஷன், பீக்கு, ரெசெஷனு, டிப்ரெஷனு, ரிகவரி. இப்போ இந்த நடுவில் ஒரு லைன் இருக்கு தெரியுமா, இதுதான் வந்து ஒரு மீடியம் க்ரோத் லைன். சரியா? ஸோ இப்போ எக்கானமி இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இப்படி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு எக்கானமின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இட் வில் சி எக்ஸ்பேன்ஷன், பீக்கு, ரெசெஷன், டிப்ரெஷன், தென் ரிகவரி. ஸோ இது வந்து எக்கானமிஸ்ட் சொல்லி போயிருக்காங்க. திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அன் தியரி. சரிங்களா? ஸோ நான் ஏன் இது எடுத்தேன்னா இப்போ எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதாவது இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் விச் த இந்தியா இஸ் ஃபேசிங் ரைட் நவ் வெதர் இட் இஸ் சைக்ளிக்கல் ஆர் ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது வந்து சைக்ளிக்கல். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்குது, எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் பீக் இருக்கும், பீக் அப்புறம் ரெசெஷன் இருக்கும். ஸோ ரைட் நவ் இந்தியா இஸ் ஃபேசிங் ரெசெஷன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன்ல போகலாம், டிப்ரெஷனுக்கு அப்புறம் ரிகவரி வரும். இட் இஸ் சைக்ளிக்கல் அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் இன் an economy அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அகைன் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரல்ன்றாங்க. ஸ்ட்ரக்சரல் இன் தி சென்ஸ்னா இது எக்கானமிக் சைக்கிள் கிடையாது. ராதர் ஸ்ட்ரக்சரல் இன் தி சென்ஸ்னா பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒழுங்காக இல்ல, உங்களுக்கு சப்ளையே ஒழுங்காக இல்ல. அதாவது எக்கானமி எக்ஸ்பான்ஷன்ல இருந்தா கூட சப்ளை ஒழுங்காக இருக்கணும்ல, கன்சியூமர் டிமாண்ட் அதிகமாக இருக்கணும்ல. சோ எக்ஸ்பான்ஷன்ல இருந்து நீங்க ரெசெஷன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், டாக்ஸ் லாஸ் ஒழுங்காக இல்ல, கவர்மெண்ட் மேல ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் மீன் பண்ணாங்க. புரியுதுங்களா? பட் ஹவெவர் எக்கானமி ஸ்லோ டவுனுக்கு ரீசன்ஸ் என்னன்னா இட் இஸ் லைக் ஸ்ட்ரக்சரல் as well as cyclical. சோ இப்படிதான் நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதணும். பட் எஸ் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் கொடுக்கறதுக்காக நான் இது சொன்னேன் எக்கனாமிக் சைக்கிள். புரியுதுங்களா? சோ from this like in the economic cycle in the like I'm ending this national income accounting chapter. Fine. And what I want you to do is like please have a note at major economical aspects. சரிங்களா? So what is the growth rate, what is the investment rate, what is the savings rate, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். and added to it நான் ஜஸ்ட் ஒரு recall மாதிரி சொல்லிடுறேன். இப்போ per capita rank, GDP la per capita rank. So what is GDP per capita? GDP per capita is nothing but GDP divided by population. இதுதான் GDP per capita. GDP per capita ல வந்து இந்தியாவுடைய ரேங்க் பாத்தீங்கன்னா 139th ரேங்க். ஆனா GDP ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், GDP ரேங்க்ல வந்து India is like 5th largest nation. So what I am telling is like nominal GDP, real GDP கிடையாது. அதாவது current priceல, constant priceல கிடையாது. So GDP rankல பாத்தீங்கன்னா India is 5th. Purchasing power parityல பாத்தீங்கன்னா India happens to be the 3rd rank. Purchasing power parityல India 3rd rank. ஆனா per capitaல பாத்தீங்கன்னா India வந்து 139th rank, 140th rank அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? And GDP by components, அதாவது
the expenditure methodல GDP contribution அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா household consumption happens to be the highest level of consumption. So இதை நம்ம பார்த்திருப்போம். Private ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து யூ ப்ளீஸ் ஹேவ் அ நோட் அட் இட். அண்ட் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து தனியாக ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடுங்க நீங்க. ஸோ இதெல்லாம் தான் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியாக எழுதி வச்சிடுங்க. அண்ட் ப்ளீஸ் ரிவைஸ் இட் பிஃபோர் கோயிங் டு தி ப்ரிலிம்ஸ். ஏன்னா யூபிஎஸ்சி கேட்கறது வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி சான்சஸ் ஆர் லைக் ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கேட்கறது விட ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் ட்ரெண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அண்ட் அது சும்மா நம்ம மக் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்ல போய் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக்ஸ் இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் தெரியுமா ட்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெண்ட்ஸை ஒரு வாட்டி நீங்க தனியாக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்ட்ஸை நீங்க படிச்சுட்டு போகணும். சரி சார், இந்த ட்ரெண்ட் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா, விக்கிபீடியா பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா பிரஸ் ரிலீசஸ் இருக்கும். இந்த பிரஸ் ரிலீசஸ்ல எவ்ரி குவார்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீசஸ் அப்டேட்ஸ் எவ்ரி குவார்டர்ஸ். ஸோ குவார்டர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா கூட அவசியம் இல்லை, ராதர் இந்த இயர்லி அப்டேட்ஸ் பார்த்தாலே போதும். ஸோ ஒரு 7 pages இருக்கும். அது நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா யூ நோ தி பேசிக்ஸ். ஃபைன். ஸோ I'm ending this video right now with the completion of the first chapter, and the next part is going to be the budget. And budget நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் வீடியோல நான் பட்ஜெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரே ஒரு வீடியோல பட்ஜெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஒரு 2 hours 2.5 hours இருந்தாலும் நான் ஒரே வீடியோல பட்ஜெட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? So that's it with regards to this video guys. Thank you for watching.